ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ஒரு சூப்பரான கொரியன் ட்ராமா பார்த்தலாமா? கட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அழகா வந்துட்டு வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. வாக்கிங் போகும்போது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயே வந்துட்டு எல்லா பேரும் நிறைய மக்கள் சேர்ந்துட்டு ஒரு மாதிரி தூக்கம் இல்லாமல் ஒரு மாதிரி ஜாம்பிங்லாம் நடந்து வரும்ல, அந்த மாதிரி நடந்து வர பார்க்குறாங்க. இவங்களுக்கு பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. எல்லாரும் ஹீரோயின் கிட்ட வந்துட்டு பயமுறுத்துற மாதிரி இருக்கும். ஏன் எல்லாரும் இந்த மாதிரி மாற்றமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருப்பாங்க ஹீரோயின். அப்போ தான் அவங்க அம்மா வந்துட்டு வேக வேகமாக அவங்களை எழுப்பி விடுவாங்க. டப்புன்னு எந்திரிச்சு உட்காருவாங்க. மணியை பார்த்தா லேட் ஆகிடும். இப்போ அவங்க அம்மாட்ட கேட்பாங்க, என்னம்மா இது சீக்கிரம் எழுப்பி விடுறது இல்லையா, வேலைக்கு நேரமாச்சுன்னு சொல்லும்போது, நீ நைட்டு வந்து படுத்துட்டு காலையில் எழுப்புறதா இருந்தால் எழுப்பி விடுவேன், நீ வந்து படுத்ததே இப்போ தானே, அதுக்குள்ளே திரும்பவும் வேலைக்கு போகிறோன்னா எப்படி அவ்வளோ சீக்கிரம் எந்திரிக்க முடியும், போய் கிளம்பு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து வேக வேகமாக கிளப்பி விடுவோம். ஹீரோனும் வேக வேகமாக வராங்க. வேக வேகமாக அறக்க பறக்க ஹீரோயின் வந்து கிளம்புறாங்க. கிளம்பிட்டு கீழே வந்து கார் எடுக்கலான்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க காரை எடுக்க முடியாத அளவுக்கு பக்கத்து வீட்டுக்கார காரை நிப்பாட்டி வச்சிருக்காரு. எப்போவுமே அவர் இப்படி தான் பண்ணிகிட்டே இருப்பார். சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவருக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறார். அவருக்கு விஷயம் தெரிஞ்சால் எப்படி அட்டன் பண்ணுவார்? டக்குன்னு இவங்க இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு வந்து பஸ் ஏறி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கும் வராங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாலில் ஒரு கடையில் தான் வந்து அவங்க ஹீரோயின் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து குடியிருக்காங்கல்ல, அங்கே வந்துட்டு 7-8 பேர் கூட்டத்தனம் இருக்க மாதிரி ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கும். அந்த அப்பார்ட்மெண்ட் ஓனர் வந்து ஒரு தாத்தாவாக தான் இருப்பார். அந்த தாத்தாவை பார்க்கறதுக்காக ஒரு ஆள் வராரு. இப்போ யார் அவர் அப்படின்றத காட்டலை. தாத்தா இருக்காருல்ல, அந்த தாத்தா இருக்க அப்பார்ட்மெண்ட்டில் வந்துட்டு அந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சர் என்ன பண்ணுறாரு, கதவை வந்து தட்டுறாரு. திரும்பவும் இவர் கொஞ்சமாக டோர் ஓப்பன் பண்ணிட்டு என்ன சொல்கிறாருன்னா, எத்தனை தடவை தான் நீங்கள் வருவீங்க, நான் தான் பல தடவை சொல்லிட்டேனே இந்த வீட்டை வந்து உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப எதுக்காக வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னு கதவு சாத்த போகிறாரு. அதாவது அந்த ஃபுல் அப்பார்ட்மெண்ட்டையும் வந்து அவர் கேட்குறாரு. கொடுக்க மாட்டேன்னு தான் நான் சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதவு சாத்த போகிறாரு. அவர் காலை நடுவில் வச்சுட்டு கதவை திறந்துட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்குது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அப்படின்னு வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு கடையில் வேலை பார்க்குறாங்களா அந்த மாலில். அந்த மாலில் உள்ள ஒவ்வொரு கடையிலையும் வந்துட்டு இன்ஸ்பெக்ஷன் வர்றதுக்காக வந்துட்டு வந்திருக்காங்க. அதில் உள்ள இன்சார்ஜ் வந்து சொல்லவும் இப்போ ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. எல்லா கடை வச்சிருக்கவங்களும் வேக வேகமாக அந்த லைனில் நிற்கிறாங்க. அதில் ஒருத்தவங்க வந்துட்டு நண்டு கடை வச்சுருப்பாங்க. அந்த நண்டை பார்த்துட்டோன்னே, ஏன்னா உயிருள்ள நண்டு அப்படி இப்படின்னு போடுறீங்க, நண்டு என்ன இல்லை எப்படி கிடக்கு செத்து கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, உடனே அந்த நண்டை எடுத்து கையில் வச்சுட்டு கிட்டுக்கிட்டு அந்த அம்மா ஆட்டி, இங்கே பாருங்க நல்லா தான் ஆடிட்டு இருக்கு, நல்லா தான் அதுக்கு உயிர் இருக்குன்றவுடனே, இவ்வளோ நேரம் அப்படி கிடந்தது என்ன பார்த்தோன்னு அதுக்கு உயிர் வருது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருப்பார். பயங்கரமாக திட்டுறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பழக்கடைக்குள்ளே போகிறாரு. பழக்கடையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பழங்கள்லாம் வச்சுருக்காங்க. கரெக்டாக கெட்டு போன ஆப்பிளை கையை விட்டு எடுத்துடுறாரு. எடுத்தவர் பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பிள் வந்து வீணாக போய் 3 நாள் ஆகுது, இன்னும் இதை வச்சுட்டு இருக்கீங்க, என்ன கடை நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதை வேகமாக அவங்க மூஞ்சிலே தூக்கி எரிஞ்சிட்டு போகிறாரு. ஒவ்வொரு கடையாக போய் ஒவ்வொருத்தரையும் படப்படுத்திடுறாரு. இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து ஹீரோயின் இருக்காங்களா, அவங்க கடைக்கு தான் வர்றாரு. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு வைக்கிறாங்க. இங்கே வந்துட்டு சமோசாலாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு, என்னது ஸ்நாக்ஸ் கடைன்னு போட்டிருக்கீங்க, இப்போ தான் செஞ்சு கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் டக்குன்னு என்ன எப்படி சமாளிக்கிறாங்கன்னா, அதாவது இது வந்து சூப்பர் மார்க்கெட் எல்லாமே இந்த மால்குள்ளே இருக்குது, வர்றவங்க வந்துட்டு டக்குன்னு போயிட்டாங்கன்னா வியாபாரம் சரியாக நடக்காது. இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்கும்போது கொஞ்சம் டைம் ஆகும்ல, அந்த டைமில் வந்துட்டு அவங்க அப்படி சுற்றி பார்க்குறாங்க அப்படின்னா வந்துட்டு மற்ற கடைகள்லேயும் வியாபாரம் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது, அவங்க பிளான் பண்ணாமல் வந்தால் கூட இந்த மால்குள்ளே நிறைய விஷயங்கள் வாங்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவர் ரொம்பவே ஹீரோயின் பேச்சில் வந்து இம்ப்ரெஸ் ஆகிடுறாரு. உடனே பக்கத்தில் உள்ளவங்களாம் வந்துட்டு இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு லேடி மட்டும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஸ்நாக்ஸ் வந்து இங்கே சாப்பிட்டா நல்லா இருக்குது, ஆனால் வீட்டில் போய் நான் செஞ்சு பார்த்தேன் எனக்கு கன்றாவே வருது, வரவே இல்லை அப்படின்னு சொல்லவும், ஹீரோயினோட அம்மா இருக்காங்களா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே பாருங்கள் இந்த ரைஸ் போட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அவருக்கும் வந்து கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. டக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஹீரோயின் கிட்ட மேலே மட்டும் ஒரு நல்லா பயம் வந்துருச்சு. உடனே ஹீரோனோட பேர் என்னம்மா அப்படின்லாம் கேட்டுக்கிறாரு. அவரோட பேரை கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்காரு. கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மாலோட நோக்கமே என்ன, யாரும் ஒரு நிமிஷம் கூட தூங்கிடவே கூடாது, விடிய விடிய முழிச்சிருந்து வேலை பார்க்கணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அந்த ஸ்லோகனை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்புறாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போ 2-3 நாளாக வந்து சுத்தமாக தூங்காமல் நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கம் சொக்கிட்டு இருக்க, மயக்கமாக வேற வருது. இவர் இங்கேருந்து கிளம்புற வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி நின்றுட்டே இருக்காங்க. கரெக்டாக அவர் அவங்களை கிராஸ் பண்ணி வெளியே இறங்குறாரு. பொத்துன்னு அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. உடனே வந்துட்டு பக்கத்தில் உள்ளவங்கள வேக வேகமாக அவங்கள வந்து காப்பாற்ற வராங்க. ஹீரோயினோட அம்மாவை கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்த போகிறாங்க. உடனே அவங்க முழிச்சே வாய புத்துறாங்க. அதை மட்டும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் படுத்துக்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் முழிச்சு பார்க்குறாங்க. அவங்கள வந்து ஒரு ஆள் தூக்கிட்டு வராரு. தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாரு. அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த கடையோட ஹீரோ இருக்கார்ல, அவர் தான். அதே காம்ப்ளெக்ஸில் வந்துட்டு அவர் வந்து செக்யூரிட்டியாக வேலை பார்ப்பாரு. மட்டும் முடிஞ்சு ஹீரோயினுக்கு வந்து ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு தூக்கம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ட்ரிப்ஸ் மட்டும் ஏற்றணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கவும் படுத்து கிடக்குறாங்க. முழிச்சு பார்த்தபோது யார் என்ன எங்கே கூட்டு வந்தது, நான் வந்து வேலைக்கு போகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே அவங்க முழிக்கிறாங்க. முழிக்கும் போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நிற்கிற ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா ஒரு விரலாலே அவங்க நெத்தியில் தொட்டு படுக்க வச்சுறாரு. என்ன நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடை போட்டிருக்க வேலை பார்க்குற அதே மாலில் தான் வந்து நான் வந்து செக்யூரிட்டியாக வேலை பார்க்குறேன் அதாவது ஹீரோ வந்து சொல்கிறாரு. சொல்லவும் ஓ அப்படியா, ஓகே எனக்கு ஓகே தான், நான் கிளம்புறேன்னு. இல்லை இந்த ட்ரிப்ஸ் முடிகிற வரைக்கும் உங்களை வந்து எதிர்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும்னு. சரி ஓகே நான் இப்போ ஓகே தானே இருக்கு, நீ கிளம்புன்னு சொல்லும்போது கிளம்பாமல் நின்றுட்டு இருக்காரு. ஏன்னா ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோயின் மேலே ஒன் சைடாக ஒரு லவ் இருக்குது. இப்போ தான் ஹீரோயின் கிட்ட பேசவே வாய்ப்பு கிடைச்சதுனால இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு இங்கேயே நின்றுட்டு இருப்பாரு. நீங்கள் எதுவும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை நான் எதுவுமே சாப்பிடலன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வார். அப்படின்னா போயிட்டு ஏதாவது டீ அதை குடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரி நீங்கள் எங்கே இருங்க நான் வந்துறேன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு ஹீரோ அந்த பக்கம் போவார். அப்போ தான் ஹீரோனுக்கு ஒரு கால் வரும். யாருன்னா அவங்க அம்மா தான் பேசுவாங்க. என்னமாச்சுன்னு கேட்கும்போது தீ பிடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. எது கடையிலையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை வீட்டில் சீக்கிரம் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லவும் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பிடுங்கி போட்டு வேகமாக ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ தான் டீ குடிச்சிட்டு ஹீரோ வரும்போது பார்த்தீங்கன்னா எதுக்கு இவ்வளோ வேகமாக ஓடுறா, ஒருவேளை ஹாஸ்பிட்டல் பில் எதுவும் அதிகமாக கேட்டாங்களோ, இப்போ நம்ம தான் கட்ட வேண்டியதாக இருக்கும் போலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டோடய போகிறாரு. ஹீரோயின் வந்து நேராக வந்துடுறாங்க. என்னமாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அஜிஜோ இந்த மாதிரி ஆயிடுச்சு, நம்ம வீட்டில் உள்ள காஸ்ட்லியான பொருளெல்லாம் போய் எப்படியாவது ஃபஸ்ட்டு எடுத்துடணும்னு. நம்ம வீட்டில் எதுமா காஸ்ட்லியான பொருள், அதாவது லேப்டாப்பும் நம்மளோட ஃபேமிலி ஃபோட்டோஸ் மட்டும் தானே இருக்குது, வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் எடுக்கலான்னு போகும்போது பார்த்தீங்கன்னா ஐயோ வீட்டில் குட்டி பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக 2 பேரும் ஓடி வராங்க. அவங்களுக்கு ஒரு குட்டி பையன் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா குட்டி பையன் யாருமே கிடையாது, ஒரு நாய்க்குட்டி தான் அவங்க வளர்ந்துட்டு இருக்காங்க. அதை தான் வந்துட்டு குட்டி பையன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை வந்துட்டு இன்னொருத்தர் வந்து மாடி வீட்டில் குடியிருக்கவர் வந்து வேகமாக காப்பாற்றி கொண்டு வந்து கொடுக்கவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இப்போ இவர் பார்த்தீங்கன்னா இந்த நாய்க்குட்டியை காப்பாற்றுறதுக்காகவே அரைக்குறையாவே ஓடி வந்துட்டாரு. நீ என்னடா எப்படி நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படி கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதோடு பார்த்தீங்கன்னா இப்போ யார் வீட்டில் வந்து இந்த விபத்து ஏற்பட்டிருக்குன்னா அந்த ஓனர் தாத்தா இருக்கார்ல, அவர் வீட்டில் தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கும். அதனால் அவர் இறந்து கூட போயிருப்பார். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்துட்டு இருக்கிறவங்க மற்றவங்க வீட்டில் வந்துட்டு அந்த அளவுக்கு பரவறதுக்கு முன்னாடி அதெல்லாம் அணைச்சிருப்பாங்க ஆளுங்கெல்லாம் வந்து. அதான் ஓனராக இருந்தார், அவர் இப்போ இறந்து போயிட்டாரா. இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் முக்கியமானவங்களா இருப்பாங்களா, ரொம்ப வருஷமாக அங்கே குடியிருக்கவங்களா இருப்பாங்களா, அவங்களாம் சேர்ந்து உட்காந்து பேசி ஒரு முடிவு எடுக்கணும்ல, இதுக்கப்புறம் யார் என்ன ஏது அப்படின்றதுக்காக. அப்படி பேசும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஹீரோயினோட அம்மாவும் இருக்காங்க. எல்லாரும் பேசும்போது அவங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதம் சொல்லிட்டே இருக்காங்க. எப்படி தாத்தா வீட்டில் மட்டும் நெருப்பு வந்துச்சு, அவர் ஏதோ கேஸ் ஏதோ ஆஃப் பண்ணாமல் விட்டுருப்பாரா அப்படி இப்படின்னு கேட்கும்போது கேஸ் எல்லாம் அப்படி ஆச்சுன்னா பக்கத்து வீடும் சேர்த்து தான் வெடிக்கும். ஆனால் அது இல்லை, வேறு ஏதோ காரணம் இருக்குது. யாரோ வந்து தாத்தாவை வந்து ரிவெஞ்ச் எடுத்திருப்பாங்க, இல்லை அப்படின்னா யாராவது ஒருத்தர் அப்பார்ட்மெண்ட்டை கேட்டு வாங்கியிருப்பாங்க, அது கொடுக்கலன்ற கோவத்தை எப்படி பண்ணியிருப்பாங்களோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் பேசிகிட்டே இருக்கும்போது இவர் ஒருத்தர் மட்டும் இந்த மாதிரி புத்திசாலித்தனமாக பேசுவார். அவர் பேசுகிறத வந்து எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக தான் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பையன் முட்டா பையன் மாதிரி தான் ஏதாவது பேசிகிட்டே இருப்பான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு விபத்து தானே, இஷ்டத்துக்கும் கதை சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க அவரை. சரின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் பேசி முடிச்சுட்டு கிளம்பி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு நியூஸ் தெரிய வரும். இவங்க இருந்தாங்கல்ல அப்பார்ட்மெண்ட், இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து யாரோ ஒருத்தர் வந்து சிங்கிள் பேமெண்ட்லேயே வந்துட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டே சொந்தமாக விலைக்கு வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லவும் இப்போ எல்லாருக்கும் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். இதில் வந்துட்டு அவர் வாங்கினவர் வந்துட்டு முக்கியமான அந்த 4-5 பேர் இருக்காங்களா, அவங்கள மட்டும் நான் நேரில் பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும் இவங்க 4 பேர் 5 பேர் மட்டும் அவரை பார்க்கறதுக்காக இப்போ ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் அம்மாலாம் ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் யோசனையில் தான் இருந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயினுக்கு அவங்க வந்து தம்பி கால் பண்ணுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நீ வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு நாளைக்கு அப்பாவோட நினைவு நாள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்ப்பாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்துட்டு ஹீரோயின் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அப்பாவை வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருப்பாங்க. அதாவது அவரோட பேக் துணிமெல்லாம் தூக்கி வெளியே போட்டு நீங்கள் இங்கிருந்து வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. இதுக்காகனா அவங்க வந்துட்டு உங்களால் நாங்கள் நிறைய நஷ்டம் அடைச்சிட்டோம், உங்களால் நாங்கள் தெருவுக்கு வர நாங்கள் விருப்பப்படல, இங்கேருந்து வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ அதுக்கான அந்த மறுநாள் அந்த நாளுக்கான தேவைக்கான ஜாமான்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வாங்கிட்டு வந்து அவங்க தம்பி கொடுத்துட்டே இருப்பார். இந்த டைமில் வந்துட்டு ஹீரோயின் ரொம்ப யோசிச்சு பார்ப்பாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க அப்பா அந்த மாதிரி வீட்டை விட்டு போயிருப்பார்ல, ஒரு 2-3 மாதத்துல வந்து அவங்களுக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கும். அந்த நியூஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவங்க அப்பா ஓட்டிட்டு போன அந்த வண்டி இருக்குல்ல, அது வந்து ஆக்சிடென்ட் ஆகி அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா எல்லாருமே குடும்பமே ரொம்ப வருத்தத்துக்கு போயிடுவாங்க. அவங்க ஒய்ஃப் அதாவது ஹீரோனோட அம்மா கூட உண்மையிலே எனக்கு நிறைய வருத்தம் கோவம்லாம் இருந்தது, ஆனால் நீ இறந்து போகணும்னு நான் ஒரு நாள் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. பேரை பார்க்கணும்னு சொல்லியிருந்தாருல, அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோனோட அம்மா இருப்பாங்க, இன்னொன்று வந்து ஒரு பாட்டியும் பேரனும் இருப்பாங்க. இன்னொரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைலாக ரொம்ப கொஞ்சம் அழட்டிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு லேடி ஒருத்தவங்க இருப்பாங்க. 3 பேர். இவங்க 3 பேர் மட்டும் புது ஓனர் பார்க்கணும்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லவும் அவங்க 3 பேர் வந்து புது ஓனருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவரோட அசிஸ்டன்ட் வந்து இப்போ என்ன சொல்வாருன்னா, இப்போ ஓனர் வந்துருவாரு, உங்கள் 3 பேரை மட்டும் விஷயத்த சொல்ல சொன்னார். அதாவது என்னன்னா, நீங்கள் 3 பேர் மட்டும் சீக்கிரமாக இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடணும், ஏன்னா உங்களோட அக்ரிமெண்ட் டேட் வந்து முடிய போகுது அப்படின்னு சொல்லவும் அவங்களாம் ஒவ்வொருத்தர் பதற ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோட அம்மா பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாடகை கூட ஏற்றுக்கோங்க, இன்னும் 2 வருஷத்துக்கு நாங்கள் இங்கே தான் இருந்து ஆகிற மாதிரி இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் தயவு செஞ்சு அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட்டாக கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன இப்படி திடீர்னு சொல்கிறீங்க, என் பேரனுக்கு இங்கேருந்து தான் ஸ்கூல் பக்கம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த லேடி இருக்காங்கல்ல, அவங்க அதுக்கும் மேலே போயிட்டு புது ஓனருக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாட்டி கேர்ள் ஃப்ரெண்டாக ஆகலான்ற மாதிரி, உங்கள் ஓனர் என்ன சிங்கிளா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. ஓனர் இருக்காரில் அவர் என்ன சொல்லிடுறாருன்னா, வாய்ப்பே கிடையாது, ஏன்னா இந்த மாதிரி தான் சூழ்நிலை இருக்குது, இப்போதைக்கு நான் அதான் முடிவு பண்ணி வச்சிருக்கேன், வேணா கொஞ்ச நாள் பார்ப்போம் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு இன்னொரு தடவை கன்ஃபார்மாக சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. ஹீரோனோட அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. இந்த விஷயத்தை பொண்ணுகிட்ட சொன்னால் எப்படி எடுத்துப்பாலோ தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு வீட்டுக்கு வராங்க. அப்போ தான் ஹீரோன்னு வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. உடனே அவங்க தம்பி இருக்கார்ல, அவர் வந்துட்டு வேகமாக ஓடி வராரு. இன்னைக்கு சம்பள நாள் தானே, என்னோட பாக்கெட் மணி எனக்கு கொடுன்னு சொல்லிட்டு அக்காட்ட கேட்டுட்டே இருப்பாரு. அவங்க பாட்டுக்கு நேராக ரூமுக்கு போவாங்க. அந்த கணக்கு விளக்கெல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த மாதமும் எக்ஸ்ட்ரா செலவுகள் நிறையவே ஆயிருக்கு, என்ன பண்ணுறதுனே தெரியலேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க அம்மா இருக்காங்களா, ஹீரோயின் கிட்ட வந்து பேசுகிறாங்க, வந்து பக்கத்தில் வந்து உட்காருவாங்க. அப்போ தான் ஹீரோயின் கிட்ட சொல்லுவாங்க. சொல்லாமல் வேணாமல் யோசிச்சுட்டே இருக்கும்போது ஹீரோயினே பேச ஆரம்பிச்சிருவாங்க. வழக்கம் போல் இந்த மாதமும் எல்லா செலவும் அதிகரிச்சுட்டே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பில்டிங் வந்துட்டு யாரோ வாங்கிட்டாராமே, எப்படியும் ஒன்று வந்துட்டு அவங்க வந்து வாடகையை அதிகம் பார்க்கலாம், இல்லை அப்படின்னா வந்துட்டு அவங்க வந்து நம்மளை காலி பண்ண கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா சொல்லவும் இப்போ அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டக்குன்னு அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நீ தம்பிக்கு மாதம் மாதம் இந்த மாதிரி அவனுக்கு செலவுக்காக பணம் கொடுக்குறீங்களா, அதை வேணால் கட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு அது யூஸாக இருக்கும்
பார்க்கணும்னு சொல்லும்போது, அவன் சின்ன பையன்மா அவனுக்கு குடுக்குறது குடுத்து தானே ஆகணும்னு சொல்லுவாங்க. அவன வேணா நான் பார்ட் டைம் ஜாப் போக சொல்றேன்னு சொல்லும்போது, அவன் சின்ன பையன் அவன் எப்படி அங்கலாம் போவான்னு சொல்லும்போது, அவன் சொல்றாங்களா, அந்த வயசுல நீலாம் வந்து பார்ட் டைம் ஜாப் பார்த்துக்கிட்டு வீட்டையும் பார்த்துட்டு தாம்மா இருந்த அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோயின் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அமைதியா இருந்துடுறாங்க. அப்போ வந்துட்டு அவங்க என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா, நைட் ஃபுல்லா அவங்களுக்கு தூக்கமே வரல. உடனே ஹீரோயினோட அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படியாவது நாளை காலையில வந்துட்டு ஓனர் தாத்தா இருக்காருல்ல, அவரோட பொண்ணை போய் பார்க்கணும். பார்த்துட்டு அதாவது பழைய ஓனர் தாத்தா அவர்கிட்ட பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி ஒரு அக்ரிமெண்ட்டை இவங்களா ரெடி பண்ணிக்கிறாங்க. என்னவானா, இன்னும் 2 வருஷத்துக்கு நாங்க இங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் தாத்தா வந்து ஓகே சொன்ன மாதிரி சைன் பண்ணி கொடுத்த மாதிரிலாம் ஒரு அக்ரிமெண்ட்டை நம்மளா ரெடி பண்ணிக்கணும். அந்த பொண்ணுகிட்டயும் போய் காட்டிட்டு நம்ம வந்துட்டு அதையும் ஓகே பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ புதுசா வந்த ஓனர்ட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா, அப்ப நம்மளுக்கும் இங்க இருக்க வாய்ப்பு இருக்கும்ல அப்படின்ற மாதிரிலாம் பிளான் பண்றாங்க. இப்ப அதுக்காக அந்த ஓனர் தாத்தாவோட மகள பார்க்கறதுக்காக கிளம்புவாங்க. அவங்க கிளம்பி வந்துட்டாங்களா, அந்த கார் வந்து நிக்குது. காருக்குள்ள யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த தாத்தா இருக்காருல்ல, அவரோட மக தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ரொம்ப வசதியா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப காரை ஓப்பன் பண்ணி விடுறாங்க. இவங்களும் வந்துட்டு உட்காந்துடுறாங்க. இந்த மாதிரிலாம் எழுதியிருக்கு. அக்ரிமெண்ட்லாம் நாங்க ஆல்ரெடி போட்டு வச்சா நீங்க சைன் பண்ணிட்டீங்கன்னா ஓகே வாடுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட கேட்குறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா காரை ஒரு பக்கமா நிப்பாட்டிட்டு தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இப்ப நான் என்ன கேட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்பதான் அவங்க சொல்லுவாங்க, உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னங்க, ஏற்கனவே வந்துட்டு அக்ரிமெண்ட் முடிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி நாங்க வந்துட்டு பயங்கர கடன் பிரச்சனையில தான் இருந்துட்டு இருந்தோம். அந்த டைம் தான் ஒருத்தர் வந்து இந்த அபார்ட்மெண்ட்டை முழுசாவே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு தீ விபத்து ஏற்பட்ட அந்த இடத்த வந்துட்டு ஒருத்தவங்க காசு கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னா அது லேஸ்பட்ட விஷயமா? அது எங்க வாழ்க்கையில நடந்திருக்கு. அதனால தயவு செஞ்சுட்டு வந்துட்டு எல்லாரும் காலி பண்ணிடுங்க. இது மாதிரி என்கிட்ட எதுவும் பேசாதீங்க கொள்ளாதீங்கன்னு சொல்லிட்டு அழறாங்க. அதே மாதிரி அக்ரிமெண்ட்லேயும் வந்துட்டு என்னால் சைன் பண்ணவே முடியாது. எங்களுக்கு எவ்வளோ கடன் பிரச்சனை இருந்தது. அந்த ஆள் தான் வந்துட்டு எல்லா கடன் பிரச்சனையும் அழிச்சிட்டு எங்களோட அந்த அப்பார்ட்மெண்ட்டே வாங்கிட்டு இப்போ எங்களுக்கு ஒரு அமௌண்ட்டும் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் காரை ஓட்டிட்டு வரேனே ரொம்ப வசதியாக வந்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? இந்த காரோட டிரைவர் நான் அப்படின்னு சொல்லி அழும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட அம்மாவுக்கு வந்து இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக போயிடுது. காரில் வந்ததுக்காக அவங்களுக்கு அந்த டிரைவர் வேற சொல்லிட்டாங்களா, அதுக்கான காசை மட்டும் கொடுத்துட்டு இறங்கி வந்துடுறாங்க. நமக்கு வந்து ஒன்றுமே புரியல. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டி இருக்காங்கல்ல, அதாவது இந்த 3 பேரை கூப்பிட்டு பேசுனதுல ஒரு ஆண்டி மட்டும் ஹீரோ அதாவது ஓனர் வந்து சிங்கிளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்களே, அவங்கள்ட்ட போய் தான் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து புலம்பிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறதா இருக்கீங்க, இப்படி என்ன அடுத்த பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஏன்னா இப்போ புதுசாக ஒரு அப்பார்ட்மெண்ட் போகிறதுக்கு அட்வான்ஸ்லாம் கொடுக்குறோம்ல, அந்த அளவுக்கு பணம்லாம் இல்லை. எப்படியாவது இன்னும் 2 வருஷத்துக்கு இங்கே ஓட்டிட்டாவது கொஞ்சமாவது பணத்தை புரட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இங்கேயே தங்குறதுக்கு அவர்கிட்ட எப்போயோ பர்மிஷன் வாங்கிட்டேன்றாங்க. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட அம்மா கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபோனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அவருக்காக வந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்காங்க. அதாவது இப்படின்ற மாதிரி ஸ்மைலிலாம் பண்ணி எடுப்பாங்கல்ல, அதை கிஸ் பண்ணுற மாதிரி அப்படிலாம் ஃபோட்டோ எடுத்தவுடனே அவர் எனக்கு அதை பார்த்தோன்னே ஓகே சொல்லிட்டாரோன்னு இவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. அடுத்தது அந்த ஒரு பாட்டி இருக்காங்களா, அந்த பாட்டி எப்படி வந்துட்டு ஓகே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க பழக்கடை தானே வச்சிருப்பாங்க. அதனால ஒரு கூட நிறைய பழத்தை ஃபுல்லாக நிறைச்சி வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் அவரும் அவரோட பாட்டியும் வந்துட்டு இருக்கிற மாதிரி பேரனும் இருக்கிற மாதிரி ஒரு டிராயிங்கை வரைஞ்சிட்டு, நீங்கள் வந்து கருணை கொண்டு எங்களை இங்கேயே நீங்கள் தங்க வைக்கணும் அப்படி மாதிரிலாம் இந்த மாதிரி வசனத்தை எழுதிட்டு அவர் இந்த மாதிரி ஓகே சொல்லிடுவாருன்றதுக்கு அவங்க பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஹீரோயினோட அம்மா பார்த்துருவாங்க. ஓ எல்லாருமே இந்த மாதிரி தான் பண்ணுறீங்களா, நான் எப்படி என்ன பிளான் பண்ணுறேன் பாரு, இப்போ நான் அழல அவள் வந்து இந்த வீடே இந்த அப்பார்ட்மெண்ட்டே நீயே வச்சுக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லணும், நான் மட்டும் அழுகைக்கு என்ன பஞ்சமானவளா அப்படின்ற மாதிரிலாம் அவங்க யோசிச்சு பிளான் பண்ணுறாங்க. ஹீரோனோட அம்மா வந்துட்டு இப்போ ஃபோன் எடுத்து ஒரு வீடியோவே எடுக்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் வீட்டுக்காரங்க எங்களுக்கு இல்லை சார், அவன் இறந்து போயிட்டாரு. என் பொண்ணு தான் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே வந்து வேலையும் பார்த்துக்கிறா வீட்டையும் பார்த்துக்கிறா. அவள் மயக்கம் போட்டு விழுந்தா கூட ஹாஸ்பிட்டல் பில்லு கட்டுறது கூட அவள்கிட்ட காசு இல்லை தெரியுமா, நீங்கள் தான் வந்து கொஞ்சம் இறக்கப்படணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. இந்த வீடியோவை அனுப்பி விட்டுறாங்க. தேம்பி அழுது டிஷ்யூ பேப்பரில் வச்சு தொடச்சு அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த வீடியோவை வந்துட்டு அவர் பார்க்க மாட்டாரு, அந்த ஓனர் பார்க்காம வேற யாருக்கோ காட்டுறாங்க. அவர் யார் அப்படின்றது இன்னும் முகத்தை தெரியாமல் அவர் திரும்பி நின்றுட்டு இருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க, ஏன்னாடி நீ லவ் பண்ண திடீர்னு வந்து பிரேக்கப் பண்ணிட்டியே எதனால அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவன் சரியான அம்மா பையன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, நானும் அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்கும்போது கையில் நிறைய நகம் வளர்த்துருந்தேன், ஏன்டா நெகத்தை வெட்டலான்னு சொல்லி கேட்கும்போது, எங்கள் அம்மா ஊருக்கு போயிருக்காங்க, அவங்க வரதுக்கு ஒரு வாரம் ஆகும், வந்தோட தான் வெட்டி விடுவாங்கன்னு சொல்கிறான். மட்டும் இல்லாமல் அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்லியிருப்பாருன்னா, திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொல்லுவார். எதனால இவ்வளோ சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹீரோயின் வந்து கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இல்லை அடுத்த வருஷம் எங்கள் அப்பா வந்து ரிட்டையர்ட் ஆக போகிறாரு, அதுக்குள்ளே நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி எங்கள் அம்மா ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லணும். பார்த்தீங்கன்னா கல்யாணங்கிறதுலாம் வந்து ஒரு சந்தோஷத்தில் நம்மளாம் எடுக்க வேண்டிய முடிவு. அப்பா ரிட்டையர் ஆகிறாருன்ற காரணத்துக்காக இப்போ கல்யாணம் பண்ணிக்க முடியும், மரியாதை எங்கேருந்து ஓடின்னு சொல்லிட்டு தான் அவரை விரட்டி விட்டுருப்பாங்க. இப்போ ஹீரோயின் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து கேட்பாங்க, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ஃபேமிலின்னு சொல்லிட்டு இருக்க போகிறோம், உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்லன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோன் அங்கேருந்து கிளம்பி இப்போ வீட்டுக்கு வருவாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட நினைவு நாளில் அவங்க அம்மா வந்து அப்பாக்காக எல்லா திங்ஸையும் வாங்கி வச்சுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோனுக்கு கோவமாக வரும். இன்னும் எதுக்காக அவருக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, அவர் இருந்து நம்மளுக்கு தொல்லை கொடுத்த வரைக்கும் பத்தாதா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இப்போ மொட்டை மாடிக்கு வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. மாடியில் வந்து வருத்தப்பட்டு உட்காந்துட்டு இருக்காங்களா, பின்னாடி அவங்க அம்மாவும் வராங்க. இங்கே பாருமா, உனக்கு விருப்பம் இல்லைன்னா நான் அதை செய்ய மாட்டேன், உங்கள் அப்பா இறந்து போய் 2 வருஷம் ஆகுது, ஆனால் இது வரைக்கும் அவருக்கு இறுதி அந்த மரியாதைலாம் நம்ம செலுத்தினதே இல்லை, 3 வருஷத்துக்குள்ளே செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த வருஷம்
வருஷம் நான் செய்கிறேன், உனக்கு விருப்பம் இல்லாட்டி விட்டுறலாமா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா ஹீரோயின், நான் சின்ன வயசாக இருக்கும் போதுட்டு நான் அம்மானு கூப்பிட்ற ஒவ்வொரு வாரத்துலேருந்தே என் குரலை வச்சு நீ கண்டுபிடிச்சிருவேன். அதாவது இவங்க விளையாடிட்டு இருப்பாங்களா சின்ன வயசாக இருக்கும்போது, அப்போ வந்துட்டு அம்மானு கூப்பிடுவாங்க, அம்மா வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அதாவது கூட விளையாடுற பசங்க வந்து கிண்டல் பண்ணுறாங்கன்னு எல்லாரையும் வந்து விரட்டி விட்டுருப்பாங்க. அப்புறம் வயசுக்கு வந்த டைமில் வந்துட்டு அம்மான்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. அந்த டைம்லேயே வந்துட்டு அவங்க அம்மா புரிஞ்சுக்கிட்டு அவங்கள பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு வேலை கிடைக்கும் போது, அவங்களுக்கு கஷ்டத்தில் இருக்கும் போது அம்மான்னு கூப்பிட்ற அந்த குரலை வச்சு அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி எனக்காக எல்லாமே பார்த்து பார்த்து செய்கிறவங்க நீங்கள், உங்களுக்காக நான் கண்டிப்பாக இதை நானும் கலந்துக்கிறேமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அவங்க அப்பாவுக்கு செய்ய வேண்டிய மரியாதையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. பிளாக் கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நின்றுட்டு இருக்காங்க. அவங்க அம்மா மட்டும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. உடனே ஹீரோனோட தம்பிக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. எதுக்குமா இப்படி அழுது ஓவர் ஆக்ட் பண்ணுறேன்னு கேட்கும்போது, இதெல்லாம் ஒரு சடங்கடா, இப்படி தான் அழுது ஆகணும், உட்காந்து சேர்ந்து அழுங்க, அப்போ தான் வந்து இறந்து போனவங்களோட ஆத்மா வந்து சாந்தி அடையும்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. இந்த தடவை பிறவியில் தான் வந்துட்டு இந்த மாதிரி மோசமாக பிறந்துட்டீங்க, அடுத்த ஜென்மத்திலேயாவது ஒரு நல்ல வசதியானவராக பிறந்து வந்து நல்ல புருஷனா வாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டே இருக்காங்க. என்னம்மா இப்படி அழுதுட்டு இருக்க, இப்படி அழுகிறத பார்த்தா அவர் இறந்து போனது திரும்ப வந்துட போறாருமா ஆவியா, பேசாமல் இருன்னு சொல்லிட்டு தம்பி வரை கிண்டல் பண்ணிட்டே இருப்பார். அப்போ தான் கதவு தட்டுற சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். அந்த டைம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆல்ரெடி ஃபோனில் ஒரு மெசேஜ் வந்திருக்கும். யாருன்னா ஓனர் இன்னும் டேரெக்டாக பார்க்கல, ஓனரோட மேனேஜர் தானே இவ்வளோ நாள் பேசிகிட்டு இருக்காரு. இப்போ அந்த ஓனர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இவங்களை பார்க்கறதுக்காக நேரம் வந்துட்டு இருக்காருன்னு சொல்லவும், இப்போ ஹீரோனோட தம்பி இருக்காங்களா, அவங்க தான் கதவு தட்டுற சத்தம் திறந்து பார்ப்பார். திறந்து பார்க்கும்போது அவர் சொல்லிட்டே இருந்தார்ல, நீ அலற அலற அவர் ஆவியாக வரப்போறாரு அப்படின்ற மாதிரி. அவங்க கண்ணுக்கு அவங்க அப்பா தான் நிற்கிற மாதிரி இருக்கும். அவருக்கு கண்ணுக்கு சரியாகவே தெரியாது. அவர் உள்ளே வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அவங்க அப்பா தான் வந்து நின்றுட்டு இருப்பாரு. இவங்களாம் பார்த்தோன்னே அவங்களுக்குலாம் ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ ஹீரோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி தலை சுற்றே வந்துடும். உடனே அவர் டக்குன்னு வேகமாக வந்து அப்படியே ஒரு சுற்றி அவங்கள அப்படியே கீழே விடாம அப்படி தாங்கி பிடிச்சிருவாரு. நீங்களாம் இங்கே தான் குடியிருக்கீங்களான்ற மாதிரி அவர் கேட்பார். இப்போ ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி இருக்கும், இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிகிட்டே இருக்கும்போது, அப்பா நீ தான் இறந்து போயிட்டியப்பான்னு அப்படின்னு சொல்லிட்டு பையன் சொல்லவும், நான் எப்படா இறந்து போனேன் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா பேசிகிட்டே இருப்பார். அதோடு பார்த்தோன்னா இவங்களுக்கு யாருக்குமே எதுவுமே புரியாது. ரொம்ப யோசனையிலே எல்லாருமே இருந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ தான் அவங்க அம்மா யோசிப்பாங்க, இவங்க 2 பேர் பிரியும் போது அவங்க அப்பா கிட்ட அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, இந்த உலகத்திலே அதிகமாக நான் நேசிக்கிறது என் பிள்ளைங்கள தான், அவங்கள பார்க்கறதுக்கு இனிமேல் வரவே கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் அந்த உலகத்தை அதிகமாக விருக்கிறதும் உன்னை தான், இனிமேல் நான் உன்னை பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டே இருந்துகிட்டே இருப்பாங்க. இப்போ தான் வந்துட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு மேனேஜராக இருந்தார்ல அவர் வருவார். நாங்கள் இவர் தான் ஓனர்னு நினச்சோன்னா அவர் ஓனர் இல்லை, அவன் என்னோட ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்பா சொல்லுவார். சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ரொம்ப டவுட்டாக இருக்கும், அது எப்படி இறந்து போகிற வரைக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டவர் இப்போ இறந்து போனதுக்கப்புறம் எப்படி பணக்காராக வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பையன் ஓப்பனாகவே கேட்பான், எப்படிப்பா அது நீ இறந்து போனதுக்கப்புறம் உனக்கு எப்படி இவ்வளோ பணம் கிடச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருப்பான். இதே மாதிரிலாம் பேசிகிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் எல்லாம் வெளியே எல்லாத்துக்கும் பரவ ஆரம்பிச்சிடும். அப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு கூடி பேசுவாங்க. ஏன்னா இங்கே பல வருஷமாக அவங்களாம் கூடி இருக்காங்கல்ல, ஹீரோட அப்பாவை பற்றி அவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அவன் எந்த வேலையும் உருப்படியாக செஞ்சதில்லை, ஒத்த காசு கூட கையில் வச்சிருந்தது கிடையாது. இப்போ எப்படி இறந்து போனதுக்கப்புறம் அவன் கையில் எப்படி இவ்வளோ காசு வந்தது, எனக்கு எதுவும் சந்தேகமாக இருக்குன்னு எல்லாருமே அப்படிலாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. சிட்டி இப்போ அந்த அப்பா வந்து என்ன பண்ணுறாருன்னா, அப்போவும் அவங்க வீட்டில் இருக்கிறதுக்கு அவருக்கு சங்கடமாக இருக்குது. டக்குன்னு இப்போ ஒரு கடைக்கு போகிறாரு, ஷாப்பிங் பண்ணுறாரு. என்னன்னா உள்ளதுலேயே பெரிய டிவியாக வாங்குறாரு, அவரோட ஹைட்டை விட அதிகமாக இருக்கிற மாதிரி ஃப்ரிட்ஜ் வாங்குறாரு, சோஃபா வாங்குறாரு, மசாஜ் பண்ணுற மாதிரி சோஃபா அதெல்லாம் எல்லாமே வாங்கிக்கிறாரு. மொத்தம் 12 லட்சத்துக்கிட்ட வந்துட்டு அவர் வந்து இப்போ ஜாமான் வாங்கியிருக்காரு. வாங்கிட்டு அந்த ஏடிஎம் கார்டு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு, எனக்கு வந்துட்டு ஆஃபர் எதுவும் இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுகிட்டே இருக்காரு. இப்படி கேட்டுகிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஜாமான்லாம் வாங்கிட்டு அவர்கிட்டே பேசிகிட்டு இருப்பார். இப்போ இவர் எங்கே தங்க போகிறாருன்னா, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு தாத்தா இருந்தார்ல, அந்த தாத்தாவோட வீடு வந்து இப்போ காலியாக தானே இருக்குது, அந்த வீட்டில் தான் இப்போ தங்க போகிறதுக்காக தான் இவர் எல்லா ஜாமானும் வாங்கிட்டு இருப்பாரு. அப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து குடி வர்றதுக்காக அவர் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஹீரோனோட தம்பி வந்து அப்பா கிட்ட பேசுகிறாரு. பேசும்போது, நீ எப்படிப்பா உனக்கு கையும் வேலை செய்யுது காலும் வேலை செய்யுது, ஹார்ட் பீட்லாம் வேறு இருக்குது, நீ எப்படிப்பா திரும்ப உயிரோட வந்து நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு தம்பி கேட்கும். உனக்கு என்னடா ஆச்சு, நீ பேசுகிறத பார்த்தாலே எனக்கு நான் செத்துருவோன்ற மாதிரி எனக்கு பயமாக இருக்குன்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டே இருப்பார். இல்லைப்பா நீ போன 2 வருஷத்துக்கு முன்னாடி நீ போன அந்த வண்டி வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு, நீ இறந்து போயிட்டேன்னு தானப்பா நாங்கள் நியூஸில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படகு சொல்லிட்டே இருப்பார். அவங்க ஹீரோயின் இப்போ அங்கே வந்துருவாங்க. வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா அந்த தம்பியை வந்துட்டு போய் ஸ்கூலுக்கு போட அப்படின்னு சொல்லிட்டு அவர் விரட்டி விட்டுருவாங்க. இங்கே இவர்கிட்ட வந்து என்ன பேசுவாங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது பேச வேண்டியது இருந்ததா என்கிட்ட மட்டும் பேசுங்க, என் தம்பிக்கிட்டையும் எங்கள் அம்மா கிட்டே நீங்கள் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவோட பேர் சொல்லி மிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வீட்டை இன்னும் ஒரு வாரத்தில் காலி பண்ணிக்கிறதா இருக்கும், வேறு எதாவது இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயின் வந்துட்டு அங்கே பேசிட்டு கிளம்புறாங்களா, அவங்களுக்கு சிந்தனைலாம் என்னன்னா அவங்க அம்மாட்டையும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி 1 வீக்கில் நம்ம காலி பண்ணணும்னு. அவங்க அம்மா வந்து அதுக்கு பணம் தேவைப்படுமேன்னு சொல்லும்போது, நான் லோன் போட்டாவது பணம் வாங்கிக்கிறேன், நம்ம ஒரு வாரத்தில் எங்கேயாவது காலி பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் எக்கார கொண்டு அம்மா கிட்டேயும் தம்பிக்கிட்டையும் அப்பா அப்பா வந்து சேரவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கோவமாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவங்க தம்பி இருக்காருல்ல, அவர் வந்து கணக்கே போகிறாரு, இப்போ உள்ள மதிப்பு எப்படி இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லும்போது கேட்கும்போது பார்த்தீங்கன்னா 20 கோடிக்கு மேலே தேவைப்படும் அப்படின்னு. அப்பா கிட்ட அவ்வளோ காசு இருக்கான்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் வாயை பொழந்துட்டு இருப்பாரு. இவரோட அம்மாவும் இருக்காங்களே, இவங்க 2 பேருமே வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பகலில் வேலை பார்க்குறாங்க, நைட்டு ஃபுல்லாக வந்து வீடு தேடி தேடி அலைஞ்சிட்டே இருக்காங்க. அவங்களோட பட்ஜெட்டுக்குள்ளே வீடு தேடுறாங்க, ஆனால் அவங்களோட பட்ஜெட்டுக்கு வீடு கிடைக்கவே மாட்டேங்குது. ரொம்பவே அப்செட் ஆகிட்டே இருக்காங்க. இங்கே அதாவது அந்த காலனியில் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஃபுல்லாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு இவரை பற்றி தான், அதாவது ஹீரோனோட அப்பாவை பற்றி தப்பாகவே தான் பேசிகிட்டு இருக்காங்க. இருக்கும் வாய்ப்பே கிடையாது, என்ன பண்ணான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இஷ்டத்துக்கும் பேசிகிட்டே இருக்காங்க. அவங்கெல்லாம் அவர் ஒரு பழைய ஓனர் வந்து இறந்து போகும்போது எல்லாரும் கூட பேசிகிட்டு இருப்பாங்களா, அப்போ ஒருத்தர் மட்டும் புத்திசாலித்தனமாக சொல்லியிருப்பார்ல, அந்த அப்பார்ட்மெண்ட் எப்படி தனியாக ஃபயர் ஆச்சு, யாரோ ஒருத்தர் ரிவெஞ்ச் எடுத்திருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மட்டும் இப்போ ஹீரோனோட அப்பா மேலே
டவுட்டாக இருக்கும், என்னமோ நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவர் மட்டும் யோசிச்சுட்டே இருப்பார். மற்றவங்களாம் வந்து முன்னாடி பார்க்கும்போது அவர்கிட்ட நல்லா பேசுறது, பின்னாடி பார்க்கும்போது அவரை பற்றி காசிப் பேசுறதுமா இப்படியே ஓட்டிகிட்டே இருப்பாங்க. இந்த இடத்துல தான் ஹீரோனோட அம்மாவும் இருப்பாங்க. ஹீரோனோட அப்பா அங்கே வருவார். வந்துட்டு ஹீரோயின் அம்மா வந்து ஏதாவது பேச போகிறாரான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு வாரத்தில் உங்கள் பொண்ணு வந்து வீட்டை காலி பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்குள்ளே நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியான ஏற்பாடுகள் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஏன்னா முன்னாடியே சொல்லிடுங்க, அப்போ தான் நாங்கள் புதுசாக யார் வராங்களோ அவங்களுக்கு வந்துட்டு பண்ணணும்ல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனோட அம்மாவுக்கு செம்ம கோவம் வரும். முதல் தடவையாக வந்து இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் வந்து பேசுகிறா, எந்த வார்த்தையை வந்து பேசுகிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுவாங்க. பார்த்தீங்கன்னா அப்பா இருக்காருல்ல, அவர்கிட்ட வந்துட்டு தம்பி இருக்காரு, அவரோட பையன், அவர் வந்து வேகமாக ஓடி வராரு. அப்பா இந்த பெட்டியை இப்போ உங்கள் இடத்துல வந்து ரூமில் வைக்கவா ஹாலில் வைக்க அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. இப்போ அவர் அப்பா கிட்ட இந்த மாதிரி இதாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்பா கூட அவர் சேர்ந்துக்கிட்டாரு. அம்மா கிட்டேயும் அக்கா கிட்டேயும் பர்மிஷனே கேட்காம அவர் பாட்டுக்கு அப்பா கூட இப்போ சேர்ந்துட்டாரு. இதை பார்த்து அம்மாக்கே ஒரு பக்கம் கோவம் வந்துட்டு இருக்கு. இப்போ இவங்க 3 பேரும் ஒன்றா நின்று பேசிட்டு இருக்கிறத பார்க்கும்போது ஹீரோயின் அப்போ தான் காரில் வராங்க. அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கோவமாக இருக்குது. இவங்களை பார்த்தோன்னா ஹீரோனோட அம்மா வந்து வேகமாக அந்த காரில் வந்து ஏறிக்கிறாங்க. அதாவது போகிற வழி பூராமே அவங்க ஃபோன் அடிச்சு கேட்டுகிட்டே இருக்காங்க. இந்த அமௌண்ட்டுக்கு வந்து வீடு கிடைக்குமான்னு கேட்டுக்கிட்டே தான் வந்துட்டே இருக்காங்க. எதுவுமே செட் ஆகவே இல்லை. இங்கே ஆஃபீஸ்க்கு வராங்க. இந்த மாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்காக டெய்லி வெயிட் பண்ணிட்டே இருப்பார். அவங்க வந்து லிஃப்ட்டுக்குள்ளே போனோன்னா ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த லிஃப்ட்டில் வந்து 2nd ஃப்ளோரில் வேலை பார்க்குறாரு. ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஃப்ளோரில் வேலை பார்ப்பாங்க. ஆனால் இவர் அங்கே போகாமல் ஹீரோயின் உள்ளே வந்தோன்னா அவங்களுக்கு அந்த இதை அவங்கள கொண்டு போய் அங்கே இறக்கி விட்டுட்டு தான் அவர் வந்து வருவார். அப்படி தான் வந்து வழக்கம் போல் இன்றைக்கும் ஹீரோனுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பார். ஹீரோயின் ஒரு வார்த்தை கூட பேசவே மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு குடியும் வந்துடுறாரு. வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸும் மற்றவங்க எடுத்து வைக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு பேக் மட்டும் அவரை கையில் பத்திரமா வச்சுக்கிறாரு. அந்த பேக் வந்து யாரை நம்பி அவர் கொடுக்கவே மாட்டேங்கிறாரு. அதில் என்ன இருக்குன்றது இப்போ நம்மளுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்க ஒரு தாத்தா இருக்கார். அவர் வந்துட்டு ஹீரோட அப்பாவாக இருக்காங்களா, ஹீரோனோட அப்பா. அவங்கள பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்திருக்கீங்களான்னு, நான் உங்களை எப்பயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இல்லையே நான் இதுக்கு முன்னாடி வந்ததே இல்லை, இப்போ தான் வாங்கினதுக்கப்புறம் தான் வரேன்ற மாதிரி சொல்கிறாரு. இவருக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இவரை நான் இங்கே பார்த்துருக்கேன்ற மாதிரி அவர் நினச்சிட்டே இருப்பார். இன்னொரு பக்கம் ஹீரோயினுக்கு இன்னும் வீடு கிடைக்கவே இல்லை. பயங்கர டென்ஷன். அவங்க ஒரு பக்கம் சுற்றிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து யோசிச்சுட்டு டென்ஷனாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவர் வந்துடுறாரு. வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா இப்போ அவர் ரொம்ப தைரியமாக பேசுகிறாரு. உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் நீ இந்த மாதிரிலாம் பண்ணுவேன்? ஒரு பையன் லவ் பண்ணுற பையன் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு வந்து கேட்டால் நீ வந்துட்டு கல்யாணம் வேணான்னு வந்து சொல்கிற. ஒரு நல்ல பொண்ணாக இருந்தால் என்ன சொல்லுவா? எப்போ கல்யாணம் தானே எதிர்பார்ப்பா? உனக்கு வந்துட்டு நீ வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிற, நீ எல்லாம் வந்து நல்ல குடும்பத்தில் பிறந்த நல்ல பொண்ணா இருப்பியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் பேசுகிறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஹீரோனுக்கு வந்து செம்மக்கவும் வருது. இதெல்லாமாவது நீயா பேசுகிறே இல்லை உங்கள் அம்மா சொல்லி கொடுத்துட்டு வந்து நீ பேசுறியாடா போடா அப்படின்ற மாதிரி அவங்கள திட்டி விட்டு இவங்களும் வந்துட்டே இருக்காங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா கால் தடுக்கி விட்டு கீழே விழுந்துடுறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி அடிபட்டுருது. உடனே வந்துட்டு ஹீரோ இருக்காருல, அவர் தான் அந்த பக்கமாக வராரு. அவர் சைக்கிளில் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோன்னு அவங்களால நடக்க முடியாமல் இருக்கவனு சைக்கிளில் உட்காருங்க நான் போய் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லும்போது கொஞ்சம் தூரம் போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக டேபிள்லாம் போட்டிருப்பாங்க. அந்த டேபிள் அவங்களை உட்கார வச்சுட்டு நான் போய் பேண்டேட் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போவார் இருப்பாங்க. இவர் வந்து அதெல்லாம் வாங்கி விட்டுட்டு அவங்களுக்கு வந்து அதை ஒட்டியும் விட்டுறாரு. அந்த பேண்டேட் வாங்கிட்டு வந்து போட்டு விட்டுறாரு. அப்போ தான் ஹீரோனுக்கு வந்து ஞாபகம் வருது, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. அன்னைக்கு எனக்கு வந்து நான் மயக்கம் போட்டு விழும்போது நீங்கள் தானே கொண்டு போய் நான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தீங்க. அன்றைக்கி நான் ஹாஸ்பிட்டல் பில்லு கூட கட்டாமல் வந்துட்டு அந்த பில்லெல்லாம் நீங்கள் தானே கட்டினீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமான்னு அவர் ஹீரோ வந்து தலையாட்டுவார். நான் அதெல்லாம் உங்களுக்கு இப்போ கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பர்ஸை திறந்து பணத்தை எடுக்கலான்னு போகும்போது பார்த்தீங்கன்னா அதில் சுத்தமாக எதுவுமே இருக்காது. அதை வந்து புரிஞ்சுட்டு ஹீரோ வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுவார். சரி நான் வேணா உங்களை ட்ராப் பண்ணலாமான்னு கேட்பாரு ஹீரோ. உடனே ஹீரோன் என்ன சொல்லுவாங்கன்னா, வேண்டாம் நான் பஸ்ஸுக்கு காசு வச்சிருக்கேன், நான் பஸ்ஸில் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கே ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும். அவங்க வந்து கிளம்பி போயிடுவாங்க. ஹீரோ வேறு எதை பற்றியுமே பேசிக்க மாட்டார். இங்கே வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹீரோனோட அம்மா கிட்ட வந்துட்டு அங்கே இருக்க அந்த பாட்டிலாம் இருக்காங்களா, அவங்களாம் வந்து பேசுவாங்க. இப்போ வந்துட்டு உன் புருஷன் வந்து திரும்ப வந்திருக்காரு, அதுவும் பணக்காரராக வந்திருக்காரு அப்படின்னா திரும்ப நீ அவன் கூட சேரத்தானே போகிற அப்படின்னு பேசுவாங்க. அப்படி மட்டும் நீ சேர்ந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, நீ தான் வருங்காலத்தில் இந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஓனரா, அப்போ நாங்கள்லாம் இங்கே இனிமேல் நிம்மதியாக இருக்கலாம். ஆனால் உன் புருஷன் வந்து எப்படி இவ்வளோ பணக்காரர் ஆனார்? எதிரியாவது பணத்தை போட்டாரா இல்லை என்ன பண்ணார்? அந்த மேஜிக்கை மட்டும் சொன்னால் நாங்களும் கொஞ்சம் பொழைச்சி போகலாம் அப்படின்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. மேலே கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோனோட அம்மாவுக்கு வந்து செம்மக்கும் ஒரு டக்குன்னு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதுக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்குது. உங்கள் வீட்டுக்காரங்க வந்துட்டு இந்த மாதிரி எல்ஐசி வந்து போட்டு வச்சுருக்காங்கல்ல, அவர் இறந்து போகணும், இல்லை நீங்கள் இறந்து போனீங்கன்னா யாருக்காவது அந்த பணம் வரும், அப்போ நீங்கள் கோடீஸ்வரன் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அந்த பாட்டிக்கு இப்போ ஒரு மாதிரி ஆகிடுது. வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து வெளியில் நிற்கிறாரு. நீ என்ன சொல்வார்னா, இந்த வீட்டை விட்டு காலி பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண வேண்டாம், நீங்கள் வாடகை கூட கொடுக்க வேண்டாம், இதே இடத்துல இருந்துக்கோங்க, என்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபை பார்த்து கேட்கும்போது உங்ககிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்குன்ற மாதிரி அவங்க பாட்டுக்கு நின்றுட்டே இருப்பாங்க. ஏன் நம்ம 2 பேர் லவ் பண்ணதெல்லாம் அவ்வளோதானா, நம்ம லவ் வந்து அதோட முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் அவர் கேட்டுகிட்டே இருப்பார். அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்ப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு எப்போவுமே ஹீரோனோட அப்பா வந்து என்ன பண்ணுவார்னா, இதில் நான் காசு போடுறேன், அதில் காசு போடுறேன், 2ஆ வந்துடும் 3ஆ வந்துடும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாகவே நஷ்டத்திலே தான் போயிட்டே இருக்கும். இப்போ ஹீரோனோட அம்மா வந்துட்டு அப்பாவை நம்பி இனிமேல் பிரோஜனம் கிடையாது, புருஷனை நம்பி இனிமேல் நம்மளே தான் அதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, சின்னதாக வந்து ஒரு ஷாப் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதாவது ஃபுட்டு வந்து சமைச்சு கொடுக்குற மாதிரி சின்னதாக ஸ்நாக்ஸ் கடை ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் போயிட்டுருக்கும். அப்போவும் வந்துட்டு அப்பா அவர் புருஷன் கேட்குற காசுலாம் அவங்க அப்பப்போ கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் வந்து இவர் என்ன பண்ணியிருப்பாரு, வட்டிக்காரக்காரங்கள்ட்ட வந்து நிறைய அமௌண்ட் வாங்குற மாதிரி
வாங்கியிருப்பாரு, அது சரியாக கொடுத்துருக்க மாட்டார். அதனால் அவங்களுக்குலாம் கோவம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் உன் புருஷன் இவ்வளோ கடன் வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு கடைக்குள்ளே பூந்து கடையை போட்டு ஒரு வெள்ளையை ஆக்கி விட்டுருவாங்க. இந்த கடை வந்து நல்லா டெவலப் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸு, ஹீரோனோட தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நல்லா சாப்பிடுவாங்க. கடை நல்லா வளர்ந்து வர நேரத்தில் அப்பாவால் இப்படி ஆகியிருக்கும். இந்த நியூஸை கேள்விப்பட்டு ஹீரோயின் வந்து வேக வேகமாக ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வருவாங்க. அப்போ தான் அப்பா மேலே கோவப்பட்டுட்டு அந்த பேக்கை தூக்கி வெளியே வீசி, இனிமேல் உனக்கும் இந்த குடும்பத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பி விட்டுருப்பாங்க. இதை தான் வந்துட்டு இப்போ ஹீரோனோட அம்மா வந்து யோசிச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ அவர்கிட்ட பேசாமல் உள்ளே வந்துடுவாங்க. உள்ளே வந்துட்டு அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, பேசாமல் இங்கே இருந்துடலாமா, ஏன்னா பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறா, இப்போ வாடகை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாருன்னா அது நம்மளுக்கு மிச்சமாக தானே ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. பண்ணிட்டே இருக்காங்கல்ல, இதெல்லாம் ஹீரோனுக்கு தெரியாதுல்ல. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய வீட்டை பார்க்குறாங்க. அம்மாவை கூட்டு போய் காட்டுறாங்க. ஓரளவுக்கு இப்போ அவங்க பார்க்குற மாதிரியான பட்ஜெட்டில் வீடு கிடைக்கிது. ஆனால் இப்போ அம்மா வந்து வேண்டாங்கிறாங்க. நீ உண்மையை சொல்ல, என்ன தான் நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கேட்கும்போது அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, வேண்டாம், அவர் தான் வாடகை வேணான்னு சொல்கிறாருல்ல, நம்ம பேசாமல் அங்கேயே இருந்தால் என்ன, எதுக்காக நம்ம தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோனோட அம்மா கேட்கவும் இவங்களுக்கு இப்போ கோவம் வந்துடுது. நீ என்ன அவர் மன்னிச்சு திரும்ப ஏற்றுக்கலான்ற பிளான்லாம் இருந்துட்டு இருக்கியா? ஏற்கனவே உன் பையனை பாரு, எங்கள் அப்பாவோட புது ஃப்ரிட்ஜ், எங்கள் அப்பாவோட புது சோஃபா, எங்கள் அப்பாவோட புது காருன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்து கூட 2 ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்டேட் பண்ணிட்டு இருக்கானோ. அவங்க அம்மாவுக்கு கண்ணெல்லாம் வெளியே வந்துடுது, அவன் இந்த அளவுக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே உன் பையன் அவரோட போய் சேர்ந்துட்டு அப்போ நீயும் போய் அவரோட சேர்ந்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ தான் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு சொன்னது புரிய மாட்டேங்குது, ஏற்கனவே நம்ம ரொம்ப கடன் சுமையில் இருக்கும், இப்போ கிட்ட கையில் காசு கிடையாது, இப்போ லோனுன்னு புதுசாக எடுத்தோம் அப்படின்னா இப்போ வர வருமானம் கூட நம்மளுக்கு வராமல் போயிடும், கொஞ்ச நாளைக்காவது நம்ம இங்கே இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோனுக்கு வந்து கோச்சிட்டாங்க வந்து போயிடுறாங்களா. இவங்களுக்கு வந்து கோவம் வந்துட்டு ஹீரோயின் அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பேஸ்பால் இருக்குல்ல, பேஸ்கெட், அதை வந்து விளையாடுவாங்க. அதில் வந்துட்டு மட்டையை வச்சு வேகமாக வந்துட்டு அதே அவங்களுக்கு வெறித்தனம் பயங்கரமாக ஆகுது. என்னை பற்றி யோசிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் எதுக்காக கேட்டான்னு சொல்லிட்டு அந்த பாலை போட்டு அடின்னு போட்டு அடிச்சுட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா சொன்னதை அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க. இப்போ கையில் காசு இல்லை தானே அம்மா இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் புரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ அப்பாவை கூப்பிட்டு பேசணும், தனியாக பேசணும்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. 2 பேருக்கு வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா, உண்மையை சொல்ல, நாங்கள் இங்கே இருக்கோம்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே அந்த அப்பார்ட்மெண்ட்டை நீ விலைக்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அப்பா ஒரு மாதிரி சிரிச்சிட்டு, நான் என்ன இந்த மாதிரி டிடெக்டிவா, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தேடி கண்டுபிடிச்சிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டை வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. உடனே அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, நீ எப்போவுமே போய் சொன்னீங்கன்னா ஒரு மாதிரி பெருமிச்சு விட்டுட்டு ஒரு மாதிரியாக சிரிப்பா, அதே மாதிரி தான் இப்போ செய்கிற, அப்போ நீ உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி அவங்க டக்குன்னு திரும்ப அதே மாதிரி கேட்பாங்க. ஏன்னா இப்போ வீட்டில் வந்துட்டு ஒரு ஹீரோயின் வந்துட்டு அம்மா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கே தேடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்கள் அப்பா பார்க்க தானே உங்கள் அம்மா போனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அப்பாவும் அம்மாவும் சேர்ந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேகமாக இப்போ அம்மாவை தேடி வந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்துட்டு இவங்க 2 பேர் பேசும்போது பார்த்தீங்கன்னா, இவர் போய் சொன்னால் அவர் கண்டுபிடிச்சிடறாங்கல்ல. இப்போ உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு சொல்லாமல் அவர் பாட்டுக்கு அமைதியாச்சு போக பார்க்குற உடனே ஹீரோயின் அவங்க அம்மா அவங்க ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கையை பிடிச்சிட்டு சொல்றியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. டக்குன்னு வந்து இப்போ அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா, ஆமாம், நீங்கள் இங்கே இருக்கீங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த அப்பார்ட்மெண்ட்டை வாங்கினேன், உங்கள் கூட இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறேன், என்னை விட்டு எங்கேயும் போயிடாதீங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோவமாக கெஞ்சியே சொல்கிறாருன்னு சொல்லலாம். இதை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப மனசு கரைஞ்ச மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ள இன்னும் கோவம் ஒன்றும் குறையாமே இருக்குது. இப்படி பேசும்போது பார்த்தீங்கன்னா, அப்பா வந்து இப்போ அம்மாவோட அதோட அவங்க ஒய்ஃபோட கையை வந்து கெட்டியமாக பிடிச்சிட்டு இதெல்லாம் பேசிகிட்டே இருக்காரு. இதை வந்து ஹீரோயின் இப்போ இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. 2 பேரும் பேசிகிட்டு இருக்கதை பார்த்துடுறாங்க. இவர் இப்படி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சம்மக்கவும் வருது. உடனே அவங்களோட அப்பான்னு கூட பார்க்கக்கூடாது, அதாவது இப்போ பண்ணிடணும்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டே இருக்காங்க. நேராக அங்கேருந்து ஒரு ஆள் ஒரு கால் மட்டும் தனியாக வந்துட்டு ஹீரோட அப்பா ஒரு கொடுக்குது. அது யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹீரோவாக இருக்கார். அவர் வந்து பார்ட் டைமுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதாவது கராத்தே சொல்லி கொடுக்குற மாதிரிலாம் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ ஹீரோனோட அம்மா கூட யாரோ தப்பாக மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவர் காப்பாற்றணுன்ற பேரில் வந்துட்டு அப்படியே மூஞ்சிலேயே ஒரு உதச்சிடுறாரு. உதச்சிட்டு அப்படியே போய் அவர் போய் கீழே விழுந்துறாரா. ஆண்டி இப்போ நீங்கள் ஓகே தானே, உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இப்போ பேசிகிட்டு இருக்காரு. அட போடா நீ அந்த பக்கம் அவரை தள்ளி விட்டுட்டு எனக்கு உங்களுக்கு ஒன்றும் ஆகலைன்னு சொல்லிட்டு அவங்க பூச்சில் போய் தூக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோக்கே தெரியுது, ஓ இவர் தான் வந்து ஹீரோனோட அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவருக்கு புரியுது. என்ன இப்போ இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்காங்க. இங்கே வந்துட்டு இவங்க வந்துட்டு ஹஸ்பண்டை தூக்கி பார்த்துட்டு நல்லா இருக்கீங்களா அப்படி இப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு வந்து இது சுத்தமாக பிடிக்கல. வேகமாக போய் அவங்க அப்பாவை தள்ளி விட்டுட்டு அவங்க அம்மாவை கூட்டிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இப்போ இவருக்கு வந்து அஜிஜோ மாமனார் மேலேயே வந்து இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி அவருக்கு வேற ஹீரோக்கு ஒரு மாதிரி டல்லாக போயிடுது. அங்கேருந்து அவரும் கிளம்பி ஓடிடுறாரு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த தாத்தா வரார். ஏற்கனவே ஹீரோனோட அப்பாவை பார்க்க ஒரு டவுட் இருக்குன்னு சொன்னார்ல, அவருக்கு வந்து இவர் எங்கேயோ பார்த்தோன்னு சொன்னால எங்கே பார்த்துருப்பாருன்னா, ஒரு நாள் வந்து அதாவது பழைய ஓனரும் வந்து நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தள்ளாடிட்டே வந்துட்டு இருப்பாரு. அவரை கைத்தாங்களா கூட்டிட்டு வந்தது யாருன்னா ஹீரோனோட அப்பா தான் கூட்டு வந்திருப்பாரு. இவருக்கு இந்த விஷயம் ஞாபகம் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பதட்டப்பட்டுட்டே இருப்பார். ஒரு மாதிரி பயம் கூட அவருக்கு வரும். இப்போ மறுநாள் ஆகுது, ஹீரோயின் வந்து வேலைக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோ சுற்றி நிறைய பொம்பளைங்க, அதாவது பெண்கள் கூட்டமாக சுற்றி நிற்கிறாங்க. இதே ஒரு பொண்ணு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மால்லேயே வந்து சூப்பராக அழகாக இருக்க ஒரு செக்யூரிட்டினா அவன் இவன் தான், இவன் பின்னாடி எவ்வளோ பொண்ணுங்க சுற்றுறாங்க தெரியுமா அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவன் கிட்ட கராத்தே கற்றுக்குறாங்கல்ல, அந்த பசங்களோட அம்மாங்க எல்லாமே இவனோட ஃபேன்ஸ் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவன் நம்மளை இது பண்ண மாட்டானா, லவ் பண்ண மாட்டானா அப்படின்னு நிறைய பேர் எங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உனக்கு அன்றைக்கு உடம்பு சரி, நான் உன்னை தூக்கிக்கிட்டே போயிட்டான் அப்படி இப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் கிட்டே அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிகிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நேற்று வேறு இந்த மாதிரி பண்ணிட்டாரா. டக்குன்னு வந்து என்ன சொல்கிறாருன்னா, நேற்று நடந்த விஷயத்துக்கு வந்து சாரிங்க, நான் வேணா அவங்க அப்பா அம்மா கிட்ட பார்த்துட்டு மன்னிப்பு கேட்கவான்னு சொல்லி கேட்கும்போது பக்கத்தில் உள்ள பொண்ணுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. என்னது நேற்று என்ன நடந்துச்சு, எதுக்காக அப்பா அம்மா கிட்ட வந்து சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேறு மாதிரிலாம் புரிஞ்சுக்கிறாங்க. உடனே ஹீரோயினுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவரை பிடிச்சி தரத்தரன்னு
இழுத்துட்டு வராங்க. இழுத்துட்டு வந்துட்டு ஒரு இடத்துல வச்சு சொல்றாங்க, "நேத்து நடந்த விஷயத்த பத்தி நீ யார்ட்டயாவது சொன்னா, உன்ன நான் மேனேஜ்மென்ட்ட சொல்லிட்டு நானே உன்ன வந்து வேலைய விட்டு தூக்கிருவேன்." அப்படி இப்படின்னு சொன்னாங்க. "என்னங்க நீங்க உங்க அப்பாவ நான் எட்டி உதைச்சிருக்கேன். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்க வேண்டாமான்னும்போது, நான் தான் அத பண்ணணும். அத நீ பண்ணிட்ட. சொல்லப்போனா அது எனக்கு சந்தோஷம் தான்னும்போது, எது அப்பாவ உதைச்சா சந்தோஷப்படுவியான்ற மாரி அவர் முழிச்சிட்டு இருப்பாரு. பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வரும்போது திரும்பவும் சொல்றாங்க, வீடு காலி பண்ணலான்னு சொல்லும்போது, அவங்க அம்மா வந்து இப்ப பிடிவாதமா ஒரே வார்த்தையா சொல்லிடுறாங்க. அவரு தான் வாடகை வேணான்னு சொல்றாருல்ல. நம்ம இப்ப அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சோம்னு வச்சுக்கோயேன், நம்மகிட்ட காசு இல்ல. நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம். 2வது இப்ப நம்ம வேற இடத்துக்கு போனா, அவன் திரும்ப நம்மள தேடி இங்க வரமாட்டாரா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏன்னா ஹீரோயின் சொல்லுவாங்க, அவர் வந்து உங்கள தேடி தான் வந்திருக்காரு. நீங்க வேணும்னு தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும்போது, நல்லாவே தெரியும். ஆனா வந்துட்டு நம்ம வேற இடத்துக்கு போனாலும் கண்டிப்பா அவன் அங்கேயும் தேடி வரத்தானே போறான். அதனால நம்ம எதுக்காக தேவையில்லாம அலையணும்? நம்மகிட்ட இப்ப பணமும் இல்ல. ஆனா அவன்கிட்ட நெறைய பணம் இருக்கு. பேசாம நம்ம 3 பேரும் சேர்ந்து அவர விரட்டுல அவர் இங்கேருந்து ஓடி போயிடணும். அந்த மாரி நம்ம செய்வோம். நம்ம எதுக்கு அலையணும் அப்படின்ற மாரி இப்ப ஹீரோனோட அம்மா சொல்லவும், அவங்களுக்கும் அது சரின்னு படுது. சரின்னு ஒத்துக்குறாங்க. இப்ப மேல ஏறி வந்துட்டு அவங்க அப்பா இருக்காருல்ல, அங்க வந்துட்டு அவரோட பேர சொல்லி ஹீரோயின் வந்து பேசணும் என்ன கேட்குறாங்கன்னா, "கல்யாணத்தப்ப எங்க அம்மா வந்து உங்களுக்கு ஒரு ரிங் போட்டாங்களா? அந்த ரிங்க இன்னும் நீங்க போட்டுட்டு இருக்கீங்க. அத என்கிட்ட குடுங்கன்னு" சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அப்பா என்ன சொல்றாருன்னா, "முடியாது. இது எங்களோட கல்யாணத்துக்கான ஆதாரம், சாட்சி. இத நான் குடுக்க முடியாது. எங்களோட லவ் இது." அப்படின்னும்போது, "எங்க அம்மாவ நீங்க திரும்ப சேர்த்துக்கலாம். உங்க கூட சேருவாங்கன்னு சொல்லிட்டு கனவு காணாதீங்கன்னு" சொல்லும்போது, "கண்டிப்பா உங்க அம்மாவ நான் சேர்த்துப்பேன். அவ என் கூட என்ன புரிஞ்சுட்டு அவ என் கூட வந்து வாழ தான் போறா." அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசுவார். பேசும்போது பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டே இருக்கும். அது மட்டும் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே அப்பா என்ன சொல்வாருன்னா, "நடந்துட்டா என்ன செய்யலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, "ஒருவேளை நீங்க சொல்ற மாரி அவர் வந்துட்டு அம்மா கூட சேராம இருந்துட்டா, அம்மாவ வந்து இப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா வந்துட்டு, இந்த அபார்ட்மெண்ட்ட வந்து என் பேர்ல நீங்க எழுதி குடுக்கணும்னு" சொல்லிட்டு அப்பாட்ட கேட்பாங்க. அப்பா ஒத்துப்பாரு. "ஒருவேளை உங்க அம்மா மனசு மாரி என் கூட வந்து சேர்ந்துட்டா அப்படின்னா வந்துட்டு, நீயும் உன் தம்பியும் அப்படியே உங்க அம்மா கூடயே வந்து என் கூட தான் இருக்கணும்." அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிடுவாங்க. இவங்க 2 பேரும் அக்ரீமெண்ட் மாரி எழுதி சைனும் போட்டுப்பாங்க. ஆனா இந்த விஷயம்லாம் அம்மாக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிப்பாங்க. பார்த்தீங்கன்னா, ஹீரோனோட அம்மாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்பா மேல திரும்பவும் அந்த அன்பு வருது. ஆனா திரும்ப வந்துரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாரியே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் மறுநாள் ஆகுது. அவங்க ஹீரோயின் வந்துட்டு அப்பா கிட்ட வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, "இந்தாங்க நாங்க சும்மா ஓசில தங்க விருப்பப்படல. வாடகை இந்தாங்கன்னு" சொல்லிட்டு வாடகைய குடுக்குறாங்க. "உனக்கு ஏதாவது வேணுமாம்மான்னு" சொல்லிட்டு இப்ப அப்பா கேட்குறாரு. அவங்க டக்குனு என்ன சொல்லுவாங்கன்னா, "எனக்கு என்ன வேணும்ன்றது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே உங்கள்ட்ட நான் சொல்லிட்டேன். இனிமே எங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு இடமே இல்லன்னு சொல்லிட்டு, அத மட்டும் நீங்க பண்ணா போதும்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிடுறாங்க. இதே பார்த்தீங்கன்னா, இங்க பேசிட்டு ஹீரோயின் வந்து நேரா வந்து ஒரு காஃபி ஷாப் தான் வராங்க. கொஞ்சமா காஃபி குடுக்காம ஒரு அண்டா நெறைய காஃபிய வாங்கி குடிக்க பார்க்குறாங்க. இத பார்த்தோனே ஹீரோ அங்க வராரு. "இவ்ளோ காஃபிலாம் குடிச்சோம்னா அவ்வளோதாங்க" அப்படின்னும்போது, "பரவால்ல. நான் தூங்காம ராவும் பகலா கண்ணு முழிச்சு வேல பார்க்கணும். அது மட்டும் இல்லாம அந்த டேனியல் எங்க அப்பா இருக்கானே, அவன் வந்துட்டு எங்க அம்மா கிட்ட சேர விடாம நான் பார்க்கணும். இதுக்கெல்லாம் நான் கண்ணு முழிச்சிருந்தா தான் முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு அவ்ளோ காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு என்ன சொல்றது தெரியல. அவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் முழிச்சுட்டே நின்னுட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த தாத்தா இருக்காருல்ல, இவர் வந்து எங்க பார்த்தாருன்ற டவுட் அவருக்கு வந்துருச்சு. இவர் தான் பழைய ஹவுஸ் ஓனர் ஏதோ பண்ணியிருக்காருன்ற மாரி டவுட் இருக்கு. ஸோ இவர் என்ன பண்றாருன்னா, அந்த அபார்ட்மெண்ட்லயே ஒருத்தருக்கு மட்டும் இந்த ஹீரோட அப்பா மேல டவுட் இருக்குல்ல, அவர கூட்டு சேர்த்துக்கிறாரு. அவர்கிட்ட போயிட்டு, "இவர எங்க பார்த்தோம்? இவர் எப்படி அந்த பழைய ஹவுஸ் ஓனர வந்துட்டு கைத்தாங்கலாம் தூக்கிட்டு வந்தார்ல, அதெல்லாம் வந்து அந்த கதையெல்லாம் சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோனோட அப்பா எதுத்தாப்புல வந்துட்டு இருப்பாரு. பார்த்தோனே இவருக்கு பக்கு பக்குன்னு ஆயிடும். ஐய்யய்யோ! இவன் நம்ம பேசினதெல்லாம் ஒட்டு கேட்டுருப்பாரோ! இப்ப நம்ம இந்த மாரி இவன் தான் இதெல்லாம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டோமே! இப்ப நம்மளுக்கு என்ன ஆக போகுது தெரியலன்னு சொல்லிட்டு இந்த தாத்தா ரொம்பவே பயப்படுவாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இவருக்கு பயங்கர பயமா போகுது. கிட்ட வந்துட்ட உடனே அவர் வந்து டக்குன்னு வந்து என்ன கேட்கிறாருன்னா, அந்த சொல்லிட்டு இருந்தார்ல, அவர்கிட்ட வந்து கேட்கிறாரு. "உங்க வீட்ல வந்துட்டு லாக் வந்து ஏதோ சரியில்லன்னு சொன்னீங்களே, அத சரி பண்ணணும்னா நான் தானே புது ஹவுஸ் ஓனர். என்கிட்ட தானே நீங்க சொல்லணுன்ற மாரி கேட்டுட்டு இருக்காரு. இவருக்கு அப்படியே பயங்கர பயமா இருக்கு. டக்குன்னு வந்து அங்கருந்து தப்பிச்சு ஓடிர்றாரு. மறுநாள் அவர் வீட்டுக்கே வந்துர்றாரு. அந்த தாத்தா பார்த்தீங்கன்னா, பயங்கரமா பயந்துட்டு என்ன சொல்றாருன்னா, "இங்க நீங்க என்ன எங்கேயோ பார்த்துருக்கீங்கன்னு சொன்னதா கேள்விப்பட்டேனே" அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லவும், "இல்ல, இல்ல எனக்கு அம்னீஷியா. அதனால நான் அது மாரிலாம் நடக்காத விஷயத்தெல்லாம் நடந்த மாரி நான் கற்பனை பண்ணிப்பேன். அது மாரிலாம் எதுவுமே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து ஓட ஆரம்பிச்சுறாரு. என்னதான் தப்பிச்சு பொழச்சு ஓடுனாலும் திரும்ப 4 பேர் கூட்டு சேர்ந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த கதையெல்லாம் ஒருத்தர்ட்ட சொன்னாரு. இப்ப 4 பேர்ட்ட சொல்ல ஆரம்பிச்சுறாரு. எனக்கு என்னமோ அவர் மேல டவுட்டா இருக்கு, டவுட்டா இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த அபார்ட்மெண்ட்ல பழைய ஓனர் வீட்டுக்கு பக்கத்து வீட்ல குடியிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆன்டி இருக்காங்கல்ல, பார்லர் வச்சு ஓனரே கரெக்ட் பண்ண நினைக்கிறாங்கல்ல, அவங்க வீடு தான் பக்கத்துல இருக்கும். அவங்களுக்கு கால் பண்ணி கேட்போம். ஏன்னா மொத நாள் வந்து ஏதாவது நடந்ததா, யாராவது வந்தாங்களான்னு கேட்போம்ன்னு பார்க்கும்போது, ஆமா யாரோ வந்த மாரி தான் இருந்ததுன்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிடுறாங்க. டக்குனு இப்பலாம் கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. இப்ப ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பேசும்போது பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க அதுல என்ன சொல்றாங்கன்னா, "ஒரு நாள் அவர நான் பார்த்தேன். ஜிம்முக்கு அவர் எப்படி போயிருந்தாரு தெரியுமா? அவர் வந்து ஓப்பன்லாம் ஒர்க் அவுட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அப்படி இருக்கு அவர் ஆர்ம்ஸ்லாம் பார்க்கும்போது. அவர் பெரிய அடியாளா இருப்பாரோ அப்படின்ற மாரிலாம் எனக்கு டவுட்டா இருக்கு" அப்படின்ற மாரி ஒருத்தர் சொல்றாரு. இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, "ஒரு தடவ அவர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இறங்கி வரும்போது நான் பார்த்தேன். போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இறங்கி வந்தான்னா முன்னாள் குற்றவாளியா இருப்பானோ?" அப்படின்ற மாரி ஒருத்தவங்க யோசிக்கிறாங்க. இன்னொருத்தவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, "மாடியில அன்னைக்கு நான் ஒரு வேலையா போம்போது பார்த்தீங்கன்னா, அவர் வந்துட்டு ஏதோ ஒரு இரும்பு பெட்டியில நெறைய பேப்பர்லாம் வச்சு கொளுத்தி போட்டுட்டு இருந்தாரு. நம்ம எல்லாருமே லைட்டர் தானே யூஸ் பண்ணோம். ஆனா அவர் வந்து தீப்பெட்டி வச்சு யூஸ் பண்றாரு. நம்ம அபார்ட்மெண்ட்ல யாரும் தீப்பெட்டி யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா அந்த தாத்தா இறந்து போனதுக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா, அங்க நெறைய தீக்குச்சிலாம் கடந்துட்டு இருந்தது. அப்புறம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான் போல இருக்கு" அப்படின்ற மாரிலாம் பேசுறாங்க. சேர்ந்து ஒரு முடிவுக்கு வராங்க. இப்ப அவர் தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியணும் அப்படின்னா, எல்லாரும் சேர்ந்து ஆதாரத்த ரெடி பண்ணணும் அப்படின்ற மாரி இப்ப எல்லாரும் ஒரு இது பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒருத்தர் மட்டும் என்ன சொல்றாருன்னா, "எனக்கு வந்து அவன ரொம்ப நல்லா தெரியும். அவன் இந்த மாதிரிலாம் போவான்ற மாரிலாம் எனக்கு நம்பிக்கை இல்ல" அப்படின்ற மாரி ஒருத்தர் மட்டும் தான் சொல்றாரு. மத்த எல்லாரும் இப்படியே பேசுறனால, சரி என்ன ப்ரூஃப் வந்து ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த புது ஹவுஸ் ஓனர் இப்ப என்ன பண்ணுவாருன்னா, எல்லாருக்கும் வந்துட்டு ரைஸ் கேக் வந்து குடுத்துட்டே இருப்பாரு. இத குடுக்கும்போது எல்லாரும் வேற வழி இல்லாம வாங்கி வச்சுக்கிறாங்க. அவர் மேல இப்ப யாருக்கும் நம்பிக்கை இல்ல. ஆனா யாருமே சாப்பிட மாட்டாங்க.
மாட்டேங்கிறாங்க. இவர் இத பண்றது வந்துட்டு அப்படிதான் அவங்க ஒய்ஃப்க்கும் போய் எதையாவது குடுத்து பேசணும்ல. தனியா போய் குடுத்தா வாங்க மாட்டாங்க. எல்லாருக்கும் குடுத்த மாரி குடுத்தா பேசுவாங்கல்ல. அந்த பிளான் தான் அவர் பண்றாரு. அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, சும்மா 2 வார்த்தைய போட்டு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு, வயசானாலும் இன்னும் நீ அழகா தான் இருக்க அப்படி இப்படின்ற மாரிலாம் ஒய்ஃப் கிட்ட பேசுறாங்க. டக்குனு அவங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருது. அவங்க டக்குனு என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு வயசாகுதே தவிர இன்னும் நீ மெச்சூரிட்டியாவே ஆகல. இன்னும் சின்ன பையன் மாரி தான் நடந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, உன்ன புடிச்சு போய் நான் இந்த வீட்ல இன்னும் இல்ல. என்கிட்ட குடுக்கறதுக்கு காசு இல்ல. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இங்க இருந்துட்டு இருக்கேன். மத்தபடி வேற எதுவும் பிளான் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டு அங்கருந்து போயிடுறாங்க. ஆகுது ஹீரோயின் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வராங்க. ஆஃபீஸ்க்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லிஃப்ட் வந்து ஓப்பன் ஆகப்போது. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, லிஃப்ட்டுக்குள்ள ஆல்ரெடி 2 பேர் நின்னுட்டு இருக்காங்க. அது யாரு அப்படின்னா, வெளிய சத்தம் அவங்க பேசுறது கேட்டுட்டே இருக்கு. அந்த அபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அதாவது அந்த பெரிய மால், அந்த ஓனர் இருக்கார்ல சிஇஓ, அவரோட பையன் கிட்ட தான் அவர் பேசிட்டு இருக்காரு. இன்னும் எதுக்குடா இந்த வேலைய பார்த்துட்டு இருக்க? இத ரிசைன் பண்ணிட்டு உடனே வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லவும், அதெல்லாம் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு மகன் சொல்லவும், இதே மாரி 2 பேருக்கும் பேச்சு நடந்துட்டே இருக்கு. யாரா இருக்குமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளிய நின்னுட்டே இருப்பாங்க. லிஃப்ட் ஓப்பன் ஆன உடனே தான் தெரியும் இவர் சிஇஓ, அவரோட பையன் தான் ஹீரோ. எதுக்காக அப்ப செக்யூரிட்டி வேலை பார்த்துட்டு இருக்காருன்ற மாரி ஹீரோயின் யோசிச்சுட்டே இருப்பாங்க. இது இவங்களும் பார்த்துருவாங்க, அவங்களும் பார்த்துருவாங்க. இன்னொரு ஆள் அங்க வர்றதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோயின் காதுல விழுந்தது அவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேக வேகமா ஹீரோயின் லிஃப்ட்டுக்குள்ள இழுத்து லிஃப்ட்ட மூடி விட்டுருவாங்க. அதோட வந்துட்டு இப்ப யாருக்கும் தெரியாதுல்ல. ஹீரோ இப்ப ஏதாவது பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த சிஇஓ இருக்கார்ல, அவர் வந்து ஏதோ ஹீரோயின்ட்ட சொல்ல வருவாரு. அதுக்குள்ள வந்துட்டு அவங்க இறங்குற அந்த இடம் வந்துருமா, அதுக்குள்ள தேங்க் யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு இறங்கி வெளிய வர ஆரம்பிச்சிருவாங்க. உடனே அப்பா கால் பண்ணி மகன்கிட்ட என்ன சொல்வாருன்னா, சீக்கிரமா வந்துட்டு அந்த வேலைய விட்டுரு, அந்த செக்யூரிட்டி வேலைய விட்டுரு. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணையும் ஏதாவது சொல்லி அதாவது சமாதானப்படுத்திடு. அவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஃபோனை வைப்பாரு. இன்னொரு பக்கம் இங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஆன்டி இருக்காங்கல்ல, அந்த பார்லர் வச்சிருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹீரோனோட தம்பி கிட்ட வந்து கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. உங்க அப்பா வந்துட்டு ஒரு நாள் கூட கண்ணிலேயே காட்ட மாட்டேங்கிறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்பதான் அந்த பையன் வந்து அப்பாவோட வந்திருக்கான்னு தெரிஞ்சிரும். இப்ப இவங்களும் அந்த ஆன்ட்டியும் அப்பாவும் நேர்ல பார்க்கும்போது நீயான்ற மாரி முறைச்சுப்பாங்க. 2 பேரும் அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. பார்த்துட்டு ஏன் அதிர்ச்சி ஆகுறாங்க அப்படின்றது இப்ப தெரியல. அதோட 2 பேரும் போயிடுறாங்க. இப்ப அப்பா மகனும் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து அப்பா கேட்பாரு, ஏப்பா என் மேல உனக்கு கோவமே இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது, அது மட்டும் இல்லாம நான் வீட்டை விட்டு போகும்போது ஏன் நீ அப்பா வேணும்னு சொல்லிட்டு வரலன்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்குன்னு பையன் என்ன சொல்லுவாருன்னா, நீங்க வீட்டை விட்டு போகும்போது, அதாவது வீட்டை விட்டு உங்களை அனுப்பும்போது எனக்கு ரொம்ப சின்ன வயசு, அப்ப என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. அது மட்டும் இல்லாம எனக்கு நார்மலாவே எனக்கு ஒரு அப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டுட்டே இருந்தனால இங்க வரும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி பையன் சொல்லிட்டே இருக்கான். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, நீங்க வீட்டை விட்டு போன அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா, எங்க குடும்பம் வந்து ரொம்பவே ஏழ்மையா இருந்தது. பாத்தீங்கன்னா அம்மாவும் அக்கா வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு குடும்பத்தை பாத்துக்கிட்டாங்க. அதுவும் அக்கா வந்து ஓவர் டைம்லாம் பார்த்து வீட்டை பாத்துக்கிட்டா. அவ தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா அப்படி இப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா, அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த நாங்க கஷ்டப்படுற காலத்துல இந்த ஏரியாவில் உள்ளவங்க எவ்வளவு பேர் எங்களை கிண்டல் பண்ணியிருக்காங்க தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும் போதெல்லாம் அப்பாவுக்கு பயங்கர கோவம் வருது. உடனே அவரோட கார்டு எடுத்து ஒரு பையன்கிட்ட கொடுக்குறாரு. இந்த கார்டில் நிறைய பணம் இருக்கு. நீ வந்து நம்மளை யாரெல்லாம் கிண்டல் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்கும் ரொம்ப காஸ்ட்லியான பழக்கூட இருக்கும்ல, அதை வாங்கி அவங்களுக்கு எல்லாரும் கொடுத்துரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு தேவையான என்னென்ன திங்ஸ்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் இந்த கார்டை வச்சு யூஸ் பண்ணி வாங்கிக்கோ. அது மட்டும் இல்லாமல் உனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பையன் கிட்ட அந்த கார்டை கொடுக்குறாரு. சொல்லவா வேணும், இது மட்டும் பத்தாதா அப்படின்னு அவருக்கு இன்னும் சந்தோஷமா போயிடுது. ஒன்று பார்த்தீங்கன்னா, சந்தோஷமா பேசிட்டே வரும்போதே பார்த்தீங்கன்னா, வேற ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்க ஒரு ஓனர் வந்துட்டு வராரு. வந்த உடனே அந்த பையன் கிட்ட வந்துட்டு, என்னடா உங்க அம்மா ரோசி நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலா கேட்டுட்டு போறாரு. அவர் பாட்டுக்கும் யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இப்போ கேட்குறாரு. அப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அம்மா வந்து இவனோட ரெஸ்டாரண்ட்டை தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்துட்டு ஒரு நாள் வந்து இவன் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அம்மா கிட்ட வந்து தப்பாக நடக்க முயற்சி பண்ணவும் அவங்க சத்தம் போடவும் இவன் என்ன பண்ணிட்டான்னா, பிரச்சனை பெருசாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அம்மாவே கை நீட்டி அடிச்சிட்டான்ப்பா. இவன் கையை ஒரு நாளைக்கு உடைக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குது, அட்ரஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கேட்டு வச்சுக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க அந்த ஒரு லேடியை பார்த்து ஷாக் ஆனார்ல அப்பா. அவங்க 2 பேருமே என்ன பேசிக்கிறாங்கன்னா, என்ன நீ தெரிஞ்ச மாதிரி உன்னை நான் தெரிஞ்ச மாதிரி நானும் காட்டிக்க மாட்டேன், நீயும் காட்டிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்குள்ள பேசி ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க. ஆஃபீஸில் வந்துட்டு எல்லாரும் ஹீரோயின் வேலை பார்க்குறாங்களா, அந்த இடத்துல வந்து என்ன பேச்சு நடக்குதுன்னா, சிஓ பையன் வந்து இங்கே தான் செக்யூரிட்டியாக வேலை பார்க்குறானா, அது யாருன்றது தான் தெரியல. ஆனால் வந்துட்டு நம்ம ஹீரோயின் இருக்கால, அவள் லிஃப்ட்டில் பார்த்துட்டா, அது யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்கவும் இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்க இடத்துல ஹீரோயின் இருக்காங்க. அவங்க சொல்ல மாட்டேறான்னு சொல்லி கேட்கும்போது கூட ஹீரோயின் வாயை திறக்க மாட்டாங்க. அப்போ ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து பேசுகிறாங்க. அப்போ வந்துட்டு அவர் ஏதோ பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஹீரோயின் டக்குன்னு என்ன சொல்லிடுறாங்கன்னா, இங்கே பாருங்க, நீங்கள் சிஓ பையன் அப்படின்றத நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ரெண்டாவது உங்கள் மேலே எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாததுனால உங்கள் பர்சனல் லைஃப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. வச்சு பார்ப்பாங்கன்னா, எப்படி பச்சையாக போய் சொல்கிறேன், அவனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு தானே நான் ஆசைப்பட்றேன். அவன் வந்து எப்படி அந்த பர்சனல் லைஃப், அவன் செக்யூரிட்டியாக எதுக்கு இருந்தான், இவ்வளோ அழகாக இருக்கான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பல யோசனை வருது. ஏன் அவன்கிட்ட அப்படி நம்ம பேசிட்டு வந்துன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு தடவை அவங்க அப்பாவை அடிச்சதுக்காக வந்துட்டு இன்னும் இந்த விஷயத்தை நீ யார்ட்டையாவது சொன்ன அப்படின்னா மேலிடத்துல சொல்லி உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன்ற மாதிரிலாம் சிஓ பையன்கிட்ட இப்பெல்லாம் மிரட்டிட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நினச்சி சிரிச்சுப்பாங்க. வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்டில் வந்து ஒரு டைனிங் டேபிள் வீட்டுக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஹீரோனோட தம்பி என்ன பண்ணுறாருன்னா, வீட்டில் உள்ள ஃபுல்லாக ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாம் அப்பா கொடுத்த காசில் வந்து வாங்கிட்டே இருக்காரு. ஃப்ரிட்ஜ் வர்றதா இருக்குது. ஃப்ரிட்ஜை வந்து என்ன சொல்கிறாருன்னா, டபுள் டோர் வச்சதெல்லாம் யார் யூஸ் பண்ணுவா, எங்கள் வீட்டில் வந்து 4 டோர் வச்சது தான் யூஸ் பண்ணி, எங்கள் வீட்டில் 4 பேர் மொத்தம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறார். அப்பாவே என் கணக்கில் சேர்த்துட்டு 4 டோர் ஃப்ரிட்ஜ் எப்போ வருதோ அப்போ எங்களுக்கு கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரிலாம் இஷ்டத்துக்கும் பேசிகிட்டு இருக்காரு. அம்மாக்கும் அக்காக்கும் சம்மக்கவும் வருது. மரியாதை அந்த பொருளெல்லாம் கொண்டு போய் அவர்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அதை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. உடனே இவர் அக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வாங்கிட்டு வந்த டைனிங் டேபிளை வந்து விரிச்சு அதை செட் பண்ணிட்டு இருக்காங்க. டைனிங் டேபிளுக்கு 4 சேர் வரும்ல, அதில் ஒரு சேரை மடக்கி தூக்கி எறிஞ்சிடறாங்க.
சொல்கிறாங்க, நம்ம எப்போவுமே 3 பேர் மட்டும் தான், இந்த இன்னொரு சேர் இங்கே வரவே கூடாது அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த பழைய ரெஸ்டாரண்ட் ஓனர் இருக்காருல்ல, அம்மா கிட்ட தப்பாக நடந்தவர், அவரை போட்டு சாத்து எடுத்துருப்பாரு. இந்த விஷயமும் எல்லாருக்கும் பரவிடும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அந்த அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கவங்களாம் வந்துட்டு இவர் ரைஸ் கேக்கு அந்த பழங்கள்லாம் கொடுத்தாருல, அது எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. வாங்கி வாங்கி வச்சவங்க இப்போ எல்லாம் ஒன்று போல் வந்துட்டு குப்பை தொட்டியில் போகலான்னு வந்திருப்பாங்க. வரும்போது என்ன பேசிப்பாங்கன்னா, ஒரு வேளை அவன் இதில் விஷத்தை கலந்து வச்சிருந்தானே என்ன பண்ணுறது, யாரும் நல்ல வேலை சாப்பிடல அப்படி இப்படின்னு மாறி பேசிட்டு போட வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பழைய ரெஸ்டாரண்ட் ஓனரை வந்து கண்டபடி போட்டு அடிச்சிட்டானா, எனக்கு என்னமோ அவன் மேலே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படி இப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அக்காவும் அம்மாவும் சொல்கிறதுனால எல்லா பொருளையும் தம்பி கொண்டு போயிட்டு அப்பா கிட்டே கொடுத்துட்டு வந்துருவாரு. அதாவது ரிட்டர்ன் பண்ணிடுவாரு. அவங்க மறுநாள் அந்த மாலில் வந்து அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அந்த ஸ்நாக்ஸ் செய்கிற கடை, அங்கே வந்துட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க ஒரு குண்டு லேடி இருக்காங்களா, அவங்க வந்துட்டு அவங்க அம்மாவை பிடிச்சி கண்டுபிடி திட்டுறாங்க. உங்கள் புருஷன் தானே இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தது, நம்ம பழைய ஓனரை கொண்டது அவன் தானே, நீங்கள் அவர் மட்டும் தனியாக அந்த வேலையெல்லாம் பண்ணானா நீங்களாம் கூட்டு சேர்ந்து அந்த வேலையை பார்த்தீங்களா, உங்களால் போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் அவங்க ஹீரோனோட அம்மாவை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. உடனே அவங்களோட ஹஸ்பண்ட் அங்கே வந்து டக்குன்னு வந்தவொடனே பார்த்தீங்கன்னா, அந்த பேசிட்டு இருக்க லேடியை கையை பிடிச்சி வாங்க அவங்கள்ட்ட தனியாக பேசணும்னு கூப்பிடுறாரு. உடனே இந்த அம்மா வந்து பேசுறதுக்கு தைரியமாக பேசிட்டு அவர் வந்தவொடனே என்ன சொல்கிறாங்கன்னா, அஜிஜோ என் கையை வேற பிடிச்சிட்டா, என்ன ஏதோ செய்ய போகிறா, யாராவது போலீஸ்க்கு கால் பண்ணுங்க என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு கீழே விழுந்து உருண்டு புரண்டிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோயின் வராங்க. ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்பா கிட்ட கையை அவங்கள பிடிச்சி விட்டுட்டு சொல்கிறாங்க, எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இவன் தான் இந்த மாதிரி பண்ணான்னு சொல்லும்போது, இவருக்கும் எங்கள் குடும்பத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, எங்களுக்கு வந்து அம்மாவுக்கு வந்து விவாகரத்து ஆயிடுச்சு, இனிமேல் இந்த மாதிரி தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணாதீங்கன்னு இவங்களையும் சொல்கிறாங்க. அவரையும் எச்சரிக்கிறாங்க. அங்கே ஹீரோனோட அம்மாவுமே வச்சுப்பாங்க. என்ன அப்படின்னா, இப்போ இவங்க அப்பா அந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தார்ல, அதாவது ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி வட்டி கடைக்காரங்களும் வந்து பிரச்சனை பண்ணும்போது கடையெல்லாம் அடிச்சு உடச்சிட்டு இருந்தாங்களா ஹீரோயின் கடையை. அந்த டைம் வந்துட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ன பேசுவாங்கன்னா, இவங்க அப்பாவுக்கு எப்போவுமே இதே வேலை தான், எங்கேயாவது போகிறது, ஏமாந்து வர்றது, வட்டி வாங்குறது, திரும்ப ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்ககிட்டலாம் கடன் வாங்குற வந்தான்னா காசெல்லாம் கொடுத்துறாதீங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேசிகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் இவங்க காது படவே பேசும்போது அவங்க 2 பேருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். இப்போ அதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோயினும் அவங்க அம்மாவும் ரொம்ப சோகமாக இப்போ வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருப்பாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க இன்னொரு புருஷன் மட்டும் 2 பேர் ஜோடியாக வந்து நின்றுட்டு இப்போ ஹீரோயின் அம்மா கிட்ட கேட்பாங்க, நீங்கள் உண்மையை சொல்லுங்கள், உங்கள் வீட்டுக்காரர் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணதுன்னு திரும்ப காலையில் நடந்த பிரச்சனை மாதிரி கேட்கும்போது அவங்க அம்மாவுக்கு இப்போ சம்மக்கம் வந்துடும். உங்களுக்குலாம் அந்த மாதிரி டவுட் ஏதாவது இருந்தால் அதால் சட்டையை பிடிச்சி போய் அவர்கிட்ட கேளுங்க, ஆம்பளை கிட்ட கேட்க தைரியம் இல்லாமல் எங்கள்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கீங்களான்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, பின்னாடி ஹீரோயின் பின்னாடி அவங்க அப்பா நின்றுட்டு இருப்பார். அவரை பார்த்தோன்னே இதுங்க இந்த புருஷ முறைக்கு பயமே வந்துடும். அது மாதிரி நாங்கள் எதுவுமே கேட்கல, நாங்கள் அது மாதிரி நான் கேட்ட மாதிரி நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நைஸாக அப்படியே நழுவி ஓடிடுவாங்க. அது பார்த்தீங்கன்னா, இப்போ பையன் இருக்காருல்ல, அவர் அப்பா கூட்டிட்டு தனியாக வராரு. மற்றவங்களாம் உங்களை பற்றி பேசுறது பற்றில பிரச்சனையே இல்லை, இது உண்மையை கண்டுபிடிக்க ஒரு மிஷின், இது இங்கே வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை கூப்பிட்டு அந்த மிஷின் மேலே கையை வைக்க சொல்கிறாரு. அப்பா நீங்கள் எப்போவுமே வந்துட்டு உங்கள் கையில் டேட்டூ இருக்கான்னு கேட்கும்போது ஆமான்ற மாதிரி க்ரீன் லைட் எரியுது. நீங்கள் எப்போவுமே மேட்ச் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுவீங்களான்னு கேட்கும்போது அதுக்கும் க்ரீன் லைட் தான் எரியுது. அந்த தாத்தாவை பழைய ஓனர் தாத்தா இறந்து போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்கும்போது அதுக்கும் க்ரீன் லைட் தான் இருக்குது. என்னது இது, ஒரு வேளை மிஷின் ஃபால்ட்டாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அந்த மிஷின் எடுத்துகிட்டு அவன் பாட்டுக்கு போய்ட்றான். பையனுக்கு வந்து இந்த மிஷின் ஓட்டையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறான். ஆனால் அப்பாவுக்கு வந்து தெரியுது இது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. இப்போ மறுநாள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் பேசிகிட்டு இருக்காரு. என்னன்னா, பழைய இறந்து போனார்ல ஓனர், அதை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லும்போது இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, கிளம்பி போப்பா அப்படின்னு சொல்லவும் அவர் அங்கேருந்து வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரைட்டர் இருக்கார்ல, அவர் பார்த்துறாரு. ஏன்னா முதல் நாள் அவங்க அம்மா கிட்ட வந்து கேட்டார்ல, அவர் வந்து பார்த்துட்டு வந்து என்ன பண்ணுறாரு, இவன் போலீஸ் ஸ்டேஷனில் இறங்கிட்டு இருக்கான் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி எல்லாருக்கும் சொல்லிட்டாரு. உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே குடியிருக்கவங்க எல்லாருக்கும் இப்போ ஒரு மீட்டிங் போகணும், எல்லாரும் ஒரே இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இதை சொல்லும் போது என் புருஷன் தானே உங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி சொன்னார், அது சொல்லும் போது அவரோட புருஷன் அதாவது ஹீரோனோட அப்பாவும் அங்கே தான் இருந்தார். நல்ல வேலை இப்போ வந்து கண்டிப்பாக வந்துட்டு என் புருஷன் வந்து அவர் ஏதாவது பண்ண போகிறாரு, நான் இவ்வளோ சீக்கிரத்தில் இப்படி ஆக போகிறேன் அப்படி ஆக போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு புலம்பிட்டு இருப்பாங்க. மீட்டிங் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க புருஷனை உயிரோட பார்த்தோன்னே இன்னும் நீங்கள் உயிரோட தான் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இவர் வந்து என்ன கேட்குறாருன்னா, உங்களுக்குலாம் இப்போ என்ன சந்தேகம், என் உடம்புல டேட்டூ இருக்கான்னு பார்க்கணும் தானே. ஆமாம், என் உடம்புல டேட்டூ இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் மேட்ச் பாக்ஸ் யூஸ் பண்ணுறேன் தானே, அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூர்யா ஒரு படத்தில் அந்த வாயில் குச்சி வச்சிருப்பார்ல, அந்த மாதிரி குச்சி வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுக்காக தான் நான் மேட்ச் பாக்ஸ் யூஸ் பண்ணுறேன். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, அந்த இறந்து போன ஓனரை வந்து அடிக்கடி நான் வந்து பார்த்துட்டு போனேன்னா ஒரு சந்தேகம் இருக்குல்ல. ஆமாம், நான் வந்து பார்த்துட்டு போனேன். எதுக்காக பார்த்துட்டு போனேன்னா, இந்த அப்பார்ட்மெண்ட்டை நான் விலைக்கு வாங்குறதுக்காக, இது அவர் உயிரோடு இருக்கும் போதே நிறைய தடவை வந்துட்டு எனக்கு விலைக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக வந்தேன், எதுக்காகன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு அவரோட பையனை பார்க்குறாரு. அப்போ எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க, அவங்க ஃபேமிலிக்காக தான் அவர் கேட்க வந்திருக்காரு போல இருக்கு, மற்றபடி இந்த நடந்த இன்சிடென்ட்டுக்கும் அவருக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களாம் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் ஏதோ ஒரு பயத்தில் இருந்துகிட்டே இருக்காங்க. அந்த அந்த ஹீரோனோட அப்பாவுக்கு ஒருத்தர் மட்டும் சப்போர்ட் பண்ணுவார்ல, அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அதான் அப்போவே சொன்னல, அவன் அப்படிலாம் செய்ய மாட்டான், எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கும்போது எல்லாரும் அப்படியே பயத்திலே உறைஞ்சு நின்றுட்டே இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கே வந்து நம்ம பண்ணதெல்லாம் தப்பு, நம்ம பேசுனதெல்லாம் தப்புன்ற மாதிரிலாம் அவங்களுக்குலாம் தோண ஆரம்பிக்குது. சரி, ஏன் இன்னும் எல்லாம் சோகமாக இருக்கீங்க, எல்லாம் அவங்களுக்கு ஒரு பார்ட்டி கொடுக்குற, எல்லாரும் சாப்பிட்டுட்டு போங்கனாலும் எல்லாருக்கும் சகஜ நிலைக்கு வராங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இவர் பில் பே பண்ணிட்டாரா, சந்தோஷமாக அங்கேருந்து போகிறாங்க. அப்போ தான் ஹீரோயினுக்கு வந்து அவங்க அப்பா வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு இது மாதிரி கிளிப்பு மாதிரி ஒன்று அனுப்புறாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேக்கில் வந்து ஒரு சின்ன மெழுகுபத்தி வச்சு ஊத முயற்சி பண்ணிட்டே இருந்தால் அது அணையவே மாட்டேங்குது அந்த நெருப்பு. அதனால் வந்துட்டு அந்த மாதிரி வாய்ப்பே கிடையாதுன்றப்ப நடப்பவும் ஹீரோயினுக்கு வந்து சம்மக்கவும் வருது. அதை பார்க்கும்போது நினச்சிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நடந்த ஒரு விஷயத்தை நினச்சி பார்ப்பாங்க. சின்ன வயசாக ஹீரோயின் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து விளையாடிட்டு இருக்கும்போது அப்பாட்ட கேட்பாங்க, உனக்கு நீ மட்டும் என்னப்பா வேலைக்கே போக மாட்டேன்னு சொல்லி கேட்கும்போது, ஆஃபீஸில் அப்பாவுக்கு நிறைய நாள் லீவ் கொடுத்துட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். நாங்கள் 2 நாள் ஸ்கூலுக்கு
ஒர்க்கு போகாட்டி கூட எங்களை போட்டு அடி அடி நடிக்கிறாங்க. நீ எல்லாம் வேலைக்கு போகாம இத்தனை நாள் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கேட்டுட்டே இருப்பாங்க. அப்போ அவரை சமாதானப்படுத்திடுவாரு. சமாதானப்படுத்திட்டு பொண்ணுக்காக ஒரு சைக்கிள் வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாரு. அந்த சைக்கிளை பார்த்த ஹீரோயின் வந்துட்டு, அப்பா இந்த சைக்கிள் எனக்கு ஓட்ட ஆசை தான், ஆனால் வந்து எனக்கு ஓட்ட தெரியாது, அந்த பேலன்ஸுக்கான வீல் கூட இல்லைன்னு சொல்லும்போது, அது எதுக்குமா, அப்பா தான் அவன் கூட இருக்கல அப்படின்ற மாதிரி அப்பா பேசியிருப்பாரு. அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ அம்மாவுக்கு பிடிச்ச ஒரு கேக்கை வந்து வாங்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் வரும்போது பார்த்தீங்கன்னா, அப்பா அங்கே வந்து நிற்பாரு. நின்றுட்டு, இந்த கேக் அம்மாவுக்கு பிடிக்கும் தானே வாங்குறேன், நீ வேணா வாங்கிட்டு போ, நான் காசு கொடுக்குறேன்றவொடனே வழக்கம் போல் ஹீரோயின் வந்து என்னதான் இருந்தாலும் வெளியே காட்டிக்காம திரும்ப அவங்க அப்பாவை சத்தம் போட்டுட்டு அவங்களா காசு கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க எல்லாருமே மனசு மாறி இருப்பாங்க. உங்கள் அப்பா தங்கமானவருமா, சீக்கிரமாக அவர் கூட சேர்ற வழியை பாருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இப்போ உங்களுக்கே அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஹீரோனோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க அந்த பாட்டி அந்த லேடிலாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் இப்போ கண்டபடி பேசினவங்க தானே, முதல் நாள் கூட சண்டை பிடிச்சாங்களா, அவங்க வந்துட்டு நான் தான் உங்ககிட்ட அப்போ அதை வந்து தப்பாக நடந்துக்கிட்டேன், நான் மன்னிச்சிரு அப்படின்லாம் வந்து பேசுகிறாங்க. உடனே ஹீரோனோட அம்மா வந்து நாசுக்காக சொல்லுவாங்க, நீங்கள் இன்றைக்கி மட்டும் அப்படி பேசுகிறீங்க, ஆரம்பத்துலேருந்தே அப்படி தானே பேசுவீங்க, என் பொண்ணு அடிக்கடி சொல்வா, கண்டனா கண்டது பேசுகிறதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கூடாதுன்னு சொல்வா அப்படின்ற மாதிரிலாம் ஓப்பனாக இப்படியே சொல்லிடுறாங்க. அவங்களுக்கு மூஞ்சே வாடி போயிடுது. அதோடு இப்போ கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோனோட அப்பா அங்கே வராரு. வந்த உடனே இவங்க வெளிப்படையாக கேட்குறாங்க, அவங்க முதுகில் வந்து ஒரு டேட்டூ இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் இருக்குது, எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதனால அந்த அந்த இடத்த வந்து மறைக்கிறதுக்காக நான் டேட்டூ போட்டேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டே இருக்காரு. இல்லை நீ சொல்கிறது என்னால் ஏற்றுக்கவே முடியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா, இந்த நீ பணக்காரன் ஆகி வந்ததுக்கு அப்புறமா உன் தங்கச்சிக்கே நான் கால் பண்ணேன். ஏன்னா இவங்க வீட்டை விட்டு அனுப்புறணும், அவங்க தங்கச்சி வீட்டில் தான் போய் தங்கியிருப்பாரு. இவர் இறந்து போனதுக்கப்புறம் கால் பண்ணும்போது கூட அவங்க திட்டிட்டு தான் அவங்க தங்கச்சி வச்சிருப்பாங்க, கால் கட் பண்ணியிருப்பாங்க. நான் கால் கட் பண்ணி மிமிக்ரிலாம் பண்ணி உன் தங்கச்சிக்கிட்ட பேசினேன். இந்த மாதிரி உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் அண்ணன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ 20 கோடி ரூபாய் சொத்தை வந்து வாங்கியிருக்காரு அப்படின்னு கேட்கும்போது, அந்த நான் எங்கேயாவது கொஞ்சம் பிச்சை எடுத்தா எடுக்குமே தவிர இவ்வளோ சொத்தெல்லாம் அதுக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு வச்சாங்க. அப்போ இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. என்ன இப்போ உனக்கும் எல்லார் மாதிரியும் சந்தேகம் தானே, நான் அந்த ஆளை ஏதாவது பண்ணியிருப்பணும், இல்லை நான் தப்பான வழியில் பணம் சம்பாரிச்சிருப்பணும், நீனும் சந்தேகப்படுறியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்போ அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை நீ அதெல்லாம் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோ, ஏன் என் முகத்தை பார்த்து பேசுகிற தைரியம் கூட உனக்கு இருந்திருக்காது, எனக்கு கண்ணை பார்த்து நேரடியாக நான் பேசும்போதே தெரியுது அதெல்லாம் நீ பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் உனக்கிட்ட எப்படி இவ்வளோ பணம் வந்தது, உன் கூட போகிறது தங்கச்சிக்கு கூட தெரில, நீ ஏன்னா அங்கே தான் போனேன், அங்கே போனதுக்கு அப்புறம் தான் நீ இறந்து போன மாதிரிலாம் விஷயம் வந்தது, அப்புறம் எப்படி உங்ககிட்ட இவ்வளோ பணம் வந்துச்சு தான் கேட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இதை மட்டும் எதுவுமே சொல்லாமல் அவங்க ஹஸ்பண்ட் வந்து அங்கேருந்து போயிடுறாரு. இவங்களுக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுது. அவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அப்பாவா எப்படி என்ன இதுன்னு தெரியலையே, எல்லாரும் இப்போ மாறி பேசுகிறாங்க, உண்மை எது என்ன அதுன்னு அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, அப்படியே நடந்து வந்துட்டே இருப்பாங்க. இந்த இடத்துல தான் வந்துட்டு அந்த ஹீரோ இருக்கார்ல, அவரோட அப்பா வந்து என்ன பேசுவார்னா, உன்னை ஏதோ நீ வந்து படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிற மாட்டியே, இப்படி சும்மாவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கோவத்தில் சொல்லிட்டேன்டா, அதுக்காக அந்த மாலுக்கேவா நீ செக்யூரிட்டியாக வந்து சேருவேன், அந்த வேலையெல்லாம் தூக்கி போட்டு நல்ல கோட் ஷூட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு இந்த இந்த மாதிரி நம்ம பதவிக்கு என்னமோ நம்ம தகுதிக்கு என்னமோ அதை பாருடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு சின்ன வீட்டில் அவர் தனியாக வேற கூடி இருந்துட்டு இருப்பாரு. இது என்னடா வீடுன்னு சொல்லும்போது, எனக்கு இதெல்லாம் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட சொல்லி அப்பாவே அனுப்பி விட்டுறாரு. அந்த டைம் தான் ஹீரோயின் வந்துட்டு அவங்க கிளாஸுக்கு ஏதாவது போகலாம், அவங்க ரிலாக்ஸ் ஆகலாம்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா லைப்ரரி மூடி இருக்கும், ஜிம்முக்கு போகலாம்னு நினைப்பாங்க, அதுவும் வந்து இதாக இருக்கும், கூட்டமாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ அங்கே நின்றுட்டு இருக்கிறத பார்ப்பாங்க. அங்கே தான் அவர் வந்து இந்த கராத்தே சொல்லி கொடுப்பாருல, அந்த இடமும் இருக்குமா. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் வந்து அதுக்குள்ளே வருவாங்க. அங்கே வந்துட்டு இவர் நிறைய கராத்தே மாஸ்டராக பெல்ட் எல்லாம் வாங்கினதை ஃபோட்டோஸ்லாம் போட்டு வச்சிருக்கும்போது, பரவாயில்லையே பெரிய ஆளாக இருப்பே போலையே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பேசிட்டே இருப்பாங்க. இப்போ அவங்க வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, கோவமாக வருதுன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டை எடுத்து ஹீரோ கட்டுறாரு. அதை அடித்து உடச்சிடுறாங்க. எனக்கு இருக்க கோவத்துக்கு 4-5 அட்டை வச்சாலும் சேர்த்து உடப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் உடச்சிடுறாங்க. அடேங்கப்பா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து நினச்சிக்கிறார். தப்பு மாட்டினா முடிஞ்சிச்சு போல இருக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ஹீரோவே இப்போ ஒரு நிமிஷம் பயந்துடுறாரு. பேசிக்கிட்டே வராங்க. அப்போ வந்துட்டு அந்த அந்த உடச்சாங்கலாம் அந்த அட்டை, அது வந்துட்டு ஹீரோயின் தலையில் ஒட்டியிருக்கும். அதெல்லாம் ஹீரோ வந்து எடுத்து விடும்போது இவங்க அப்படியே ஹீரோ பார்த்துட்டே இருப்பாங்க. 2 பேரும் பேசிக்கிட்டே வந்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஏன் நீ டெய்லி வந்துட்டு காரு இல்லை பஸ் அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்க, ஒரு சைக்கிள் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது, எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது, எங்கள் அப்பா கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அது மட்டும் சொல்கிறாங்க. அப்படி பேசிகிட்டே வரும்போது அவங்க அப்பா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இஷ்டத்தை கத்திக்கிட்டே வரவர் என்ன சொல்கிறாருன்னா, அன்றைக்கி இவன் அடித்தான் அந்த ஒரு காரணத்துக்காகவே என்னை வெறி ஏற்றணுன்றதுக்காக இவனை லவ் பண்ணிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தையை கேட்டுறாரு. கேட்டவுடனே பார்த்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு அவரை கூட்டு போயிடுறாங்க. 2 பேர் வந்து ஹீரோனுக்கு செம்ம கோவம், அது இறங்கின டென்ஷனில் திரும்ப ஏற்றி விட்ட மாதிரி இருக்குது. இந்த ஒரு பால் மாதிரி இருக்கும், ஒரு என்ன சொல்கிறது பாக்ஸிங் பண்ணுற மாதிரி, அதை தட்டி விட்டோம்னா அது நம்பர் ஏறும்ல, எவ்வளோ வெறியேறி அதை குத்துறோமோ அதுக்கு நம்பர், அதில் போய் குத்துறாங்க, சரியாகவே ஏற மாட்டேங்குது. 300 அதுலேயும் அந்த மாதிரி கிட்டே நின்றுட்டு இருக்கு. உடனே வந்துட்டு ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இப்போ கேட்குறாரு. கேட்கும்போது எனக்கு திரும்ப அவர் டென்ஷன் ஆக்கி விட்டாருன்னு போது, நீ வந்து கராத்தே மாஸ்டர் தானே, என்னைக்காவது உன்னோட ஆப்போ வந்து நீ என்னைக்காவது ஜெயிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, உடனே ஹீரோ வந்து என்ன சொல்கிறாருன்னா, கண்டிப்பாக நான் ஜெயிச்சிருக்கேன், எப்படி உன்னால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கேட்கும்போது, எப்போவுமே நம்மளுக்கு ஒருத்தர் ஆப்போசிட்டில் இருக்காரு, அவரை நம்ம ஜெயிக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா, அவன் இப்படி பெரிய ஆளாச்சு, அவன் அவ்வளோ பெரிய ஆளாச்சு, அவனை எப்படி நம்ம ஜெயிக்கிறது அப்படி இப்படி நம்ம யோசிச்சோன்னா நம்மளோட அந்த அங்கே வந்து வீக்னஸ் தான் நம்மளுக்கு இன்னும் அதிகரிச்சுட்டே இருக்கும். அதுக்கு பதிலாக அவரை வந்துட்டு நம்மள ஒரு சாதாரண ஆளாக நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நிச்சயமாக அவனை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய் அந்த அந்த இதில் ஒரு தட்டு தட்டுறாரு. அது பார்த்தீங்கன்னா அங்கே போய் நிற்கிது. அப்போ இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்லுவாங்க. அது எப்படி சமாளிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ்லாம் கிடைக்க ஆரம்பிக்குது. மறுநாள் எல்லாரையும் ஹீரோனோட அப்பா வந்து கூப்பிட்றாரு. கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா, என்னால் நீங்கள் எல்லாருமே ரொம்ப வருத்தத்துக்கு ஆளாயிட்டீங்க, அதுக்காக வந்துட்டு இன்னொரு 4-5 மாதத்துக்கு நீங்கள் யாருமே வாடகையே கொடுக்க வேணாம்,
ஃப்ரீயாகவே இருந்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் குஷி தாங்க முடியல. இதானே அவங்கள எதிர்பார்க்குறது. ஸோ அவங்களாம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் கூட நீங்கள் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு இந்தாங்க அவங்களோட மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. உன்னை சமாளிக்கிறது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. எப்படியாவது நம்ம பொண்டாட்டி கூட சீக்கிரமாகவே நம்ம சேர்ந்தோன்னு, இல்லாட்டி பொண்ணு வந்து சேர விடாமல் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்பாவுக்கும் தெரியுது. அப்பா முந்திக்க கூடாது, அவரை நம்ம முந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பொண்ணு நினைக்கிறாங்க. அதுக்காக இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அம்மாவுக்கு வந்துட்டு பொண்டாட்டிக்கு பிடிச்ச ஒரு இடம் வந்து இருக்குது. அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனால் அவர் ரொம்பவே சந்தோஷப்படுவா. அந்த இடத்துக்கு இப்போ அவள் பொண்டாட்டியை கூட்டு போகணும்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட போய் பேசுகிறார். இந்த மாதிரி நாளைக்கு இந்த இடத்துக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் இன்றைக்கி அந்த இடத்துக்கு தான் போகிறேன், என் பொண்ணு வந்து அந்த இடத்துக்கு புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க அப்பாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அதுக்குள்ளே முந்திக்கிட்டாலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்னு ரொம்ப பிடிக்கும். அதை போய் ஆர்டர் போட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபுக்கு பிடிச்ச கடையில் போகிறாங்க. அவர் வந்து என்ன சொல்கிறாரு, அந்த கடைக்காரர் வந்துட்டு கடைசி பீஸி தான் சார் இருந்தது, எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து ஒருத்தவங்க வாங்கிட்டாங்கன்றாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோ நின்றுட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு பிடிச்சது மொத்தமாக வாங்கிக்கிறாங்க. இப்போ ஹீரோனோட அம்மா வந்து துணி காயப்பட போகிறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தும்மல் தான் போடுறாங்க. உடனே அப்பா வந்துட்டு என்னம்மா தலைவலிக்குதா, ஜுரம் அடிக்குதா, வா ஹாஸ்பிட்டல் போனான்னு கூப்பிட்டுட்டே இருக்காரு. அதுக்குள்ளே அவங்க பொண்ணு வந்துட்டு அம்மா நீ காலையில் தும்பிக்கிட்டே இருக்க, உனக்கு ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட்டே போட்டாச்சு, வா போகலாம் அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. எல்லாத்தையுமே எப்படி எனக்கு முன்னாடி நான் இதை தான் செய்ய போகிறேன்னு அவளுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி பாப்பாவுக்கு யோசனையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாப்பா அவங்க ஒய்ஃபுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா பூவும் சேர்ந்த மாதிரி வச்சு ஒரு பொக்கே ஒன்று ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு வராரு. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தாச்சு, இன்றைக்கி அந்த மாதிரி பீஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. யார் இதை பண்ணியிருப்பான்னு பார்த்தா அவங்க பொண்ணு தான் அதையும் வாங்கியிருப்பாங்க. இப்போ சரி இருந்தாலும் பரவாயில்ல, வேற ஒரு பொக்கே வாங்கிட்டு இப்போ ஒய்ஃபுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வராரு. இவங்க 2 பேரும் நடந்துகிட்டே வராங்க. இது 2 பேரும் யார் போய் ஃபஸ்ட்டு அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறது, அதாவது ஒய்ஃபா அம்மாவா யார்கிட்ட கொடுக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓட்டமும் நடையமாக வந்துட்டே இருப்பாங்க. வரும்போதே பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு இப்போ சிக்னல் விழுந்து 2 பேர் நின்றுட்டே இருப்பாங்க. இப்போ அவங்க அப்பாவோட சிக்னல் மட்டும் அந்த இது கிளியர் ஆகிடும். அவர் கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹீரோ வந்துட்டு ஒரு சைக்கிளில் வந்து அவர் இடிச்சோன்னு அவர் அங்கே தடுமாறும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் டக்குன்னு அங்கே ஸ்கேட் போர்டு இருக்கும்ல, அதை எடுத்துகிட்டு வேகமாக அவங்க அப்பாவை கிராஸ் பண்ணி ஸ்டைலாக போயிட்டு இருப்பாங்க. இதை பார்த்த ஹீரோயினோட அப்பா வந்து என்ன பண்ணுவார், சைக்கிளை கொடுறான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட இருந்து சைக்கிளை வாங்கிட்டு அவர் பாட்டுக்கு வருவார். அதுக்கு முன்னாடி ஹீரோயின் போய் ஃபஸ்ட்டு போய் அவங்க அம்மா கிட்ட போய் அந்த புக்கே கொடுத்துருவாங்க. இப்போ இருந்தாலும் உங்கள் அப்பா பின்னாடியே போயிட்டு அவரும் கொடுப்பார். ஒரு நாளாவது என் கூட சாப்பிட வரமாட்டேன்னு சொல்லிட்டு கேட்பாரு. இது கேட்கும் போதே அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அப்படியே அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. போதே பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயினும் அவங்க தம்பியும் வந்துட்டு காரில் எங்கேயோ வெளியே வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோனோட தம்பி வந்து என்ன கேட்குறாருன்னா, முன்னாடிலாம் வேலைன்னு சொல்லிட்டு அதே தான் சுற்றிட்டு இருப்பேன், இப்போ என்ன நீ அம்மா கூடவே சுற்றிட்டு இருக்க மாதிரி தெரியுது, அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு அம்மா கூட சேரணும்னு நினைக்கிறாரு, அதெல்லாம் இடையில புது கெடுத்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாரு. அவருக்கும் அம்மாக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் அவங்களுக்கும் ஆகலையே, நீயா தான் அந்த வேலையை பார்த்தது, அந்த வயசில் வந்துட்டு நான் சின்ன பையனாக இருந்துட்டேன், அதனால் நீயா முடிவெடுத்துட்டு அப்பாவை வெளியே அனுப்பிட்டேன், அந்த இடத்துல மட்டும் நான் இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக அப்பாவை வெளியே விட்டுருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி கஷ்டமாக போயிட்டு இருக்கோம். அதோட வந்துட்டு அவங்க 2 பேருக்கு விவாகரத்து ஆயிடுச்சு, அவங்க 2 பேர் சேரக்கூடாதுன்னு சொல்லும்போது அதை சொல்கிறதுக்கு நீ யாரு, அதில் நம்ம தலையிட முடியாதுல்ல. அது மட்டும் இல்லாமல் இத்தனை வருஷம் ஆகுது, அம்மா வேறு யாராவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா இல்லை அப்பா தான் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா, அம்மாவுக்கு அப்பா தான், அப்பாவுக்கு அம்மா தான், அதில் நீ தலையிடாத அப்படி இப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கும் பேசும்போது பார்த்தீங்கன்னா இது ஒரு வேளை தப்பாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. வருத்தப்பட்டாலும் சுதாரிச்சுக்கிறாங்க. இங்கே பாரு, நீ படிக்கிற வயசில் இருக்க, படிக்கிற வேலையை மட்டும் பாரு, மற்றதெல்லாம் தலையிடாத. அது மட்டும் இல்லாமல் அப்பா மாதிரியே வந்து முட்டாளாக ஆகி இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏமாந்துட்டு தெரியாத, படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகிற வழியை பாருன்னு சொல்லிட்டு அவங்க இறக்கி விட்டு போயிடுறாங்க. இப்போ மற்ற பேச்செல்லாம் மறந்துடுறாரு. நம்ம பிஸ்னஸ் மேனாக ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது இவ எப்படி கண்டுபிடிச்சா அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறார். ஏன்னா இவரோட மைண்டே அதுதான். இவர் படிக்கிற அந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கே ஒரு பையன் வந்துட்டு ரொம்ப பணக்காரன் பையனாக இருப்பான், பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருப்பான். இவனை மாதிரி எப்படியாவது நம்ம பிஸ்னஸ் மேக்னெட்டாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு யோசனை இருந்துகிட்டே இருக்கும். அது எப்படி இவளுக்கு தெரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு இவர் யோசிப்பார். இவரோட அம்மா இருக்காங்களா, அவங்க வந்துட்டு ஒரு லிஃப்ட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்துட்டு இருப்பாங்க. அந்த சைடு அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோனோட அப்பா இருக்கார்ல, அவர் கூட ஒரு மேனேஜர் வச்சிருப்பார்ல, அவர் வந்துட்டு ஃபோனில் யார்ட்டையும் பேசிகிட்டே போவார். என்ன பேசுவார்னா, அவர் ஃப்ரெண்டை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருப்பார். அதாவது ஹீரோனோட அப்பாவை பற்றி, அவன் கையில் திடீர்னு வந்து காசு கிடச்சிருச்சு, எப்படியாவது அவனை ஏமாத்த அந்த பணத்தெல்லாம் வாங்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பேசிகிட்டே இருப்பார். இதை வந்து ஹீரோனோட அம்மா வந்து காதில் வாங்கிடுவாங்க. இப்போ நீ என்ன பேசிட்டு வந்து அவர்கிட்ட வந்து ஏமாற்றி பணத்தெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு வந்து நீ யார் உங்கள் 2 பேருக்குள்ளே எப்படி தொடர்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேர் ஸ்கூலில் ஒன்றா படித்தோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி சமாளிப்பார். நீ அவனோட ஃப்ரெண்டுன்ற மாதிரி அந்த ஆள் என்கிட்ட என்றைக்குமே சொன்னதில்லையே, சரி பரவாயில்ல நான் எல்லாத்தையும் அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு பக்கம் வந்து ரொம்ப பயமாக இருக்கும். இருக்கிறாங்களா அந்த மாலை காட்டுறாங்க. அங்கே சேவ் இருக்கார்ல, அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து பாராட்டுறாரு. ஏன்னா அவங்க கடையில் உள்ள சேல்ஸ் தான் வந்து அதிகரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க வேறு கடைக்கு வந்து விளம்பரப்படுத்தியிருக்காங்க, அதனால அந்த கடையும் நல்லா டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு வந்து கண்டிப்பாக ப்ரொமோஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ப்ரொமோஷனும் கொடுத்துட்றாங்க. இப்போ ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. லெஃப்ட்டில் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கூட வேலை பார்க்குற எல்லாருமே வந்துட்டு இந்த ப்ரொமோஷன் எங்களுக்கு விட்டு தெரியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறனால தான் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குதுன்னு பேசிட்டு வருவாங்க. ஏன்னா அவங்களாம் சீனியராக இருக்கிறனால கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு பக்கத்தில் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஒரு இடத்துல நிற்கும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோ இருக்காரில் அவர் அதில் ஏறிப்பார். அப்போ கூட வேலை பார்க்குற ஒரு லேடி வந்து கேட்பாங்க, அந்த சிஓ பையன் வந்து இங்கே தான் இருக்கானாமே, அது யாருன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்படி நின்று இருப்பார். ஹீரோயின் வந்து இதை பேச்சை மாற்றணும், எதுக்காக இப்போ நீ தெரிஞ்சு என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை தெரிஞ்சு அவனை கல்யாணம் பண்ணிக்க தான் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நீ சீரியல்லாம் பார்ப்பியா, ட்ராமா பார்ப்பியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச்சை மாற்றிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. ஹீரோ வந்துட்டு பார்த்துட்டு என்னால் தான் உனக்கு சிரமம் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இவங்க போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொமோஷன் கிடச்சா ஃப்ரிட்ஜ் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவங்க மாட்ட சொல்லியிருப்பாங்க. அதனால் ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்காக வந்திருப்பாங்க. வீட்டுக்கு வராங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்துட்டு அவங்க ஒய்ஃபுக்கு
ஒய்ஃபுக்காக வந்துட்டு சூப்பரான ஒரு ஹேண்ட்பேக்கை வாங்கிட்டு வந்து நின்றுட்டு இருக்காரு. என்ன இப்போ 2 பேரும் மாறி மாறி பார்த்துக்கிறாங்க. நீ ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்க, அவளுக்கு பிடிச்ச ஹேண்ட்பேக் நான் வாங்கியிருக்கேன்ற மாதிரி மாறி மாறி நின்றுட்டே இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து அவங்க அம்மா இல்லை. தம்பி வந்து என்ன சொல்கிறான்னா அம்மாவை வீட்டில் காணும்னு சொல்லும்போது அப்படி எல்லாரும் எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்பாவோட ஃபோனுக்கு வந்துட்டு அம்மாவோட ஃபோன்லேருந்து கால் வருது. பற்றியா நீங்கள் எல்லாம் தேடிட்டு இருக்கீங்க, உங்கள் அம்மா வந்து எனக்கு தான் கால் பண்ணியிருக்கேன், எனக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறான்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேசும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் உள்ளவர் தான் அங்கே பேசுகிறாரு. என்னென்னா அவசரமாக கிளம்பி வாங்க, உங்கள் ஒய்ஃப் வந்துட்டு இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃபோட ஃபோன் வந்துட்டு இங்கே ரோட்டில் கிடந்தது, இந்த ஏரியா வந்து மோசமான ஏரியா, அதனால தான் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா உடனே எல்லாருமே தேட ஆரம்பிச்சிடறாங்க. ஒய்ஃபை தேடுறாங்க, அவங்க அம்மாவை தேடுறாங்க. தேடிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு கால் வருது. அது வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வருது. இங்கே வாங்கன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. அங்கே பார்த்தோன்னே எங்கள் அம்மாவுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பசங்களாம் கேட்டுகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஒன்றும் ஆகலை, அவங்களால தான் ஒரு பிரச்சனையாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை காட்டுறாங்க. அவங்க பாவம் போல் அங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க. பிரச்சனை நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோட அம்மா ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பழைய ரெஸ்டாரண்ட் ஓனர் ஒருத்தர் இருக்காருல, அவர் திரும்ப அப்பா கிட்ட அடி வாங்குது பார்த்தா திரும்பவும் வந்து அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு உனக்கு நான் பாடம் கற்றுக் கொடுக்குறேன்ற மாதிரி திரும்பவும் ஷோல்டரில் கை வச்சிருப்பாரு. அவருக்கு ஷோல்டரில் கை வச்சோன்னு பதட்டத்தில் தான் பயத்தில் அந்த ஃபோனை அவங்க கீழே போட்டிருப்பாங்க. அந்த ஃபோனை தான் அவங்க எடுத்து பேசினது. அதோடு மட்டும் இல்லாமல் திரும்பி நின்றுட்டு இன்னும் எனக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு அடி போட்டு அவரை சாத்திருப்பாங்க. இவங்க கூடயே வந்துட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தங்குற 2 பேர் வந்துட்டு இவரை போட்டு அடியெல்லாம் அடிச்சிருப்பாங்க. இது நல்லா அடி வாங்கி உட்காந்துருக்காரு. அதுக்காக தான் இவங்க அம்மாவை கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் இந்த விஷயம் தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஏற்கனவே என் பொண்டாட்டி விஷயத்தை தலையிடாதுன்னு சொல்லியிருக்கேன், திரும்ப இந்த பேர் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கேயே ஸ்டேஷன்லேயே போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடு. பேசாமல் அவர் வந்து கத்துவார், ஏற்கனவே உன் பொண்டாட்டி என்ன பயங்கரமாக அடிக்கிறா, அது இல்லாமல் கூட சேர்ந்து 4 பேர் வேறு சேர்ந்து அடிக்கிறாங்க, இனிமேல் உங்கள் சங்கத்தமே எனக்கு வேண்டான்ற மாதிரி அவர் பேசிகிட்டு இருப்பாரு. இதெல்லாம் பார்க்குற ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா அம்மாவை காணணும்னு அப்பா ரொம்ப துடிச்சு போயிட்டார் அப்படின்றத அவங்க நல்லா புரிஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. சொல்லிட்டு இப்போ பிரச்சனைலாம் ஓஞ்சிருச்சு. இப்போ அப்பா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அம்மா கிட்ட போய் உனக்கு ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னு கேட்கும்போது நான் சின்ன பிள்ளையா, நான் நல்லா தான் இருக்கேன்ற மாதிரி அவங்க பேசிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஹீரோனுக்கு வந்து ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. சரி நீங்களாம் வீட்டுக்கு போங்க, நான் அப்புறம் வரேன்னு சொல்லிடுறாங்க. ரோட்டில் நடந்து வந்துட்டே இருக்காங்க. பலதும் யோசிக்கிறாங்க. காலையில் அவங்க தம்பி வேற சொல்லியிருப்பார்ல, அவங்க அப்பா வந்து இவ்வளோ வேறு கல்யாணம் பண்ணல, அம்மா வேறு கல்யாணம் பண்ணல, 2 பேருமே அவங்க 2 பேரை தான் புருஷ முறைட்டே நினைக்கிறாங்க, நீ தான் இடையில வந்து தடுத்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது இவங்க மனசுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டோட வந்து அம்மா வந்து இப்படி அப்படிலாம் தப்பாக நடந்துக்கிட்டார்ல, அந்த மாதிரி நடக்கும்போது இந்த ஹீரோனுக்கு வந்து அவரை போட்டு சாத்தணும் போல் தோணியிருக்கோன்னா அவங்க ஓடி வந்திருப்பாங்க. ஆனால் ஒரு பயத்தில் அவங்க அவரை அடிக்காமல் விட்டுருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு வந்துட்டு அவன் அந்த மாதிரி திரும்ப செஞ்சிருக்கான போது அப்பா அந்த இடத்துல செய்யும் போது இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். இந்த இடத்துல எனக்கு அப்பா வந்து தேவைப்பட தானே செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அப்போ ஒருவேளை நம்ம தான் தப்பாக நினச்சிட்டு இருக்கோமோ அப்படின்ற மாதிரிலாம் அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டே வந்துட்டு இருப்பாங்க. யாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒருவேளை நான் வந்துட்டு அம்மாவை வந்து பார்த்துக்கிறேன்ற பேரில் வந்துட்டு சரியாக நான் பார்த்துக்காம இருந்துட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ தான் பின்னாடி அவங்க அப்பா வருவார். வந்து என்ன சொல்வாருன்னா, நான் தான் குடும்பத்தை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பில் இருந்தவன், ஆனால் நான் தான் பாதிலேயும் குடும்பத்தை பார்த்துக்காம போயிட்டேன், நீ தான் அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்ட, அதனால் என்றைக்குமே நீ தப்பு பண்ணலை, இதுக்கப்புறம் நீ உன் வாழ்க்கையை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் முயற்சி எடுக்கிறேன்னு தவிர்த்து வேறு எதுவும் கிடையாதுன்ற மாதிரி அப்பா சொல்வார். என் குடும்பத்தை பார்க்கறதுக்கு எப்படின்னு எனக்கு தெரியும், நீங்கள் பேசாமல் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னோடனே சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எதுவும் பேசாமல் அங்கேருந்து போயிடுவார். உடனே உட்காந்து ஒரு பாலத்துக்கிட்ட உட்காந்துட்டு ஹீரோனுக்கு வந்து அழுதுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ வருவார். வந்தவொன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். தயவு செஞ்சு இங்கேருந்து போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டவொன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ டக்குன்னு அங்கேருந்து போயிடுவார். இந்த ஆம்பளைங்களும் அப்படி தான், போனால் உடனே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. போன ஹீரோ பார்த்தீங்கன்னா கொடையோட வந்துட்டு நான் மழை பெஞ்சிட்டு இருக்கோம், ஹீரோனுக்கு கொடை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருப்பாரு. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹீரோ வந்து சொல்வார், நீ ரொம்ப தைரியமான பொண்ணுன்னு எனக்கு தெரியும், உனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் வந்து அவரை பார்ப்பாங்க. என்னமோ அவரை வந்து கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்கும் இவங்களுக்கு. சரின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் இருக்காங்களா, அவங்க அம்மா வந்து வீட்டுக்கு வந்திருப்பாங்க. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது ஒரு புது ஃப்ரிட்ஜ் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் ஒட்டினாப்புல அவர் வாங்கி கொடுத்த ஹேண்ட்பேக்கும் இருக்கும். அதோட அவங்க எல்லாத்தையுமே திரும்பி பார்ப்பாங்க. அப்பாவும் பொண்ணு வந்துட்டு போட்டி போட்டுட்டு எல்லாமே 2 வீட்டில் வாங்கி வச்சிருக்கிறது எல்லாமே அவங்களுக்கு தெரிய வருது. இது நல்லதுக்கு இல்லைன்ற மாதிரி மனசில் நினச்சிப்பாங்க. அப்போ அவங்க ஒரு ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்ப்பாங்க. இவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் கல்யாணம் ஆகும்போது இவங்க வந்து கன்சீவாக இருந்திருப்பாங்க. அப்புறமா தான் அவங்க கல்யாணமே பண்ணியிருப்பாங்க. கல்யாணம் பண்ணும்போது என்கிட்ட ஏதாவது சொல்லுமான்னு சொல்லிட்டு அவங்க அதாவது ஹீரோட அம்மா கேட்கும்போது அப்பா வந்து என்ன சொல்வாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது திரும்பி முறைப்பாங்களா, அது வந்து நான் நினச்சேன் என்னன்னா எனக்கு தர முடியலான்னு நினச்சி நான் கிழவனாகி நீ கிளவியானா கூட இதே காதல் லவ் இருந்துகிட்டே தான் இருக்கும், உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படி இப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. அப்படி ஏதாவது நினச்சினா உன்னை தொலைச்சிருவேன்ற மாதிரி இவங்களும் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த பார்லர் வச்சான்ட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோட அப்பா வந்து பார்க்க வராங்க. பார்க்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, 4 வருஷத்துக்கு முன்னாடி தாய்லாந்தில் வச்சு எனக்கு நீ பணம் கொடுத்த அந்த பணத்தை வந்து வட்டி முதலுமா இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது அது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அப்போ நான் கன்சீவாக இருந்தேன்ல, அந்த குழந்தை வந்து அபார்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. அது என்ன விஷயம் அப்படின்றது இன்னும் தெரிய வரல. இங்கே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு தான் காட்டுறாங்க. வீட்டில் வந்து ஹீரோயின் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கி வச்ச ஃப்ரிட்ஜை வந்து அங்கே காணும். அம்மா கிட்ட கேட்கும்போது அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ குடும்பம் இருக்க சூழ்நிலை வந்து இப்போ புது ஃப்ரிட்ஜ் ரொம்ப முக்கியமாக, ஆல்ரெடி இருக்க ஃப்ரிட்ஜ் வந்து நல்லா தானே ஒர்க் ஆகிட்டு இருக்கு, அதனால தேவையில்லாத செலவுலாம் வேண்டாம், அதனால தான் அதை ரிட்டர்ன் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒன்று ஹீரோயின் இது சொல்லிட்டு இருக்கும்போது முறைச்சிட்டு இருக்காங்களா, நீ என்ன யோசிக்கிறன்றது நல்லா தெரியுது, அந்த ஹேண்ட்பேக்கே நான் ரிட்டர்ன் கொடுத்துட்டேன் போதுமா, நீ உன்னை பார்த்துக்கோ, உனக்கு பாரு நீ சரியாக தூங்காமல் கண்ணெல்லாம் கருவலையும் வருது, முகத்தெல்லாம் பிம்பிள்ஸ் வருது, நான் சின்ன பிள்ளையா, நான் வந்து காணா போகிறதுக்கு, நீ தான் காணா போகாமல் பொறுப்பாக இருந்துக்கணும், நீ தான் வயசு போன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட பேசிகிட்டே இருக்காங்க.
ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. வழக்கம் போல் ஹீரோ வந்துட்டு அந்த ஆஃபீஸில் வந்து லிஃப்ட்டில் ஏறாமல் பிடிச்சி வச்சுட்டு நின்றுட்டு இருக்காரு. ஹீரோயின் வராங்களா எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காரு. டெய்லி ஹீரோயின் இதை பார்க்க தான் செய்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து இது வந்து ஒரு பெருசாக அவங்க எடுத்துக்கிட்டது இல்லை. இன்றைக்கி அவர் அப்படி செய்கிறது வந்து இவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. இன்றைக்கி தான் அவங்க அதை கவனித்து ரொம்ப பிடிச்ச மாதிரி நினைக்கிறாங்க. இப்போ ஹீரோயின் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ ரொம்ப அழகாக இருக்காருன்னு நினைக்கிறாங்க. சே நம்ம இதுக்கு இதெல்லாம் யோசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயினோட அப்பா என்ன பண்ணுறாரு, ஒரு சூப்பரான ஒரு பைக்கை வாங்கிட்டு அதில் ஒரு பயங்கரமான ஒரு போஸை கொடுத்துட்டு வர உட்காந்துட்டு இருக்காரு. அவங்க கரெக்டாக அவங்க என் ஒய்ஃபை மட்டும் இப்போ என்ன பார்த்தானா அப்படியே மயங்கிடுவா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. கரெக்டாக அவங்க ஒய்ஃப் அந்த பக்கம் கிராஸ் ஆகும்போது பார்க்குறீங்கன்னா இந்த வயசு அந்த பைக்லாம் தேவையா, எங்கேயாவது இப்போ ஆக்சிடென்ட் தொலைஞ்சிடும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவ்வளோ சீக்கிரம் நான் சேர்த்து உன்னை விதவையாக்கிட மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லி அவங்க பாட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. கிளம்பும்போது இன்றைக்காவது என் கூட சாப்பிட வரலாமேன்னு கூப்பிடும்போது சரி வந்து தொலை அப்படின்ற மாதிரி வராங்க. இப்போ ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இருக்கும்போது அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எதுக்காக இந்த மாதிரி இவ்வளோ பணத்தெல்லாம் வந்து இவ்வளோ தண்ணியாக வந்து செலவு பண்ணிட்டே இருக்க, உன் கூட இருக்க அந்த மேனேஜரை வந்து உன்னை ஏமாத்தணும்னு தான் பிளான் பண்ணிட்டு இருக்கான், அவர் அப்படி தானே பிளான் பண்ணுறா அதெல்லாம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன எதுக்கு நீ தேடி திரும்ப வந்தேன்னு கேட்கும்போது இது என்ன புது கேள்வியாக இருக்குது, நீ தான் என் பொண்டாட்டி அவங்களாம் தான் என் பிள்ளைங்க அதனால தான் திரும்ப வந்தேன்னு சொல்லும்போது உனக்கும் எனக்கும் விவாகரத்து ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலியில் நீ கிடையவே கிடையாது, தேவையில்லாமல் கற்பனைகளை வளர்த்துக்காத, இப்போ உனக்குன்னு ஒரு பொண்ணை பார்த்து நீ செட்டில் ஆகிற வழியை பாரு அப்படின்ற மாதிரி அம்மா பேச பேச அவருக்கு கோவம் வர ஆரம்பிச்சிருது. சில அவர் என்ன பேசுகிறாருன்னா, நான் அந்த மாதிரி சாப்பிட வரையான்னு கேட்ட உடனே வண்டியில் வேக வேகமாக ஏறி உட்காந்து வந்து இங்கே உட்காந்துட்டு இதை பேசுறதுக்கு தான் வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அது மட்டும் இல்லாமல் சாப்பிட வரையான்னு கேட்கும்போது அப்படியே வந்திருக்க வேண்டியதானே, அதனால் வீட்டுக்கு ஒரு நிமிஷம் போகணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு மேக்கப் போட்டு எதுக்காக வந்த, என்ன உனக்கு பிடிச்சதுனால தானே நீ அந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருக்க, சரி இப்போ என்ன உன் லைஃப் விட்டு நான் போகணும் அவ்வளோதானே, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. கொஞ்ச நேரத்தில் அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ மறுநாள் வந்துட்டு அம்மாவும் பொண்ணு வந்துட்டு வாக்கிங் போகிற மாதிரி போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க பொண்ணு வந்து கேட்பாங்க, ஏம்மா நான் தான் சின்ன வயசில் தெரியாதனமா அப்பா உன்ட்டு வந்து பிரித்து வச்சுட்டேனா, தப்பு பண்ணிட்டேனான்ற மாதிரி கேட்பாங்க. உடனே அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படிலாம் கிடையவே கிடையாது, அந்த ஆள் நம்மளை விட்டு போனதுக்கப்புறம் தான் நம்ம நல்லா இருக்கும், இப்போ அந்த ஆள் நம்ம கூட இருந்திருந்தாருன்னா இப்போ நம்ம இருக்கிற லைஃப்பை கூட நம்மளால் வாழ்ந்திருக்க முடியாது, அதனால் நீ எந்த தப்பும் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தெளிவாக பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்துட்டு அவர் திரும்ப நம்மளை தேடி வராரு அப்படின்னா வந்து அவர் வந்து தனிமையை உணர்றாரு, அவருக்குன்னு ஒரு பொண்ணு அமைச்சா நம்மளை தேடிலாம் வரமாட்டாமா, அவன் போயிடுவான் அப்படின்ற மாதிரி அவங்க ஹஸ்பண்டை பற்றி அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ பொண்ணுக்கும் வந்துட்டு அம்மா தெளிவாக தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிக்குது. ஆனால் உண்மையிலேயே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோனோட அம்மாவுக்கு வந்து ஹீரோனோட அப்பாவை ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏதோ அவர் ஈகோவோ ஏதோ ஒன்று வந்து அவங்கள தடுக்குது. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தை அவங்க பார்க்கும்போது அவங்க ஹஸ்பண்டோட இருந்த அவங்க கல்யாண ஆல்பம் ஃபோட்டோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் தான் அவங்களுக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கும். எல்லாம் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ மறுநாள் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க ஆன்டிஸ்லாம் வந்து எல்லாம் சேர்ந்துட்டு அங்கே பார்லர் வச்சுருக்காங்களா ஒரு லேடி, அவங்க கிட்ட போயிட்டு அந்த பெடிக்யூர் மெனிக்யூர்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிங்கெல்லாம் வந்து கேட்குறாங்க இவங்க கிட்ட, நீ திரும்ப உன் புருஷனை சேர்த்துக்கவே மாட்டேன், ரெண்டு பேரும் சேரவே மாட்டேங்களான்னு கேட்கும்போது கண்டிப்பாக மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. இதை கேட்குற அந்த பார்லரில் இருக்க அந்த லேடி வந்துட்டு கோவப்படுறாங்க. அந்த அவங்க கதை என்ன அப்படின்றது இப்போ வரைக்கும் நம்மளுக்கு தெரியவே வரல. இங்கே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் வந்து தனியாக நடந்து வந்துட்டே இருக்காங்க. அவங்க அப்பா மேலே இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு கோவம் இருக்கிறதுனால காற்றுலேயே அப்படியே குத்தி குத்தி விளையாடிட்டே இருக்காங்க டென்ஷனை குறைக்கிறதுக்காக. இதை ஹீரோ பார்த்துறாரு. இந்த மாதிரி நான் எதாவது பண்ணும்போது அவன் கரெக்டாக பார்ப்பான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருக்காங்க. அப்போ ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோயினுக்கு துணையாக அவர் நடந்து வந்துட்டே இருக்காரு. உன் வீடு இந்த பக்கமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது இல்லை இதுக்கு ஆப்போசிட் தெருவில் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே இங்கே கூட வந்துட்டு இருக்குன்னு கேட்கும்போது இந்த தெருவில் வந்து பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதனால தான் அவங்க கூட வரேன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப தைரியமான பொண்ணு தான், எனக்கு வந்து எந்த துணையும் இல்லை, நீ போகலாம் அப்படின்னு சொன்னது பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து சைக்கிள் எடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இவங்க எப்பவுமே அப்படி தான் சொன்ன உடனே போயிடுவாங்க போலன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டு ஹீரோனை சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்காரு. அதை பார்த்தோன்னு ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை வந்து என்ன சொல்கிறாரு, உன்னை விட்டுட்டு போக எனக்கு மனசே இல்லைன்ற மாதிரி சொல்கிறாரு. நீ எதுக்காக இப்பெல்லாம் பண்ணுற, நான் போன்னு சொன்னால் போக மாட்டேங்கிற, திரும்ப திரும்ப வர, எதுக்காக என் மேலே கேர் பண்ணிகிட்டே இருக்கேன், இந்த மாதிரிலாம் இருக்காது, எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஹீரோக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவருக்கு தான் முன்னாடி ஹீரோயினை பிடிக்கும்ல. அப்படின்னா வந்துட்டு இப்போ அந்த பார்லர் தானே போனாங்க. பார்லர் போனோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டி வந்து இவங்க மேலே கோவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டாங்க. உடனே ஹீரோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களும் அதே அப்பார்ட்மெண்ட்டை தானே அவங்களை கைத்தாங்களாம் கூட்டு வந்து ஒரு சோஃபாவில் படுக்க வச்சுறாங்க. அவங்க வந்து அப்படியே பெனாத்த ஆரம்பிச்சுறாங்க. உங்ககிட்ட எல்லாமே இருக்குது, உனக்கு புருஷன் இருக்குது, பிள்ளைங்க இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் உன்னை பார்க்கும்போது எனக்கு பொறாமையாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பெனாத்திட்டு இருக்காங்க. பேசாமல் படுத்து தூங்குன்ற மாதிரி அவங்க பாட்டுக்கு வளரிட்டே இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இவங்க அப்போ தான் பார்க்குறாங்க ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோ எடுத்து பார்த்தா இவங்க வீட்டுக்காரும் இவங்களும் ரொம்ப க்ளோஸாக நின்று ஃபோட்டோ எடுத்த மாதிரி இருக்குது. இது எப்போ நடந்தது அப்படின்ற மாதிரி இப்போ இவங்க அப்படியே அதிர்ச்சியில் பார்த்துட்டே இருப்பாங்க. ஃபோட்டோவை பார்த்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா அதை வெளியவும் சொல்ல முடியல அவங்கள. ஏன்னா வெளியே எல்லாருக்கிட்டையும் அவரை பிடிக்கலன்னு தானே சொல்லிட்டு இருக்காங்க. இது என்னவா இருக்கும், இவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்போ கரெக்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி அவங்க பயங்கரமாக யோசிக்கிறாங்க. கடைக்கு போகிறாங்க, அரிசி வாங்க போனால் பருப்பை வாங்கிட்டு வராங்க. அந்த மாதிரி மாறி மாறி பண்ணுறாங்க. வேலையிலையும் சரியாக கவனம் செலுத்த முடியல, கடையும் பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க, பொண்ணுக்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு யோசனை இதுவாகவே இருந்துகிட்டே இருக்குது. அம்மாவுக்கு என்னவா இருக்கும், என்ன பிரச்சனையில் அவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து சுற்றி இருக்கவங்கள்ட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க ஹீரோயின். ஏன்னா அவங்க வித்தியாசமாக நடந்துக்கிறாங்கன்னு யாருக்கும் எதுவும் தெரியலன்னு ஒன்று பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது தெரியாமல் யோசிச்சுட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து இனிமேல் உங்கள் லைஃப்பில் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனார்ல, 2-3 நாளாக அவங்க அம்மா கண்ணிலே பொண்டாட்டி கண்ணிலே படாமல் அவர் பக்கம் தனியாக இருந்துக்கிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தனியாக சோகத்தில் இருந்துகிட்டு இருப்பாரு. பார்க்குறாங்களா அந்த ஆஃபீஸை காட்டுறாங்க. அங்கே வந்துட்டு சேவ் இருக்கார்ல, அவருக்கும் சில பிரச்சனைகள் இருக்குது. அவர் வந்து ரொம்ப பணக்காரர் தான், ஆனால் அவரை வந்து ஆட்டி படைக்கிறது யாருன்னா அவங்களோட மாமியாராக இருப்பாங்க. இப்போ மற்றவங்கள்ட்டலாம் ரொம்ப கெத்தாக பேசுகிறவர் பார்த்தீங்கன்னா அவங்க மாமியார் கிட்ட ரொம்ப பணிஞ்சு தான் பேசுவார். இந்த ஒரு தூரம் வாய்ப்பு கொடுங்க, எல்லாத்தையும் கரெக்டாக அவங்களெல்லாம் பே பண்ண சொல்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணிகிட்டே இருப்பார். வெளியே வந்து என்ன சொல்வார்னா, இந்த மாதிரி யாரும் வந்து கட்ட வேண்டிய நேரத்தில் கரெக்டான பணத்தை வந்து கட்ட மாட்டேங்க, அதனால பல பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இப்போ எங்களுக்கு தர வேண்டியவங்க அப்படின்றது மாமியார்ன்ற மாதிரி காட்டிக்காமல் அவங்க மேலே
இடத்துலேருந்து இது மாதிரிலாம் எங்களுக்கு ப்ரெஷர் வருதுன்ற மாதிரிலாம் சொல்லிடுவார். ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ஹீரோயின் மேலே வந்து அந்த ப்ரெஷர் வரும், நீ தான் அதை பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்துட்டு அவங்க யாராக இருந்தால் நான் போய் அவங்கள்ட்ட பேசி அவங்கள வந்து சமாதானப்படுத்துறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுவாங்க. இப்போ அந்த பாட்டியை பார்க்கறதுக்காக ஹீரோயின் கிளம்பும்போது ஹீரோ வந்துட்டு அந்த பாட்டி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், நானும் கூட வரேன்னு சொல்லிட்டு வருவார். ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டி காலில் விழுந்து கெஞ்சிட்டு இருப்பாங்க, அது மாதிரி பண்ணிடாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த இவர் வந்துட்டு ஹீரோ வந்து வேகமாக வந்து பாட்டின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா என்ன பாட்டின்னு கூப்பிட்றாருன்னு ஹீரோயினுக்கும் ஒரு மாதிரி டவுட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் தெளிவாக தான் இருப்பார். ஹீரோ வந்து இது மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி எல்லா விஷயமும் மாற்றி மாற்றி நடக்குது, எனக்கு வர வேண்டிய அமௌண்ட்லாம் கரெக்டாக வரல அப்படின்னு சொல்லும்போது, எல்லாத்துக்கும் இனிமேல் நான் பொறுப்பு, நான் உங்களுக்கு வந்து வாக்கு கொடுக்குறேன் அப்படின்னு ஹீரோயின் பேசிட்டே இருப்பாங்க. ஹீரோ வந்து அவங்கள பார்த்துட்டே இருப்பார். அந்த பாட்டி புரிஞ்சுப்பாங்க, தான் பேரனுக்கு வந்து இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு போல இருக்குன்னு சொல்லிட்டு, சரிம்மா நான் உன்னை நம்புறேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் ஓகே பண்ணி அனுப்பிடுவாங்க. ஹீரோனோட அம்மாவுக்கு வந்து பல யோசனை இருக்குது, எப்படியாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அந்த லேடியை போய் பார்க்குறாங்க, ஆனால் வார்த்தை வரவே மாட்டேங்குது. அப்போ தான் அவங்க பல விஷயங்களை யோசிச்சு பார்க்குறாங்க. இந்த லேடி இருக்காங்கல்ல, இவங்க வந்துட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு குடி வரும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க வந்த இடம் வந்து தாய்லாந்துலேருந்து தான் இங்கே வந்திருப்பாங்க. அப்போ அங்கே இருந்தானா அப்போ நம்ம புருஷன் அங்கே தானே இருந்திருக்கான், அப்பா ஏதாவது இவங்க 2 பேருக்குள்ளே ஏற்பட்டிருக்குமோ. அது மட்டும் இல்லாமல் இவங்க இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பாங்க, ஆனால் ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. அப்போ இவங்க ரொம்ப கவலைப்படுவாங்க. ஹீரோட அம்மா தான் போய் சமாதானம்லாம் படுத்தியிருப்பாங்க, உன்னை யாராவது ஏமாற்றிட்டு போயிட்டானா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் படுத்தியிருப்பாங்க. அதெல்லாம் இப்போ யோசிச்சு கனெக்ட் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ நம்ம புருஷன் தான் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்குமோ, என்னவா இருக்கும், எதற்கும் ஒன்றுமே தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிப்பாங்க. ஆனால் கேட்க மட்டும் அவங்களுக்கு தயக்கமாக இருந்துகிட்டே இருக்காங்க. அதனால இவங்களுக்கு எப்போ கோவம் ஸ்ட்ரெஸ் வந்ததுன்னா உடனே பேஸ்பால் இருக்குது அதை விளையாடிட்டே இருப்பாங்க, அந்த மட்டையை வச்சு அடி அடி நடிப்பாங்க. அப்படி தான் இப்போ யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள அந்த 2 கேரக்டர் வெளியே வருது, அந்த ஈவில் கேரக்டர் வருது, அந்த குட் கேரக்டர் 2 வந்துட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து அவங்க 2 பேர் பேசிக்கிற மாதிரி இருக்குது. அவன் கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு ஈவில் கேரக்டர் சொல்ல, இல்லை அவனுக்கு அவ்வளோ காசு பண்ண வந்தவொடனே பொண்டாட்டி நீ என்ன தானே தேடி வந்தா அப்படின்னு சொல்லிட்டு 2 கேரக்டர் மாறி மாறி பேசிகிட்டே இருக்கு. இன்னும் அது முடிவுக்கே வராத மாதிரி அது போயிட்டு இருக்கு ஒரு பக்கம். ஏன்னா மனசில் நல்லதும் தோணும் கெட்டதும் தோணும்ல, அந்த மாதிரி தான் அவங்களுக்கு ஓடிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பேசி சமாதானம் பண்ணிட்டாங்களா ஹீரோயின், அவங்க வந்து இப்போ ஹீரோ கூட நடந்து வந்துட்டே இருக்காங்க. அந்த பீச் எல்லாம் கிராஸ் பண்ணி அவங்க நடந்து வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து குளிர்ற மாதிரி இருக்கு. இன்னும் ஹீரோ வேக வேகமாக அவரோட கோட்டை கழட்டுறாரு. இல்லை அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி ஹீரோயின் சொல்லும்போது, உங்களுக்காக நான் கலட்டல, கோட்டில் மண்ணு ஒட்டின மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டோன்னா அவங்களுக்கு முகமே ஒரு மாதிரி மாறுது. உங்களுக்காக தான் கலட்டணும்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அப்போ போட்டுக்கிறாங்க. இப்படி தான் கூட இருக்கவங்கள்ட்டலாம் வம்பு வளர்ப்பீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது, ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்கள்ட்ட மட்டும் வம்பு வளர்ப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிக்கிறாரு. நான் இந்த மாதிரி கடற்கரை அந்த மாதிரிலாம் வந்து ரிலாக்ஸே பண்ணதில்லை, ரொம்ப பிஸியாக லைஃப் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருப்பாங்க. அங்கே ஒரு ஆள் வந்து என் பொண்டாட்டி என்னை கலட்டி விட்டுட்டான்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருப்பாரு. யாருன்னு பார்த்தா ஹீரோனோட அப்பாவை தான் அங்கே இருப்பாரு. அவரும் இவங்களை பார்த்துருவாரு. நீங்கள் 2 பேரும் என்ன ஜோடி அங்கேயும் சுற்றிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாரு. இப்போ ஒன்று ஹீரோ வந்து என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ஆஃபீஸ் விஷயமா தான் வந்தோம், நான் காரில் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் 2 பேர் பேசிட்டு வாங்க, அவர் நைஸாக அங்கே வந்து கலந்துக்கிறாரு. இப்போ ஹீரோயின் கிட்ட அப்பா என்ன சொல்வாருன்னா, நான் வந்திருக்காமே இருக்கலாம், நான் தோற்று போயிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். நான் தான் அன்றைக்கே சொன்னல, நீங்கள் வராமல் இருக்கிறது தான் நல்லது, நாங்கள் வந்து உங்களை எப்போயோ தூக்கி எறிஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் பேசிகிட்டே இருப்பாங்க. அவருக்கு வந்து இப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துகிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து தாய்லாந்தில் ஏதோ நடந்திருக்கு அப்படின்றதுனால தாய்லாந்து மூவியாக பார்த்து ஏதாவது கண்டுபிடிக்கலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஹீரோயினுக்கு வந்து அம்மாவுக்கு தாய்லாந்து போக ஆசை வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு பேக்கேஜ் மாதிரிலாம் இருக்கும்ல, அதாவது அம்மாக்காக ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தம்பி வந்து வேலைக்கு போகாமல் அந்த காஃபி ஷாப்பில் வந்துட்டு ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருப்பார்ல, அவரை மாதிரியே தானும் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணுன்றதுக்காக காலேஜ் போகாமல் இங்கே சுற்றிட்டு இருப்பார். இதை ஹீரோயின் பார்த்துருவாங்க. பார்த்துட்டு எங்கடா இருக்குன்னு கேட்கும்போது, நான் கிளாஸில் தான் இருக்கணும் போது அப்படியே நிமிந்து பாருன்னு போது பார்த்தீங்கன்னா நிமிந்து பக்கமும் ஹீரோயின் அங்கே நின்றுட்டு இருப்பாங்க. பார்த்தோன்னா அங்கேயும் ஓடி ஒளிஞ்சிட்டு இருப்பாரு. இவங்க துரத்தி ஒரு வழியாக தம்பியை பிடிச்சிருவாங்க. பார்த்தோன்னே தம்பியை தரன்னு இழுத்துட்டு வராங்க. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அப்போ இவ்வளோ நேரம் நீ படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போகலையா, இப்படி தான் சுற்றிட்டு இருந்தியா, உனக்காக நான் கட்டின ஃபீஸ் எல்லாமே வேஸ்ட்டாக போச்சா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. உடனே இவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து படிப்பு வரல, நான் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் தான் எனக்கு ஆசை, என்னை இதுமாரி படிக்க வைக்காத அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் நீ என்னடா நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், எங்கள் அப்பா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவார், அவர் எனக்கு பணம் கொடுப்பாரு, நான் பிஸ்னஸில் பெரிய ஆளாக வருவேன், நான் இனிமேல் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம கோவம் வருது. உடனே அப்பாவுக்கு கால் பண்ணி உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறாங்க. மீட் பண்ண வரேன், ஆனால் வந்துட்டு நம்ம வழக்கமாக மீட் பண்ணுற இடங்கள்லாம் வேண்டாம், நம்ம அப்பார்ட்மெண்ட்லேயே வந்துட்டு ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது, அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கேயே உள்ளே உட்காந்தே பேசிக்கலாம், ஏன்னா வேறு யாருக்கும் தெரிய வேணாம் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் உள்ளே வராங்க. ரெஸ்டாரண்ட்டை வெளிப்பாக்க அந்த ஷட்டர் எழுத்து விட்டு 2 பேரும் உள்ளே வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ அம்மாவுக்கு வந்து இருப்பு குரலில் வெளியே வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்பாவோட வண்டி நிற்கிது, திரும்ப வந்துட்டான் இவன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதோடு பார்த்தீங்கன்னா அவரோட அப்பார்ட்மெண்ட்டில் போய் பார்க்குறாங்க. அவரோட வீட்டில் வந்து இருக்காரான்னு பார்த்தா அது பூட்டி இருக்க, கதவு தட்டி பார்க்குறாங்க. இது பூட்டி இருக்குது, அதுக்கு ஆப்போசிட் வீடு தான் அவளோட வீடு, அங்கேயாவது அவள் இருக்காளா, அவரும் அங்கே இருக்காரான்னு பார்க்கலான்னு போய் எட்டி பார்க்குறாங்க. அதுவும் பூட்டி இருக்கு. 2மே பூட்டி இருக்குன்னா 2 பேரும் சேர்த்து எங்கே போனாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இதே யோசனையாகவே இருக்குது. அப்போ தான் அந்த ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கவர் வராரு. வந்துட்டு ரெஸ்டாரண்ட் இன்னும் ஓப்பன் பண்ணலன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அங்கே வந்துட்டு உங்கள் வீட்டுக்காரர் தான் வந்து யாரையோ கூட்டு வந்து தனியாக பேசணும்னு சொல்லிட்டு உள்ளே போயிருக்காரு அப்படின்னு. போச்சு எல்லாம் போச்சு, இப்போ 2 பேரும் சேர்ந்து அதை பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள கற்பனை இன்னும் அதிகமாக்கிக்கிறாங்க. இப்போ போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவங்க ஒரு பக்கம் வந்துட்டே இருக்காங்க. இவங்க 2 பேரும் இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்காங்கல்ல, அதை பேசும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தான் அவனுக்கு வந்து பணம் கொடுக்குறான், பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படி இப்படின்னு எதுவும் ஐடியா கொடுத்தீங்களா, அவன் வர ஸ்கூலுக்கே போக மாட்டான் அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அப்பா என்ன சொல்வார்னா, அவன் ஸ்கூலுக்கு போக மாட்டான், நானும் கேட்டேன் ஏன் ஸ்கூலுக்கு போகிறேன்னு கேட்கும்போது எனக்கு இன்னைக்கு லீவுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கே ஒரு டவுட் வந்துச்சு, மற்றபடி அவன் இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணுறான்றது நீ சொல்லி தான் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. என்ன சொல்வார்னா, நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னு நான் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டை வந்து உன் பேரில் எழுதி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாலும் இப்போ நான் தோற்று போயிட்டேன், அதனால இந்த அப்பார்ட்மெண்ட்டை உன் பேரில் எழுதி வச்சுட்டேன், நான் அந்த ஊரை விட்டே போகிறதா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோனுக்கு ஒரு
மாதிரி சங்கடமாக இருக்குது. இவர் திரும்ப இங்கே வரும்போது எனக்கு நல்ல கோவம் வந்துச்சு. இப்போ இவர் திரும்ப போகிறேன்னு சொல்லும்போது எதுக்காக எனக்கு கோவமாக வருது, பல்ல கடிச்சிட்டு அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் உட்காந்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அப்பா வந்து என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நான் ஊரை விட்டு போயிட்டேன் அப்படின்னா வந்துட்டு உன் தம்பி, அதாவது என் பையனும் திருந்திடுவான், அவன் படிக்கிற வேலையை பார்ப்பான் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு. இப்போ உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருந்தாலும் வெளிப்படையாகவே கேட்டுறாங்க, திரும்பவும் எங்களை விட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே கேட்டுறாங்க. இவங்க தானே போன்னு சொன்னாங்க, திரும்ப என்ன எப்படி கேட்குறாங்கன்னு சொல்லி இப்போ அப்பா முழிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த அந்த அக்ரிமெண்ட் பேப்பரை வந்து கையால் கசக்கி போடுறாங்க. கசக்கி போட்டுட்டு என்ன இருந்தாலும் அவன் வந்து உங்களோட புள்ள, அவன் தப்பான வழியில் போனான்னா திருத்த வேண்டிய பொறுப்பு உங்களோடது தான், நீங்கள் தான் இனிமேல் அவனை உங்கள் வீட்டில் தான் அனுப்ப போகிறேன், நீங்கள் தான் அவனை வச்சு அவனுக்கு நல்ல வழியை காட்டணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்கறது பக்கமாக அப்பாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நிஜமாவே இதை தான் நீ என்கிட்ட எதிர்பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்பா கேட்குறாரு. ஆமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. அது அவருக்கு சந்தோஷமாகவே இருக்குது. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்போ வெளியே கிளம்பலான்னு கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கடையை தேடி வந்துட்டாங்களா அம்மா, கடவுளை எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேரும் போய் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நிலமையில அம்மா வந்து நம்மளை பார்த்தாங்கன்னா நம்ம 2 பேருக்குள்ள ஒரு இது இருக்குது, நம்ம 2 பேர் சேர்ந்துட்டோம்னு சொல்லிட்டு நினைப்பாங்க, அதுவும் தெரியக்கூடாது, இந்த அக்ரிமெண்ட் எல்லாம் பார்த்துட்டாங்கன்னா அவங்க ரொம்பவே கவலைப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆமாம் சரி சரி அவள் போனோன்னு போகலான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஒழிச்சிட்டே இருக்காங்க. அவங்க பூட்டின கடையை எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. ஒன்றுமே கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது. டக்குன்னு என்ன பண்ணுறாருன்னா அவங்க போயிடுறாங்க. சரி அவள் போயிட்டா நான் அப்போ கிளம்பிடுறேன், நீ அப்புறமா வான்னு சொல்லிட்டு பொண்ணுட்டு சொல்லிட்டு அப்போ அப்பா மட்டும் வெளியே வராரு. வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இவங்க வந்துடுறாங்க. அதாவது இவங்க வெளியே போகிற மாதிரி போயிட்டு அங்கே போய் ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்காங்க. எப்படி வெளியே தானே வரணும், பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா உள்ள யார் இருக்கா, யார்கிட்ட வேணா கொஞ்சம் பேசிட்டு இருந்தேன், பூட்டின கடைக்குள்ள ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கு, அவள் யார் அவள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்காங்க. இவர் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். அது மாதிரிலாம் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டே இருக்காரு. இவருக்கு மூச்சு வாங்குது. போய் சொன்னா அவருக்கு தான் மூச்சு வாங்கும்ல. அவள் யார், நான் பார்த்தே ஆகணும்னு போகிறாங்க, இவங்க சொல்ல கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாருன்னா அவங்க ஒய்ஃபு தூக்கி தோளில் போட்டு அவர் பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிடுறாரு. அங்கே போய் ஒரு இடத்துல இறக்கி விட என்ன இறக்கி தூக்கிட்டு வந்து அப்படின்ற மாதிரி திரும்பவும் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன தாய்லாந்துக்கு நீ போனில, அங்கே போய் நீ என்ன பண்ண ஏது பண்ண எனக்கு அதை சொல்லு. அந்த பொண்ணு வந்து இங்கே குடி வரும்போது தாய்லாந்து தான் வந்தேன்னு சொன்னா, அவள் ப்ரெக்னெண்ட்டாக வேற இருந்தா, அவளுக்கு உனக்கும் என்ன சம்மந்தம், அந்த பிள்ளைக்கு நீ தான் அப்பாவா எனக்கு சொல்லுன்னு சொல்லிட்டு கதறி கதறி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். நீ தானே சொன்ன நம்ம லைஃப்பில் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இங்கேருந்து போனி என்ன சொன்ன, இப்போ இதெல்லாம் கேட்குறியா, அப்போனா வந்துட்டு நீ பொறாமப்படுற, அப்போ என் மேலே உனக்கு பெரிய இருக்க தானே செய்து, எதுக்காக அப்பெல்லாம் செய்கிற அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பார். அவர் பாட்டுக்கும் கேட்டோன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ நீ எனக்கு காரணத்தை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கேட்கவும் சொல்லவே மாட்டேன், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஓடுறாரு. இவங்களுக்கு கோவம் தாங்கலை. டக்குன்னு அவங்க பையிலேருந்து ஒரு முட்டை எடுத்து அவங்க தலையிலேயே உடைக்கிறாங்க. உடச்சோன்னா அதையும் அவர் கண்டுக்காம போயிடுறாரு. இவர் என்ன கேட்டாலும் சொல்லவே மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. உடனே வீட்டில் வந்துட்டு நாயை குளிப்பாட்டுறாங்க, வேலை பார்க்குறாங்க, தொடச்செடுத்தே துடைக்கிறாங்க. வெளிநாட்டுக்காரவங்களாம் டென்ஷனான வேலை அதிகமாக பார்ப்பாங்களாம். அது மாதிரி வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பத்தாததுக்கு ரோடெல்லாம் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கவும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹீரோனோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டை வாங்கும்போது அங்கே வந்து ஒரு போர்டு வச்சிருப்பாங்க, ஃபேமிலி வில்லா அப்படின்னு சொல்லிட்டு. அதில் எஃப் வந்து சரியா இல்லைன்னு சொல்லிட்டு அதெல்லாம் செக் பண்ணி கரெக்டாக மாற்றிட்டே இருப்பார். அந்த டைம் அவங்க ஒய்ஃப் வந்து க்ளீன் பண்ணுறதை பார்த்தோன்னா என்ன டென்ஷனாக இருந்தால் தானே வேலை அதிகமாக பார்ப்பாங்க, என்ன டென்ஷனாக இருக்கீங்கன்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் வேறு ஒய்ஃப் ரொம்ப வளர்ப்பாரு. இது பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோனோட அம்மாவுக்கு வந்து சம்மக்க வருது. அம்மா நான் ரோட்டை க்ளீன் பண்ண தான் செய்கிறேன், இது ஒன்று அவர் என்ன சொல்கிறார், இந்த அப்பார்ட்மெண்ட் ஓனர் நான் தான், அதனால் இந்த இடத்த நான் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லும்போது சரிதான் அப்போ நீ இந்தா பொடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அவங்க வேலை பார்த்துட்டு இருந்த அந்த ஸ்டிக்கையும் அவங்க கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு நீ பண்ணுற வேலை என்ன தெரியுமா, நாங்கள் எங்கள் அப்பார்ட்மெண்ட் கிட்ட காரை நிப்பாட்டும் போதெல்லாம் ஹீரோ நிப்பாட்ட வேண்டிய இடத்துல இன்னொருத்தர் வந்து நிப்பாட்டிட்டே இருப்பார்ல இப்போ பார்த்தாலும், அந்த காரை க்ளீன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மா சொல்லவும் இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணியிருப்பாருன்னு அவர் ஒரு வேலை பார்த்து வச்சிருப்பாரு. அதில் கொஞ்சம் சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கும். இதே நேரத்தில் ஹீரோயின் வந்துட்டு ஆஃபீஸில் இருக்காங்களா, அங்கே வந்துட்டு அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ குறுக்க வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாரு. இந்த மாதிரிலாம் ஏன் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டே இருந்துகிட்டே இருப்பாங்க. இங்கே வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இப்போ அந்த காரை நிப்பாட்டுறாருல அவர் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாரு. பெரிய பீம்பாய் மாதிரி வந்து நின்றுட்டு இருப்பாரு. என் கார் மேலே யார் இதெல்லாம் பண்ணதுன்னு கேட்பாரு. ஏன்னா ஹீரோனோட அப்பா என்ன பண்ணியிருப்பாருன்னா வேற இடத்துல வந்து பார்க்கிங் இல்லாத இடத்துல வந்து பார்க்கிங் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நோட்டீஸ்லாம் ஒட்டவும் அவருக்கு கோவம் வந்திருக்கும். உடனே வந்துட்டு நான் அடிச்சா யாரும் தாங்க மாட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருப்பாங்க. அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையை வந்து பார்த்து வச்சிருப்பாரு. ஏன்னா உன் அப்பார்ட்மெண்ட் கீழே இடம் இருக்கும்போது எதுக்காக நீ வந்து இங்கே விடுற அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து பஞ்சாயத்தை வச்சிருப்பாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மனசுக்கு இதுக்கு மேலே பொறுமை இல்லை, நேரடியாக போய் இவன்ட்ட கேட்டால் சொல்ல மாட்டான், புருஷன்ட்ட கேட்டால் சொல்ல மாட்டாரு, நம்ம போய் அந்த பொண்ணுகிட்டே லேடிகிட்டே கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப வேகமாக வந்துட்டு அந்த லேடியோட கதவை திறக்கலான்னு பார்த்துட்டு வீட்டை விட்டு வெளியே வருவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த லேடி ஆல்ரெடி வீட்டு வாசலில் நின்றுட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு பார்த்தோன்னு அதிர்ச்சி ஆகிடும். என்ன விஷயம்னு கேட்கும்போது அன்றைக்கி நான் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கும்போது நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து ட்ராப் பண்ணிங்களா, அப்போ பண்ணும்போது அங்கே உள்ள ஃபோட்டோ நீங்கள் பார்த்தீங்களா, அதை நானும் உங்கள் ஹஸ்பண்டும் சேர்ந்து இருந்த ஃபோட்டோ பார்த்துட்டீங்களான்னு கேட்கும்போது இவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஆமாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிடுறாங்க. டக்குன்னு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தாய்லாந்தில் நானும் உங்கள் வீட்டுக்காரும் மீட் பண்ணது உண்மைதான், ஆனால் என் வயிற்றில் வந்த குழந்தைக்கும் அவருக்கும் எந்த சம்மதமும் இல்லைன்னும் போது தான் இவங்களுக்கு உயிரே வர மாதிரி இருக்குது. இவங்க 2 பேரும் இப்போ தான் நிம்மதி அடைஞ்சிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெளியே சத்தம் கேட்குது. என்னன்னு வந்து பார்க்கும்போது அந்த பீம்பாயை போட்டு ஹீரோனோட அப்பா வந்து புரட்டி போட்டு எடுத்துகிட்டு இருப்பாரு. அதை பார்த்தோன்னே இப்போ நல்லா வாய்க்கு பேசுகிறவர் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா அடி வாங்கி படுத்து கிடப்பாரு. இவர் வந்துட்டு என்ன உன் இடத்துல நிப்பாட்டாமல் திமிர் வேற பேச்சு பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடி அடிச்சுட்டு இதுக்கு நஷ்ட ஈடு கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு வேற பேசுகிறேன், இப்போ கார் இந்த மாதிரி பண்ணதுக்கு உனக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும், எனக்கு எதுவுமே வேற என்ன விட்டா போதும் அப்படின்ற மாதிரி அவர் கெஞ்சிட்டு இருப்பாரு. நல்லா முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு டேட்டூலாம் போட்டுட்டு அடிக்கிறதுக்காக வந்துட்டு ஆர்ம்ஸ் காட்டுற மாதிரிலாம் அடிச்சிட்டு இருக்காரா. இப்போ கிளம்பி போகும்போது பார்த்தீங்கன்னா இந்தாங்க மேடம் நீங்கள் சொன்ன வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே ரொம்ப சீன் போட்டு கிளம்புறாரு. அவங்க ஒய்ஃப் அவர் போகிற வரைக்கும் திரும்பி பார்த்துட்டே இருக்காங்க. அதோடு பார்த்தீங்கன்னா திரும்ப இங்கே வந்துட்டு அவங்க அந்த லேடி இருக்காங்களா அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க. அப்போ அந்த லேடி வந்துட்டு ஃபுல் கதையும் சொல்கிறாங்க. அவங்க தாய்லாந்தில் இருக்கும்போது வந்துட்டு ஒரு மசாஜ் சென்டரில் தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. பக்கத்துலேயே தான் வந்துட்டு ஹீரோ
ஹீரோவோட ரூமும் இருக்கும். அவங்க வந்து தங்கியிருக்க இடத்துல பக்கத்துல தான் ஹீரோ தங்கியிருப்பாரு. அதாவது ஹீரோயினோட அப்பா தங்கியிருப்பாரு. இப்ப இங்க என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மசாஜ் சென்டர்ல வேலை பார்த்ததுனால, அங்க வர ஒருத்தர் வந்து இவங்கள பிரெக்னன்ட் ஆயிட்டு விட்டுட்டு ஏமாத்திட்டு போயிருப்பாரு. அதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கப்புறம் நம்மளுக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தப்பான வழியிலே போலான்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இத தெரிஞ்சுக்கிட்டு இருக்க பக்கத்துல பேசிப்பாங்கல்ல, அப்ப அவருக்கு புரிஞ்சிருக்கும். அவர் டக்குனு என்ன பண்ணுவாருன்னா, அவர் கையில உள்ள காசெல்லாம் வந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட குடுப்பாரு. அந்த லேடி கிட்ட அப்ப குடுப்பாரு. எதுக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒரு லைஃப்ல வந்துட்டு ஒரு பொண்ணுக்கோ, ஆணுக்கோ தப்பான ஜோடி அமைஞ்சிருச்சுன்னா, அவங்க பாதை வந்து தப்பா தான் போயிடும். எனக்கு வந்துட்டு என் ஒய்ஃப்க்கு வந்து நான் தப்பானவனா அமைஞ்சுட்டேன். அதனால தான் என் ஒய்ஃப் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இப்போ உனக்கு அமைஞ்சவன் வந்து தப்பானவன்றதுனால நீ தப்பா போயிடாத. இந்த பணத்த வச்சுட்டு நல்ல வழியில செலவு பண்ணு அப்படின்ற மாரி சொல்லிட்டு போறாரு. இது அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்பதான் இதெல்லாம் சொல்லும்போது அவங்க ரொம்ப அப்படியே யோசிக்கிறாங்க புருஷன பத்தி. அப்ப அவனுக்கு எப்படி காசு அப்படின்னு கேட்கும்போது, அவனும் அந்த மாரி ஒரு பயங்கரமான வேலைய தானே பார்த்துட்டு இருந்தான். அப்படின்ற மாரி சொல்லும்போது, பயங்கரமான வேலையா? அப்படி என்ன வேலை? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா வந்து கேட்பாங்க. அப்படி என்ன வேலை பார்த்தான்? அவன் ஏதாவது அடியாளா வேலை பார்த்தானா? டேட்டூலாம் போட்டுருக்கானா? அதுக்கெல்லாம் அவன் லாய்க்கு இல்ல அப்படின்றாங்க. அப்புறம் என்னதான் பண்ணா? வேற ஏதாவது தப்பா பிசினஸ்னா பிசினஸே அவனுக்கு வராது. அவன் லாஸ்ட்டமா தான் போவானே தவிர, லாஸா தான் ஆகுவானே தவிர அவன் ஜெயிக்க மாட்டான்னு. அப்புறம் என்னதான்னு கேட்கும்போது, நீ ரொம்பலாம் கற்பனை பண்ணிட்டு இருக்காத. அவன் வந்துட்டு இந்த லேடீஸ் ட்ரெஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் விற்கிறதுக்காக அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டே தான் வந்துட்டு அவரெல்லாம் அந்த சேல்ஸ் பண்ணியிருப்பாரு. அதில் வந்து அவருக்கு காசு கிடச்சிருக்கு. ஏன்னா அதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் பக்காவாக பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் பண்ண, வேறபடி ஒன்றும் பண்ணலன்னு. அப்போ எப்படி காசு கிடச்சா அதான் எனக்கும் தெரியலன்னு சொல்லிட்டு அந்த லேடியும் சொல்லுவாங்க. இதை நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி இப்போ 2 பேரும் பயங்கரமாக யோசிச்சுட்டே இருப்பாங்க ஒரு பக்கம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு அப்பாவும் பொண்ணு பார்த்துக்கிறாங்க. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்பா வந்து என்ன சொல்கிறாருன்னா, இப்போ தான் உங்கள் வீட்டில் உள்ள ஆள், அதாவது தன்னோட மகன் வந்து தான் கூட தங்குறதுனால இப்போ நீங்கள் ரெண்ட் கொடுக்குறது 2 பேருக்கு கொடுத்தா போதும் போது, எங்கள் வீட்டில் உள்ள ஆள் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாருனோட நீங்கள் அட்வான்டேஜ் எடுத்துக்க வேண்டியதில்லை. எப்போ நாங்கள் என்ன கொடுப்போமோ அதான் கொடுப்போம்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசிடுறாங்க. அவருக்கு ஒரு மாதிரியா இருந்தாலும் சரி இப்போதைக்கு போட்டோன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிறாரு. வீட்டில் வந்து பார்க்குறாரு, பையன் வந்து அப்பா கூட தங்குறது ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பெரிய வீடு, இந்த ஜாமான்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பா நான் இந்த சட்டை போட்டுக்குவா, இந்த சட்டை போட்டுக்குவா அப்படி இப்படின்னு ரொம்ப ஜாலியாக இருக்காது. போட்டுக்கடான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் சொல்கிறாரு. அதோட பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பேக் ஒன்று வச்சிருக்காரு. அதை மட்டும் யாரும் தொட விடாமல் பார்த்துக்கிறாரு. அந்த பேக்கில் போய் இதில் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது, அதில் ஒன்றும் இல்லை, இங்கே இவ்வளோ சட்டை இருக்குல்ல, அதை மட்டும் எடுத்து போட்டுக்கன்றோன்னா சரின்னு சொல்லிட்டு அந்த பையனை எடுத்து போட்டு போயிடுறான். இப்போ இங்கே அம்மா வேலை பார்க்குறாங்கல்ல, அந்த மாலில் ஒரு கடை அங்கே காட்டுறாங்க. அங்கே ஒரு லேடி வராங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சாம்பிளுக்கு வச்சிருந்த சாப்பாடெல்லாம் வந்துட்டு சாப்பிட்டு காலி பண்ணுற அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோட அம்மா வந்துட்டு, மேடம் இது வந்து அடுத்தவங்களுக்கும் வேணும்னு சொல்லும்போது, நான் பிச்சைக்காரியா, நான் வந்து சாம்பிள் பீஸ் எப்படி திங்கிறதுக்கு நீ வந்து இப்படி சொல்றியா அப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வேற ரொம்ப வளர்த்துட்டு நின்றுட்டு இருப்பாங்க. வந்து அவங்க வீட்டுக்காரங்க வந்தாரு. வந்தவொன்னே என்ன பண்றாருன்னா, நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாரு. ஏன்னா அந்த லேடி வந்து வெறியேற்றிட்டு இருக்காங்க. இதெல்லாம் யார் வாங்குவா உங்க கடையில் அப்படின்னும் போது, இது நல்லா இருக்கே உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பக்கத்தில் லேடி கேட்கும்போது, எனக்கு பிடிக்கலன்னு அவங்க சொல்றாங்க. அந்த சாம்பிள் பீஸ் அதிகமாக சாப்பிட்டவங்க. அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேணும்னு வெறியேற்றுற மாதிரி அவங்க ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி எல்லாத்தையுமே வாங்கிட்டு இருக்காரு. வந்த லேடி வந்து ரொம்ப வளர்த்துட்டு அது பாட்டுக்கு கிளம்பி போகிற மாதிரி ஆயிடுது. அங்கேருந்து பார்க்குறவங்களாம் இப்போ அங்கே கூட வேலை பார்க்குறவங்களாம் வராங்க. வந்துட்டு இப்போ வந்தது வந்து உன் ஹஸ்பண்ட் தானே, பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காரு, நிறைய பணம் வர வச்சிருக்காரு, சீக்கிரமாக அவர் கூட சேர்ந்துரு, இல்லாட்டி நாங்கள் யாராவது ஒருத்தர் கரெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் பொறாமையும் கொஞ்சம் சிரிப்பு வந்துட்டே இருக்கு. கிளம்பி வந்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஒய்ஃப் இந்த பக்கம் தான் வருவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போஸ் வந்து பயங்கரமாக கொடுத்துட்டு அந்த வண்டி மேலே உட்காந்துட்டு இருப்பாரு. அவங்க ஹஸ்பண்ட் உட்காந்துருக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ உனக்கு என்னதான் வேணும்னு சொல்லிட்டு ஹீரோனோட அம்மா வந்து கேட்பாங்க. உனக்காக சில திங்ஸ் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவார். என்னன்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. அவர் என்ன சொல்வார்னா, இங்கே பாருமா வீட்டில் இருந்து சமைச்சு சாப்பிட்டு உனக்கு இது மாதிரிலாம் உனக்கு பிடிச்ச டிஷ் எல்லாம் செஞ்சு கொடுக்க வீட்டில் உன் ஹஸ்பண்ட் இல்லை பற்றி, அதனால தான் இது கடையில் வாங்கிட்டு வந்தேன், உனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் இது அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ குளிர்காலம் வருது, உனக்கு கை கால்லாம் வந்துட்டு ரொம்ப அதாவது ஜில்லுன்னு ஆகிடும், அதை தேய்ச்சி விடுறதுக்கு உன் புருஷன் கூட இல்லை பற்றியா, அதனால தான் அந்த ஸ்வெட்டர் வாங்கிட்டு வந்தேன், இதை போட்டுக்கோ அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் நீ எப்போ பார்த்தாலும் நின்னே வேலை பார்த்துட்டு இருக்க, உனக்கு கால் வலிலாம் வரும், தைலம் தேய்ச்சி விட உன் புருஷன் போகும் கூட இல்லை பற்றியா, அதனால இந்த நீயே தேய்ச்சிக்கிற மாதிரி தைலம் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கொடுக்குறாரு. இதெல்லாம் பார்க்க பார்க்க அவங்களுக்கு சிரிப்பும் கோவமும் வந்துட்டே இருக்கும். சும்மா இல்லாமல் இதெல்லாம் நீ எப்படி தூக்கிட்டு போவ, நானே கொண்டு வந்து வீடு வரைக்கும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்காரு. திரும்ப எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க. என்னது என்கிட்ட காசு இல்லாத போதே உன்னை தான் கல்யாணம் பண்ண நினச்சேன், இப்போ என்கிட்ட காசு இருக்கும்போது திரும்ப உனக்கு கல்யாணம் பண்ண தான் வந்திருக்கேன்னு உங்களுக்கு சிரிப்பு தான் வருது. பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க தடுமாறிடுறாங்க. அவங்களுக்கு வந்து கால் அடிபட்டுருது. அவங்கள ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு மசாஜ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த காலில் உனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியான ஒரு செருப்பு தானே நீ போடுவேன், அந்த செப்பல் ஏன் பண்ணி நீ போடுறதில்ல, அந்த ட்ரீட்மெண்ட் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பாரு. இதெல்லாம் இன்னும் இவர் ஞாபகம் வச்சிருக்காரான்னு சொல்லிட்டு அவங்க யோசிப்பாங்க. அப்போ வந்துட்டு வேணா நீயே அந்த செப்பலை வாங்கி கொடுக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கார்ட்ட கேட்கும்போது, இல்லை ரொம்ப பிடிச்சவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுக்கக்கூடாது, அப்படி செப்பல் வாங்கி கொடுத்தோன்னா அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து தூரமாக போய்டும்னு சொல்லிட்டு அப்பா அவர் ஹஸ்பண்ட் சொல்லுவோம். அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. அவங்க வாங்கி கொடுத்த ஸ்வீட்டை சாப்பிட்றாங்க. ஆனால் இவனுக்கு எப்படி பணம் இவ்வளோ இந்த ஆளுக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதுவுமே பிடிப்படலை. அந்த இடத்துக்கு பொண்ணு வராங்க. தாய்லாந்துக்கு இன்னும் டிக்கெட் வாங்கியிருக்கேன், 10 நாள் நம்ம தாய்லாந்து போகிறோன்னு சொல்லும்போது, இப்போ எதுக்காக நீ இப்போ இந்த காசெல்லாம் வேஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அம்மா கேட்குறாங்க. நீ தானம்மா எப்போ பார்த்தாலும் தாய்லாந்து படமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு பொண்ணு சொல்கிறாங்க. இவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது. இதே டைமில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் வந்துட்டு உங்களுக்கு லீவெல்லாம் இப்போ கிடையாது, நீங்கள் இப்போ ஒர்க்கு பார்க்கணும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை நாங்கள் வந்து டிக்கெட்லாம் போட்டு முடிச்சிட்டோம், அதனால் என்னோட பார்க்க வேண்டிய வேலையை வந்து நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பார்த்து கொடுத்துட்டு கிளம்புறன்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லுவாங்க. கணக்காக தூங்காமல் வேலை பார்த்துட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப தூக்கமாக இருக்குது. இப்போ அவங்க கார் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சரியாக அவங்களால கார் ஓட்டவே முடியல. இதை பார்க்குற ஹீரோ வந்துட்டு, நான் வந்து உங்களை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராப் பண்ணுறாரு. அவர் பண்ணுற வேலை எல்லாமே ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் பிடிச்சிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட பேசும்போது அவங்க அம்மாவும் வந்துட்டு சமாதானப்படுத்துறாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் ட்ரிப்பெல்லாம் வேண்டாம், நீ ரெஸ்டெடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த பணம் எப்படி வந்துச்சுன்ற யோசனை வரை உங்களுக்கு அதிகமாக போயிட்டு இருக்கு. இப்போ ஹீரோ காட்டுறாங்க. அவர்
வீட்டில் வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க அப்பா தான் அந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காரு. ஹீரோ வந்து சின்ன வீட்டில் தானே தங்கிட்டு இருக்காரு. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தாவோட நினைவு நாள் வருது. அதுக்காக இந்த கோட் ஷூட் போட்டுட்டு அவருக்கு வந்து மரியாதை செலுத்திட்டு போயிடுன்ற மாதிரி எழுதி வச்சுட்டு போயிருக்காரு அவங்க அப்பா. இதெல்லாம் எழுதி வச்சிருக்காரு. சரி தாத்தாக்கு மரியாதை செலுத்துற விதத்தை வந்து நம்ம அதில் கலந்துக்கிட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ என்ன பண்ணுறாரு, அவர் கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வராரு. ஹீரோ பார்க்குறாங்க எல்லாருமே வந்துட்டு அப்படியே குச்சுன்னு பேசிக்கிறாங்க. இதை பார்க்கும்போது ஹீரோக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. உடனே அவங்க அப்பா கூப்பிடும்போது உங்கள் அப்பா கூப்பிட்றாருன்னு எந்த அப்பா கூப்பிட்றாரு அப்படின்ற மாதிரி அவர் கோவமாக பேசுகிறாரு. உடனே ஹீரோட அப்பாவே இறங்கி வராரு. நீ ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிற, நீ இப்படி இங்கே இருந்துட வேண்டியதானே, எதுக்கு பழசையே நினச்சிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு அப்படி இருக்க தான் பிடிச்சிருக்குன்ற மாதிரி ஹீரோ வேறு அங்கே இருக்க உங்கள்கிட்ட கோச்சிக்கிட்டு அவர் பாட்டுக்கு நடந்துட்டு இருக்காரு. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு வீட்டில் வந்துட்டு இப்போ தான் தம்பி வரார். வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க, என்ன நீ வீட்டு பக்கமே வர்றதில்லை, என்ன உன் அப்பா கூட போய் தங்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே 4 பேர் தங்குற மாதிரி ரூம் எல்லாம் இருக்குது, பேசாமல் நீங்களாம் இதை காலி பண்ணிட்டு அங்கே வந்துருங்கன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. உனக்கு என்ன தாண்டா நடந்துச்சு, உன் அக்கா எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சா, ஸ்கூலுக்கு போகாமல் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. நான் வந்து ஸ்கூலுக்கு போக எனக்கு விருப்பம் இல்லை, பிஸ்னஸ் பண்ண தான் விருப்பம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்பாட்டையும் சொல்லிட்டு அந்த விஷயம் அக்காவுக்கும் தெரியும். அக்கா தான் வந்து அப்பா கூடயே தங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. இந்த பையனை நினச்சி ரொம்ப கவலையாக இருக்குது. பொண்ணு எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு இவனுக்காக ஃபீஸ் கட்டியிருக்கா, இந்த மாதிரிலாம் அவன் வாழ்க்கையை வீணடிச்சிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கவலைப்படுறாங்க. அவங்களுக்கு கோவம் வந்தால் அந்த பேஸ்பால் விளையாட போயிடுவாங்க. அங்கே போய் படம் அடிச்சிட்டு இருக்காங்க. இதை அவங்க ஹஸ்பண்ட் பார்க்குறாரு. ரொம்ப டென்ஷனாக இருக்கே, ட்ரிங்க்ஸ் பண்ண போகலாமான்ற மாதிரி ரொம்ப கூலாக கேட்குறாரு. அவங்களுக்கு கிளம்பி வராங்க. வந்தவொடனே முதல் கேள்வியாக உனக்கு எப்படி இவ்வளோ பணம் வச்சுருந்தா கேட்குறாங்க. நான் தான் சொன்னல எனக்கு அடிப்பட்டதுனால தான் அந்த டேட்டோ போட்டேன், மற்றபடி நான் தப்பான வழியில் பணம் சம்பாதிக்கலான்னு மட்டும் அப்பா சொல்கிறாரு. நான் வந்துட்டு இங்கே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்து கிளம்பி வந்துட்டே இருக்காங்க. ஹீரோ வந்து இன்னைக்கு காலையில் நடந்த விஷயத்தில் வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்காரு. அதனால அவர் இன்னைக்கு நல்லாவே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே இருக்காரு. அவங்க வீட்டில் இப்போ அம்மா வந்து முரண்பாடாக நடந்துக்கிறது வந்து ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது. ஏன்னா தாய்லாந்து கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க, கேன்சல் பண்ண சொல்லிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் அம்மா மேலே கோவமாக வருது. வந்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்க்குறாங்க. என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு வந்து அவர் ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. அவர் வந்து அவருக்கு ஏதோ பிரச்சனை அவங்க வீட்டில் அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது. அதனால் வந்துட்டே இருக்கும்போது ஹீரோனை பார்த்தவர் வந்து நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, க்யூட்டாக இருக்கீங்க, உங்கள் வீட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் நீங்கள் இப்போவே ஏற்றுக்கிறீங்க, உங்களை பார்த்தாலே எனக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குன்ற மாதிரிலாம் பேசிட்டு பொத்துன்னு ஹீரோயின் மேலே விழுந்துட்டு கீழே வேற விழுந்துறாரு. ஹீரோன் பார்த்துட்டு என்ன இவன் பொத்துன்னு விழுந்துட்டானே, கொண்டு போய் எங்கேயாவது கொண்டு போய் ரூம்லையாவது விட்டுரும் அப்படின்ற மாதிரி அவரை தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருப்பாங்க. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோட அப்பாவும் அம்மாவும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என் பொண்ணு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு அவனை படிக்க வச்சா, அவன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் அப்பாவும் சமாதானப்படுத்தி பேசிட்டே இருப்பான். நீ தப்பாலாம் பிள்ளைய வளர்க்கல, நல்லா தான் வளர்த்துருக்க, அவன் சரியாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டே இருக்காரு. அதே சமயத்தில் வந்து அங்கே ஒரு பாட்டு வந்து ப்ளே பண்ணுறாங்க. அந்த பாட்டு கேட்டோன்னு அப்பா சிரிக்கிறாரு. இப்போ எதுக்கு நீ சிரிக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தவங்க வந்து ஒரு பேஸ்பால் பிளேயரை வந்துட்டு லவ் பண்ண வைக்கிறதுக்காக வந்து இந்த பாட்டெல்லாம் பாடி தான் கரெக்ட் பண்ணாங்க. அந்த பாட்டு தான் வாங்க. ஏன்னா அவங்க ஒய்ஃப் வந்து இந்த பாட்டை பாடி தான் அவர் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ண வச்சிருப்பாங்க. அதை தான் அவர் சொல்லி காட்டுவார். 2 பேர் ஹீரோ வேற இவங்க கூட்டிகிட்டு ஒரு பக்கம் நடந்து வந்துட்டு இருக்காங்களா. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அம்மா ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்பா வந்துட்டு சரிவா வீட்டுக்கு போகலான்னு சொல்லும்போது இல்லை நான் இவ்வளோ ட்ரிங்க்ஸ் பண்ணி வீட்டுக்கு போனால் என் பொண்ணு தப்பாக நினச்சிப்பா அப்படின்னா, அப்போ ஏன் வீட்டுக்கு வரேன்னு கேட்கும்போது அங்கே மட்டும் நான் வரவே மாட்டேன், அதுக்கு நான் இந்த இடத்துல தங்கிடுவேன்னு. இல்லை வேண்டாம் வா, நான் உன்னை கொண்டு போய் வீட்டிலேயே ரகசியமாக தூங்க வச்சுறேன்னு சொல்லிட்டு அப்பா கூட்டு வராரு. 2 பேரும் கைத்தாங்களா 2 ஜோடி வந்துட்டே இருக்கிறத நேரம் பார்த்துடுறாங்க. அம்மா வந்துட்டு இவர் வந்து ஹீரோயின் கூட்டிகிட்டு வரதை பார்த்தோன்னா யார் இவன் எதுக்கிட்டு கூட்டிகிட்டு திரியிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே அவங்க சண்டை போட போகிறாங்க. உடனே ஹீரோனோட அப்பா இருக்கார்ல, அவர் வந்து அம்மாவை சமாதானம் பண்ணி ஒரு விலையை கூட்டிகிட்டு வந்துட்டாரு. இங்கே வீட்டுக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க அம்மா வந்து இப்போ தான் எல்லாம் தூக்கம்லாம் முழிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் சமாதானப்படுத்துற நம்ம பொண்ணு வந்து தப்பாக எதுவும் பண்ணியிருக்க மாட்டா, நீ அவரை நம்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் எந்திரிச்சு அம்மா வந்து பொண்ணை பார்க்கலான்னு சொல்லிட்டு பொண்ணோட ரூமுக்கு போகிறாங்க. பொண்ணு அங்கே காணும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் தான் இருக்குது. அந்த லெட்டரில் அவங்க என்ன எழுதி வச்சிருப்பாங்க அப்படின்னா, உன் லைஃப்பில் வந்துட்டு ஒன்று நான் இருக்கணும் இல்லை அவர் இருக்கணும், நீ வந்துட்டு அப்பாவை தான் சூஸ் பண்ணுற அப்படின்ற பட்சத்தில் வந்து நான் இனிமேல் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க பெட்டி எடுத்துகிட்டு அவங்க கிளம்பி போயிருப்பாங்க. இதை பார்த்தோன்னா அம்மாவுக்கு வந்து ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுவாங்க. பொண்ணு வந்து இங்கேருந்து போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்கள தேடுறன்ற பேரில் ஆர்ப்பாட்டம் இங்கே பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெட்டியை தூக்கிட்டு நடந்து வரதை பார்த்தோன்னா ஹீரோ பார்த்துட்டு நான் வேணா கூட்டு வரேன், என்னால் தான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ உனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற நினச்சிக்கிறாரு. இவங்களை பார்த்ததுனால தான் வீட்டில் சண்டை போட்டு வந்துட்டாங்கன்னு ஹீரோ நினச்சிப்பாரு. அதனால் பெட்டியை கொடுங்கன்னு கேட்டுட்டே இருக்கும்போது ஹீரோன் கொடுக்க மாட்டாங்களா, அட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கீழே தடுமாறி விழுந்துருவாங்க. உடனே அவங்க உடம்புலாம் வந்து அழுக்காயிடும். உடனே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் என் வீடு இருக்க வரீங்களான்னு சொல்லி கேட்கும்போது இவங்க வந்துட்டு அதான் வேணான்னு சொன்னாலும் எதுக்கு அப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் கேட்டுட்டு இருப்பாங்க. நேற்று நடந்த விஷயத்துக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேற திரும்ப சாரி வேறு கேட்டுட்டு இருப்பாரு. வந்துட்டு ஒரு பக்கம் வந்துட்டு பொண்ணை காணு தேடிட்டே இருக்காங்க. அவளை எங்கே இருந்தாலும் நான் கூட்டிகிட்டு வந்து ஒப்படைக்கிறது என் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் அவர் வீட்டுக்குள்ளே வராரு. அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறாரு. வருஷம் வந்துட்டு அவங்க 3 பேர் தான், நாங்கள் 3 பேர் தான் ஃபேமிலின்னு சொல்லிட்டு அவங்க வருஷம் ஃபோட்டோ எடுத்து மாட்டி வச்சுட்டு இருந்திருக்காங்க. மாதம் கூட சொல்லலாம். இவ்வளோ வேணும்னே வந்துட்டு இந்த குடும்பத்தில் பிரிக்கணும்னு இந்த வேறெல்லாம் பண்ணியிருக்கா போல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் அப்பா பார்த்துட்டே இருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோன் கோச்சிக்கிட்டு வராங்களா, 2 பேரும் இப்போ கூட்டிகிட்டு இந்த வீட்டுக்கு வராங்க. அவங்க மேலாம் அழுக்காயிடுச்சு, க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நின்றுட்டே இருக்காங்க. என்ன நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வந்திருக்கீங்க, லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் வந்து வாக்கிங் போனால் அப்படியே தெரியாமல் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது வாக்கிங் போகும்போது இப்படி தான் அழுக்காகுமா, அதுவும் பெட்டியில் எடுத்துகிட்டு தான் வாக்கிங் போங்களா நான் அவங்களுக்கு கிண்டல் பண்ணுறாங்க. ஹீரோ சமாளிச்சுட்டு அங்கே போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை போய் நீங்கள் ஃப்ரெஷ் ஆகுங்கன்னு சொல்கிறாங்க. ஹீரோன் உள்ள வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க இப்போ அந்த பெட்டியில் வச்சிருக்க துணி எல்லாமே தாய்லாந்து போகிறதுக்காக வந்து ட்ரெஸ் எடுத்து வச்சிருந்தாங்க. இது எல்லாமே ட்ரிப்புக்காக கொஞ்சம் ஏதாவது ட்ரெஸ்லாம் வச்சிருப்பாங்க. அந்த ட்ரெஸ் எல்லாம் இப்போ வேறு வழி இல்லாமல் அதில் ஒன்று எடுத்து போட்டுக்கிற மாதிரி இருக்குது. போட்டுட்டு வெளியே வராங்க. அவங்க இப்போ ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நிஜமாவே உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்கன்னா அவங்க சைட் அடிக்கிறதுக்கு
காட்டுறதுக்காக ஹீரோயின் வந்து அந்த ட்ரெஸ்ஸில் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் ரொம்ப அழகாகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோ பார்க்குறாரு. பார்த்தோம் அவருக்கே ரொம்ப பிடிச்சி போயிருது. டக்குன்னு வேக வேகமாக போயிட்டு ஒரு ஓவர் கோட்டை கொண்டு வந்து ஹீரோயின் மேலே வேற போத்தி விட்டுறாரு. போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அம்மா வந்துட்டு பொண்ணு ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அந்த லேடி இருக்காங்களா, அந்த லேடி கிட்ட தன்னால் புலம்பிகிட்டே இருப்பாங்க. நான் வந்து என் பொண்ணு ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப லவ் பண்ணது நான் தான். சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டது நான் தான். அதுக்கு முன்னாடி சீக்கிரம் குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்பட்டது நான் தான். எல்லாமே நான் தான் பண்ணேன். ஆனால் அவன் பிஸ்னஸ்ன்னு வரும்போது அதை சரியாக பண்ணாமல் எல்லாத்தையும் லாஸ் ஆகிட்டே இருக்கான் அப்படின்ற பட்சத்தில் வந்து அவரை நான் திட்ட ஆரம்பித்தேன். அந்த திட்டை வந்து ஒரு கட்டத்தில் வந்து வெறுப்பாக போயிடுச்சு. அது குழந்தைங்க பிறந்திருக்கிறதுக்கு அப்புறமும் நான் திட்டும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு அவரை பிடிக்கலன்னு சொல்லிட்டு பிள்ளைங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் தான் என் பொண்ணுக்கு வந்துட்டு அவர் அப்பா அம்மா கண்டாலே வந்து வெறுப்பு வந்துருச்சு. அதில் தான் அவர் சொல்லவும் ஆரம்பிச்சிட்டு அப்பா நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த நேரத்தில் இவரும் வந்துட்டு பிஸ்னஸில் லாஸ் ஆகி வந்ததுனால மேலே நம்ம கூட இருந்தாருன்னா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் இன்னும் கொஞ்சம் திட்ட ஆரம்பிச்சிட்டேன். அப்போ வந்து அவர் நம்மளை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு முடிவெடுத்துட்டா. அதுவும் எனக்கு சரியாக தான் பட்டுச்சு. ஏன்னா அவர் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ அவளை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாங்கள் நஷ்டத்துக்கு ஆளாயிருப்போம். அதனால தான் அன்னைக்கு அவள் வந்து கோவமாக முடிவெடுக்கும் போது பார்த்தீங்கன்னா நான் அமைதியாக இருந்துட்டேன். அப்போ அவர் போகும்போது கூட எப்படி அவன் என்னை விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தான் அவர் மேலே எனக்கு கோவம் வந்துச்சு. அதை தான் திட்டும் போது இன்னும் என் பொண்ணு வந்து அவரை வெறுத்துட்டா. அதுக்கு காரணம் நான் தான். ஏன்னா ஒரு புக்கில் நான் படிச்சிருக்கேன். பெற்றவங்க வந்துட்டு புருஷன் அதாவது அவங்களோட பேரை வந்து திட்டுனாங்க அப்படின்னா பிள்ளைங்களும் திட்டி அவங்கள வெறுத்து தான் வளர்றாங்க. பிடிச்சி வளர்ந்தாங்க அப்படின்னா அது அவங்களுக்கும் பிடிச்சி தான் வளர்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ரொம்பவே தன்னை நொந்துப்பாங்க. மெசேஜ் மட்டும் டைப் பண்ணி அனுப்புறாங்க. அன்னைக்கு அந்த பையன் கூட நீ வந்தது வந்து நீ தப்பு பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அந்த பையன் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணி தான் அவனை கொண்டு போய் சேஃபாக விடணும்னு தான் நீ போயிருப்ப. நீ எது தப்பு பண்ணியிருக்க மாட்டேன், நான் நம்புறேன், நீ வீட்டுக்கு வா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. அதை வந்துட்டு பார்க்குறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இப்போ அவங்க ஹீரோ வந்து பக்கத்தில் வந்து கேட்குறாரு உனக்கு என்ன தான் பிரச்சனை கேட்கும்போது இந்த உலகத்திலே நான் ரொம்ப நேசிக்கிற ஒரு பர்சன் வந்துட்டு நான் ரொம்ப வெறுக்கிற ஒரு ஆளோடு சேரணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் என் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அவங்க அப்பா அம்மாவை பற்றி தான் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு நல்லாவே புரிஞ்சிருது. அவர் என்ன சொல்கிறாருன்னா அவங்க அப்பா அம்மா சேர்ந்ததுனால தான் வந்துட்டு நீ பிறந்த அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவங்க சேராமே இருந்திருக்கலாம், நான் பிறக்காமே இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஹீரோயின் புலம்பிகிட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோ வந்து என்ன சொல்வார்னா உன் வாழ்க்கை எவ்வளோ தேவையில்லை, என் லைஃப்பில் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஹீரோயினுக்கு ரொம்ப நாள் இவர் லைஃப்பில் என்ன தான் நடக்குன்னு தெரிஞ்சுக்கணும் நினைப்பாங்களே. அப்போ ஹீரோ வந்து என்ன சொல்வார்னா என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு ரொம்ப நாளுக்கு முன்னாடி இந்த சிஓ இருக்காருல அவரோட அப்பா வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாருன்னா ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்பாரு. அந்த தப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏதோ ஒரு குழந்தை வந்து பிறந்திருக்கும். அதை வந்து என்ன பண்ணியிருப்பாரு எங்கேயாவது தூக்கி போடலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது இந்த இப்போ ஹீரோட அப்பாவை ஒருத்தர் இருக்காருல அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா அந்த சிஓட பையனாக இருப்பார். அவர் என்ன சொல்வார்னா அந்த குழந்தைய வந்துட்டு இது எங்கேயும் போட்டுறாதீங்க, அதை நான் என் பிள்ளையா நினச்சி வளர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கியிருப்பாரு. இப்போ சொல்லப்படி போனால் இப்போ ஹீரோ வந்து வீட்டுக்கெலாம் கூப்பிட்டு இருக்காருல அவர் வந்து அப்பா கிடையாது, ஹீரோவோட அண்ணன் தான். பார்த்தீங்கன்னா அப்பாவாவே அந்த பையனுக்கு மாறி அந்த அளவுக்கு அவரை வந்து செல்லமாக வளர்த்துக்கிட்டே இருந்திருப்பாரு. ஆனால் இப்போ அண்ணியாக இருக்காங்களா அவங்க வந்துட்டு சின்ன வயசில் இருக்கும் போதே அவர் மேலே கோவமாகவே நடந்துட்டு இருப்பாங்க. அப்போல்லாம் ஏன் அம்மா என்னை திட்டுறாங்க, ஏன் என்கிட்ட கடுக்கடு நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப யோசனையாக இருக்கும். நான் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் தான் அவங்க என்னோட அண்ணன் அவங்க என் அண்ணின்றது எனக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் நான் வந்து இந்த மாதிரி தப்பான இதில் அந்த மாதிரிலாம் பேர் வந்துடக்கூடாது, என்னால் அந்த குடும்பத்துக்கு இந்த கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படின்றது தெரிஞ்சதுனால தான் அந்த குடும்பத்தை விட்டு நான் ஒதுங்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ ரொம்ப கவலைப்பட்டு சொல்லும்போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவங்களுக்கு ஆறுதலாக பேசும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அப்படியே கிட்ட வந்துடுறாங்க. அப்படியே அவங்க சுதாரிச்சுக்கிறாங்க. டக்குன்னு ஹீரோக்கு ஃபோன் அடிக்குது. உடனே ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா நான் கார் புக் பண்ணிட்டு இருந்தேன், அது வந்துடுச்சு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக அங்கே வந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா இங்கே வந்துட்டு அங்கே உள்ள அப்பார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க ஒருத்தவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. அங்கே எல்லாரும் இறுதி சடங்கு செய்கிறதுக்காக எல்லாருமே வந்திருப்பாங்க. அப்போ ஹீரோட அம்மாவும் அங்கே வந்திருப்பாங்க, அவங்க அப்பாவும் அங்கே வந்திருப்பாரு. இது அவங்க ரெண்டு பேரும் மாறி பார்த்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. மற்ற எல்லாரும் பேசும்போது பார்த்தீங்கன்னா அப்பாவோட அசிஸ்டண்ட்டாக ஒருத்தர் இருப்பார்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருக்கும்போது என்ன சொல்வார்னா இந்த மாதிரி அவனுக்கு ஏதோ அவன் வந்து அப்போல்லாம் அவ்வளோ பிச்சைக்கார மாதிரி இருந்தான், இப்போ அவனுக்கு எப்படி இவ்வளோ பணம் வந்துச்சுன்னு தெரியல, இப்போ பணம் வந்து ரொம்பவே ஆட்டம் போடுறான், என்ன போய் அவனுக்கு ஏஜென்ட்டாக வச்சிருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வாயை மூடுறா, இங்கே வந்து இதெல்லாம் பேசுறதா, அவனும் இந்த இடத்துக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா கேட்கவே மாட்டார். ஒரு பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சோன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும். டக்குன்னு சமாதானப்படுத்திட்டே இருப்பார். ஆனால் இது எல்லாத்தையுமே அவர் காதில் வாங்கிட்டு அவர் ஃப்ரெண்டு கிட்ட வந்து என்ன சொல்வார்னா நான் கஷ்டப்படுற காலத்தில் என் கூட யாருமே பேச மாட்டாங்க, ஏன்னா நான் கடன் கேட்டுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே பயப்படுவாங்க. ஆனால் அந்த டைமும் என்னோட கஷ்டத்தை சொல்லி புலம்புறதுன்னு வந்து அவங்ககிட்ட தான். அந்த கஷ்ட காலத்தில் என் கூட இருந்திருக்க, இப்போ நீ என் கூட இருந்திருக்க, அதுக்காகவே உனக்கு நான் எவ்வளோ வேணால் பணம் கொடுக்கலாம், நீ பேசுனதை நான் பெருசாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா இவருக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. இவங்க எதுக்காக வந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பிறந்தப்பெல்லாம் வந்துட்டு அவர் தங்க மோதிரமே கொடுத்துருக்காரு. அதனால ரொம்ப பழக்கமானவங்க அப்படின்றதுக்காக வந்திருக்காங்க. இன்னும் அப்பா அம்மாவும் இவங்க ரெண்டு பேருமே இங்கே மீட் பண்ணிக்கல, வெளியே வருவாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பா இருக்காருல அவர்கிட்ட பழைய பேஸ்பால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. அவங்களாம் ரொம்பவே இவரை வந்து கிண்டல் பண்ணி பேசிட்டே இருப்பாங்க. எல்லாரும் அவங்க ஜோடியோடு வந்து நின்றுட்டு இருப்பாங்க. ஒய்ஃபோட எங்கே பார்த்தே நாங்களாம் ஜாலியாக இருக்கோம், நீ என்னோட ஒய்ஃபோட பிரிஞ்சிட்டியா, அது மட்டும் இல்லாமல் நீ அந்த மாதிரி பண்ண வேலைக்கு உன் ஒய்ஃபை எப்படி உங்க கூட இருப்பா அப்படி இப்படின்னு சொல்லும்போது பேசிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து காதில் வாங்கிடுவாங்க. டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா வேகமாக வெளியே வருவாங்க. டார்லிங் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மூஞ்சி அப்படி ஒரு மாதிரி ஆகிடும். நான் உங்களை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் என் புருஷனையும் நீங்களாம் கிண்டல் பண்ணுற அளவுக்கு வந்துட்டீங்களா, அவர் மட்டும் அப்போ நல்லா விளையாடி இருந்தாருன்னா உங்களுக்கு அந்த வாய்ப்பே வந்து கிடச்சிருக்காது அப்படி இப்படின்னு அங்கே அவங்க மூஞ்சிலெல்லாம் கறியை பூசிட்டு இங்கே தனியாக கூட்டு வந்துடுவாங்க. கூட்டு வந்துட்டு நீ எதுக்காக அப்படி பண்ணுறேன்னு கேட்பாங்க. அப்போ தான் அவங்களும் சொல்லுவாங்க நீங்கள் வீட்டை விட்டு போனோன்னா நான் நிம்மதியாக இருந்தேன்னு மட்டும் நினைக்கிறீங்களா, எனக்கு மட்டும் அது கஷ்டம் இல்லையா, இழப்புன்றது உங்களுக்கும் இருக்குது எனக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கும் கிளம்பி போயிடுவாங்க. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேடி இருக்காங்களா அவங்க வந்துட்டு ஹீரோயினோட வீட்டில் வந்து டீ சாப்பிட்டுட்டு போயிருப்பாங்க. அந்த டைம் தானே ஹீரோயின் வர வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா 2 டீ கப் இருக்கும்போது அவங்க பார்த்து அம்மா மேலே
கோவப்படுவாங்க. நான் எங்கள் வீட்டில் இல்லாத நேரம் அவரை கூப்பிட்டு வச்சு நீங்கள் இந்த அளவுக்கு வந்துட்டியா, திரும்பவும் அவர் கூட நீ லவ் பண்ணி டேட்டிங் போலாம் போகிறத முடிவு பண்ணிட்டு இருக்கியா, தான் பண்ணாலும் உங்கள் லைஃப் வந்து திரும்பவும் பிரேக்கப் தான் ஆகும் அப்படி இப்படின்ற மாதிரி சாபத்தை வேற கொடுத்துட்டு இருப்பாங்க. வந்து பயங்கர வாக்குவாதம் வந்துடுது. உடனே வந்துட்டு இப்போ நீ எங்கே தான் போன, எங்கே தான் தங்கியிருந்த அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ என்ன செய்கிற அப்படின்றது என்கிட்ட நீ சொல்கிறேன், இனிமேல் நான் என்ன செய்யறது உங்ககிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க. உடனே அம்மா என்ன பேசுகிறாங்க அவங்க பேச மாட்டாங்களா. உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க நாய் வளர்க்குறாங்களா அதை சொல்லி சொல்லி வீடு துடைக்கிற நாயை காலை தூக்கு நாய் அந்த மாதிரி சொல்லி சொல்லி பொண்ணை பேசிகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. இவங்களும் பதில் பதில் பேசிட்டு இப்போ அப்பாவுக்கும் பொண்ணுக்குமே பயங்கரமாக சண்டை வந்துட்டு இருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ இப்போ வருவார், சைக்கிள் எடுத்துகிட்டு வருவார். என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இன்னைக்கு நீங்கள் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறீங்கன்னு, எனக்கு சைக்கிள் ஓட்டவும் தெரியாது கற்றுக்கவும் தெரியாதுன்னு நான் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோனை தூக்கி உட்கார வச்சு அவர் பாட்டுக்கு சுற்றிட்டே வந்துட்டு இருப்பாரு. ஹீரோட அப்பா வந்து யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாரு. சின்ன வயசில் வந்து அவர் வந்து நல்லா பேஸ்பாலில் வந்து நல்லா விளையாடி நல்லா வர்ற டைம் தான். அப்போ தான் லவ் பண்ணியிருப்பாங்க, கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருந்திருப்பாங்களா. அந்த டைம் வந்து செலவுக்குலாம் பணம் தேவைப்பட்டிருக்கும். ஸோ விளையாட்டுக்கு போயிட்டே இருந்தால் வந்து இவரால் வந்து பணத்தை வந்து வேலைக்கு போய் ரெடி பண்ண முடியாதுல்ல டெலிவரி டைம். அதனால் என்ன பண்ணியிருப்பாருன்னா அதுலேருந்து கவனத்தை செதறடிச்சிட்டு அவர் வந்துட்டு வேலைக்கு கிடைக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு அந்த டெலிவரி அப்படி இப்படி போயிட்டே இருப்பார். அப்படியே அவரோட அச்சீவ்மெண்ட் அவர் மறந்து போய் இப்படியே எந்த வேலை பார்க்குறதுன்னு தெரியாமல் இஷ்டத்துக்கும் பார்த்ததுனால தான் அவருக்கு நிறைய லாஸ் ஆயிருக்கும். இதெல்லாம் அவர் யோசிச்சு பார்ப்பாரு. ஹீரோயின் இதெல்லாம் அப்பப்போ யோசிச்சு பார்ப்பாங்க. ஒரு வேலை அப்பாவுக்கு நம்மளால தான் லாஸ் ஆகிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. அப்பா ஏதோ இடிக்க வர மாதிரி இருக்கும், வண்டி இடிக்க வர மாதிரி இருக்கும். அதாவது பேட்டரி வண்டியை வரவர் தான் அவர் அப்பா இடிச்சோடனே இவங்க தூரத்துக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆகிடும். டக்குனு இவங்க ஓட்டிட்டு இருக்க சைக்கிள் இப்போ தான் பழகிட்டு இருக்காங்க, காப்பாற்ற போகிறன்ற மேரில் வரும்போது பார்த்தீங்கன்னா நேராக வந்து கீழே வந்து அவங்களுக்கு அடிபட்டுற உடனே ஹீரோவும் ஒரு பக்கம் அப்பா ரெண்டு பேரும் வந்துட்டு அவங்க பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டு எங்கே ஐசியூ இருக்கு என் பொண்ணை அட்மிட் பண்ணணும் அப்படின்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. கையில் சின்ன காயம் தான், இப்போ உட்காருங்க டாக்டர் வருவாங்கன்னு சொல்லிட்டு உட்கார வச்சிருப்பாங்க. ஒரு அது ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சரி ஒய்ஃபுக்கு கால் பண்ணி சொல்லலான்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாரு. அம்மாவுக்கு சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. ஃபோனை வச்சாரு. வந்துட்டு சைக்கிள் சொல்லிக் கொடுக்குறேன் உருப்படியாக சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட திட்டும் போது பார்த்தீங்கன்னா அவர் எதுக்கு இப்போ திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதோட இப்போ ஹீரோக்கும் ஒரு சந்தோஷமா இருக்குது. டக்குன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ கிளம்புறான்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா ஹாஸ்பிட்டல் பில்லை கட்டிட்டு அவர் கிளம்பிட்டாருன்னு சொல்கிறாங்க. சரி இப்போ நீ உட்கார வீல் சேரில் கூட உனக்கு உடம்பு சில நான் தான் கூட்டு போவேன்னு சொல்லிட்டு ஹீரோ தள்ளிட்டே வராரு. வாசலுக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா மாற்றிக்கிறாங்க, கையை மாற்றினோன்னு பார்த்தீங்கன்னா அதை ஹீரோயின் பார்த்துறாங்க. பார்த்தோன்னு டக்குன்னு அதுலேருந்து எந்திரிக்க போகிறாங்க. உடனே வந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காரமா அவங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அப்பா தள்ளிட்டே வராரு. அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ விளையாட்டை பொறுத்தவரைக்கும் பேஸ்பாலை பொறுத்த வரைக்கும் எங்கே தான் விளையாடினாலும் அந்த கோல் ஒரு இடத்துல போடுறோம்ல அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் வீட்டிலேருந்து நம்ம எங்கே தான் எல்லா இடத்துக்கும் வெளியே போனாலும் வீட்டுக்கு எப்போ வரமோ அப்போ தான் நம்மளுக்கு நிம்மதி கிடைக்கும். இத்தனை வருஷம் நான் வீட்டுக்கு வராமல் இருந்தாலும் என்னைக்கு நான் வீட்டுக்கு வந்தனும் அன்றைக்கி தான் என் மனசுக்கு உண்மையிலே நிம்மதியாக இருந்தது. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், சின்ன வயசில் வந்து நீ பிறக்கிறப்ப தான் வந்து எனக்கு எல்லாம் மாறி போச்சு, நான் என்னோட கனவே வந்து கலைஞ்சிருச்சு அப்படின்னு நீ நினச்சிட்டு இருக்கிறது வந்து தப்பு. அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. நான் உன் அம்மாவை காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவளை சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நாங்கள் உங்களை சந்தோஷமாக தான் பெற்றுக்கிட்டோம். ஆனால் எல்லாத்த விட நீ என்னை அப்பான்னு எப்போ கூப்பிட்டியோ அப்போ தான் நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். அதனால் எனக்கு என் லைஃப் மாறி போனதுக்கு நீ எந்த விதத்துலேயும் காரணம் இல்லை அப்படின்றதையும் ஹீரோயின் கிட்ட அவர் சொல்லிடுவார். எல்லாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. உடனே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. எதுக்குமா அலறன்னு கேட்கும்போது நான் ஒன்று நீங்கள் பேசுனதுக்குலாம் அழலை, நான் எனக்கு பட்ட காயத்தை நினச்சி அலற அதில் வலிக்குது அப்படின்னு சொல்லி சமாளிச்சாராங்க. இந்த இடத்துல வந்து அப்பாக்கும் பொண்ணுக்கும் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுது. ரெண்டு பேரும் வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அம்மா கிட்ட இந்த காயப்பட்டதெல்லாம் சொல்ல வேணாம்னு சொல்லியே கூட்டு போகிறாங்க. வாசல் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா இவங்க தட்டுறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா கதவை திறந்துடுறாங்க. திறந்து ரெண்டு பேரும் உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உள்ள வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க போட்ட அக்ரிமெண்ட்டை பார்த்துறாங்க. இது என்னது இது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் முட்டி போட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. அப்பாவும் பொண்ணு ஒரே மாதிரியா முட்டி போட்டு மன்னிப்பு கேட்குறீங்கன்னு வேற அவங்க கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கே இவரையும் திட்டுறாங்க. உடனே வந்துட்டு இவர் வந்து பொண்ணை திட்டாத, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், நான் தான் அந்த மாதிரிலாம் அக்ரிமெண்ட் போடலான்னு சொல்லிட்டு சொன்னேன்னு சொல்லும்போது நீ எதுவும் பேசாத, எப்பவுமே பைத்தியக்காரத்தனமாக வேலை பார்க்குறதா உன்னோட பொழப்பாவே போச்சு, உன் மேலே எனக்கு எந்த இதுவுமே கிடையாது, உன்னை பற்றி நான் நினைக்கவே விருப்பப்படல, உனக்கு என்ன ஆச்சு, நீ நான் வளர்த்த பொண்ணு, நீ எவ்வளோ பொறுப்பானவ, நீ எப்படி இந்த வேலைலாம் பார்த்துட்டு இருக்க, அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு என்ன வந்து ஒரு கேமாக பயன்படுத்திக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அப்பா எவ்வளோ சொல்ல கேட்க மாட்டேறாங்க. அவங்களும் பொண்ணு வந்துட்டு சாரி சொல்லிட்டு இருக்காங்க, கேட்க மாட்டாங்க. நான் தானே இந்த குடும்பத்தில் பார்த்துக்கிறேன், எனக்கு எந்த முடிவும் எடுக்கிறதுக்கு உரிமை இல்லையான்னு சொல்லிட்டு பொண்ணு கேட்கும்போது நீ எதுக்கு அப்படிலாம் சொல்கிறது, நீ 1000 குடும்பத்தை பார்க்குறதா இருந்தாலும் உன்னை பெற்றவன் எனக்கு தெரியாதா, நீ வந்து உன்னை பார்த்துக்கிற வழியை பாரு, அதுபடி சொல்லிட்டு இனிமேல் நீ இந்த குடும்பத்தை பார்த்துக்க வேண்டியதில்லை, நானே பார்த்துக்கிறேன் அப்படி இப்படின்னு அம்மா கோவமாக பேசுகிறாங்க. டக்குன்னு வலிக்காத கையை வந்து வலிக்கிற மாதிரி அப்படியே பொண்ணு வந்து நடிக்க ஆரம்பிச்சாங்க. உடனே அம்மாவுக்கு பிரச்சனை எல்லாம் மறந்து போயிடுது. இதே படிப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கவனம் அங்கே வந்து ஹீரோனுக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. ஆகிட்டாங்க. இருந்தாலும் பொண்ணுக்கிட்ட சரியாக பேச மாட்டாங்க. அந்த கடையில் போய் வேலை பார்க்குறாங்க. இப்போ வேணும்னே வந்து அம்மா கிட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரி எனக்கு கையில் அடிபட்டுச்சுல, நான் கட்டு போடணும், ஹாஸ்பிட்டல் வரியா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அப்பாவும் பொண்ணு தனியாக போய் அக்ரிமெண்ட்லாம் போட தெரிஞ்சிச்சுல, போய் அவங்க அப்பாவே கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி கோவமாக சொல்லிடுறாங்க. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க அப்பா வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து 1 கோடி ரூபா பணத்தை கொடுத்துருப்பாரு, ஏன்னா நான் கஷ்டப்படுற காலத்தில் கூட இருந்தேன் அப்படின்றதுக்காக. ஆனால் அவர் இப்போ திருந்ததுனால இந்த பணத்துலேருந்து 1 ரூபா கூட எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருப்பார். ஆனால் அக்கௌண்ட்டில் 1 கோடி ரூபா பணம் இருக்குது. அந்த நேரத்தில் அவருக்கு ரொம்பவே பசிக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேடி ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க லேடியால் பல பிரச்சனைகள் வந்துச்சு. அந்த லேடி வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு நான் சாப்பாடு வாங்கி தரேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவர் தானே அவங்க அப்பாவோட அசிஸ்டன்ட்டு, இவர் தான் ஓனர் நினச்சி இவங்க ஆல்ரெடி இவருக்கு தானே அந்த ஃபோட்டோஸ்லாம் அனுப்பி விட்டுட்டு இருப்பாங்க. இவர் வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் பிடிச்சி தான் இருக்கும். இவங்க சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. 2 பேரும் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த காசை வந்து நான் உங்களுக்கு அப்புறம் தரேன் அவர் சொல்லுவார். நீங்கள் காசாக கொடுத்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டி என் பார்லரில் வந்து ஹேர் கட் பண்ணிக்கோங்க, என்ன உங்கள் முடியெல்லாம் இப்படி இருக்குது, சீக்கிரம் சொட்டையாக போயிருவீங்க போல அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இந்த லேடி இப்படிலாம் பேசுதுன்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டே இருப்பார். அவருக்கும் அவங்கள பிடிச்சிருக்கும். இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு அவ்வளோ மருந்தை வாங்கி அனுப்புறாரு சின்னதாக பட்ட காயத்துக்காக. இதுக்கு இவ்வளோ மருந்து அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா சாப்பிட போகும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக
கரெக்டாக அங்கே வந்துட்டு உங்களால் சாப்பிட முடியாது, அதனால தான் கரெக்டான டைமுக்கு நான் வந்து உங்களுக்கு ஊட்டி விட்றதுக்குன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு. உன் பாய் ஃப்ரெண்ட் உன் மேலே இவ்வளோ பிரியம் வச்சிருக்கான்ற மாதிரி அங்கே உள்ள வேலை பார்க்குறவங்களாம் சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆமாம் உண்மையாக இருந்தால் வெளிப்படுத்தி சொல்லிடணும் அப்படின்ற மாதிரி 2 பேரும் மாறி மாறி பார்த்துட்டே இருப்பாங்க. இங்கே இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் வந்து பேசிக்கிறாங்களா ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால ஹீரோ வந்துட்டு நம்ம டேட்டிங் போகலாமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாரு. அதோட ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ எங்கள் வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அது முடிஞ்ச உடனே கண்டிப்பாக நான் கூட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. ஹீரோக்கு இது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும். இப்போ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஹீரோனோட அம்மா இருக்காங்களா, அவங்க வந்துட்டு அப்பாட்ட அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்பாங்க, என் பொண்ணுகிட்ட இருக்க பத்திரத்தை நான் கிழிச்சிட்டேன், அப்போ அப்படின்னா அதே மாதிரி அக்ரிமெண்ட் பேப்பர் உங்ககிட்ட இருக்கணுமே, அது எங்கன்னு கேட்பாங்க. அவரும் போய் எடுத்து வந்து கொடுப்பாரு, அதை கண்டபடி கிழிச்சு போட்டுருவாங்க. இப்போ அவன் ஒழுங்காக படிக்கிறானா, ஸ்கூலுக்குலாம் போகிறான்னு கேட்பாங்க. அவரும் ரொம்ப பயந்துக்கிட்டே, இப்போலாம் போகிறான், அவனை நான் நல்லா தான் பார்த்துட்டு இருக்கேன், கண்டிப்பாக திருத்திடுவான் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. சரி நீ இதை நம்ம பொண்ணு பேசுறதை வச்சு நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் வீட்டை விட்டு போனவுடனே அவள் வந்து அந்த இடத்த வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டா, அவள் வந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணை பற்றி 2 பேரும் பேசிகிட்டே இருப்பாங்க. சீக்கிரமாக அவளுக்கும் ஒரு லைஃபெல்லாம் நம்ம அமைச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிப்பாங்க. அம்மாவும் வந்து இந்த அக்ரிமெண்ட் பேப்பரை வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அதெல்லாம் கசக்கி தூக்கி போட்டுருவாங்க. ரைட்டர் இருக்காருல்ல, திரும்பவும் ஹீரோனோட அப்பா மேலே அவருக்கு சந்தேகமாக இருக்குது. இதுக்கு இடையில அவருக்கு ஒரு ஃபோட்டோ வேறு கிடைக்கிது, 2 பேரும் ஒன்றா இருக்க மாதிரி, அதாவது அந்த முன்னாடி உள்ள தாத்தாவும் இவரும் ஒன்றா இருக்க மாதிரி. அப்போ ஏதோ நடந்திருக்குன்ற மாதிரி அவருக்கு ஒரு டவுட் வந்துகிட்டே இருக்குது. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு வந்துட்டாங்களா, அந்த மாதிரி அப்புறமா டேட்டுக்கு வரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு வந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் அவங்க வந்து ஹீரோனோட அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஒரு லேடிகிட்ட போய் கேட்குறாங்க, உங்கள் பொண்ணு இப்போ கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி மைண்டுக்கு வந்துட்டாங்க பொண்ணை. அதனால் வந்துட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது எப்படி இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படி தான் நம்மளுக்கு இருக்கும், ஆனால் நம்ம நினைப்போம் நம்ம தான் அவங்கள பார்த்துக்குறோம், ஆனால் உண்மை என்னென்னா அந்த பிள்ளைங்க தான் நம்மளை பார்த்துக்குது, அதுங்க இல்லாத போது நம்மளுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு அவங்களாம் அதில் பேசிகிட்டே இருப்பாங்க. இப்போ அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும், எப்படியே பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா நம்ம பிரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டே இருப்பாங்க. வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, அம்மாவை சர்ப்ரைஸ் பண்ணணும், சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக அவங்கள்ட்ட சாரி கேட்கறதுக்காக கேக்கை வாங்கி வைக்கிறது, பர்த்டே செலிப்ரேட் மாதிரி அவங்க பொண்ணு வேறு பண்ணி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் அம்மா வீட்டுக்கு வந்து பார்ப்பாங்க. இருந்தாலும் இதெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏமா இப்படிலாம் பண்ணிகிட்டே இருக்கு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பரவாயில்லம்மா இனிமேல் உன் லைஃபை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அதை மட்டும் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த தாத்தா இருக்காருல்ல, முன்னாடி வந்து அந்த ஓனர் தாத்தா, அவர் வந்து அவரோட பொண்ணு வந்து இப்போ ஹீரோனோட அப்பாவுக்கு கால் பண்ணுறாரு, அவர் கால் எடுக்க மாட்டேங்கிறாரு. இன்னொருத்தர் வந்து இந்த பேஸ்பால் டீமில் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னா கால் பண்ணுறாரு, நீங்கள் தான் என்னோட ரோல் மாடல், இப்போ நான் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் கலந்துக்க போகிறேன், நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட அப்பா கிட்ட பேசிகிட்டே இருக்காரு. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் வேலை பார்க்குற இடத்துலலாம் ஹீரோ வந்து நின்றுட்டு உங்களுக்கு அடிபட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவரே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு எல்லாம் சரியாக போச்சுன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அப்போ சிஓ பார்க்க வந்திருக்காரு. ஹீரோயின் வந்து கையில் அடிபட்டு தெரிஞ்சானு நினைப்பாரு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு தான் கையில் அடிபட்டு இருக்கு, நீ ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி தான் பேசுவார். வந்துட்டு இப்போ என்ன கேட்பாருன்னா, என்னம்மா வரும்போது 2 பேரும் வந்தீங்க, இப்போ நீ மட்டும் தான் வந்திருக்க, அவன் எங்கன்னு கேட்கும்போது, இல்லை நாங்கள் யதார்த்தமாக தான் வந்தோம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. என்னவோம்மா நான் சொன்ன எதுவுமே அவன் கேட்க மாட்டான், நீ சொன்னால் அவன் கேட்குறான், அதனால் வந்துட்டு எப்படியாவது அவன் ஆஃபீஸ்க்கு வந்து ஆஃபீஸ் வேலையை பார்க்க சொல்லுமா, அவன் வந்து சேர்மனாக இருக்க வேண்டியது அப்படி இப்படி அவர் சொல்லும்போது அவங்களும் அப்படி நிமிந்து பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் வந்து அம்மா இருக்காங்களா, அவங்க மாடிக்கு வருவாங்க. மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்காகவே அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணியிருப்பாருன்னா மாடி தோட்டம் போட்டு வச்சிருப்பாரு. அங்கே படுத்து வெயிலே தூங்கிட்டு இருப்பாரு. இவங்க வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா இவனை பார்த்தா அப்பார்ட்மெண்ட் ஓனர் மாதிரியா இருக்குது, இப்படி படுத்து வெயிலில் தூங்கிட்டு இருக்கான், தோட்டக்கார மாதிரி இவ்வளோ வேலை பார்த்து வச்சிருக்கானே, இவ்வளோ வெயிலில் தூங்குறானேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, வயசான நல்லா அழகாக தான் இருக்கான்ற மாதிரி மனசில் நினச்சிட்டு ஒரு கொடையை வேறு வச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ தான் அப்பா முழிச்சு பார்ப்பாரு. முழிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொடை இருக்கும். அப்போ நம்ம ஒய்ஃப் தான் இங்கே வந்துட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு அவருக்கும் அதை புரிஞ்சுப்பாரு. கொஞ்ச நேரத்தில் ஹீரோயின் அம்மா வந்து கீழே இறங்கி வருவாங்க. அப்போ அவங்க பையன் வரும்போது என்ன பண்ணுவாருன்னா, இந்த மாதிரி நான் அப்பா கூட தங்கியிருக்காங்க, அவர் ஒரு பேக் ஒன்று வச்சிருந்தாரு, அந்த பேக்கை எப்போ நான் தொட போனாலும் தொட விட மாட்டார், ஆனால் அதில் என்ன இருக்குது அப்படின்றத நான் பார்த்துட்டேன், நீ வந்து பாருமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை கூப்பிட்டு வந்து அந்த பேக்கை திறந்து காட்டுவார். பேக்கில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் அந்த பையன் வந்து, அதாவது அம்மாவோட பையன் அதை என்ன சொல்லுவாருன்னா, நான் வளர்ந்து இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் ஒரு பொண்ணு எனக்காக என்னை தேடி என்னை நம்பி வரா அப்படின்னா வந்துட்டு என் அப்பா எப்படி அவரோட பொண்டாட்டியை நேசிக்கிறாரோ அந்த மாதிரி தான் நானும் நேசிப்பேன், நானும் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் போயிடறான். இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, அந்த பேக்கில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பேக் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் நிறையா வந்துட்டு அவங்க சின்ன வயசில் அவங்க பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த ட்ரெஸ் எல்லாம் பத்திரப்படுத்தி வச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் ஃபோட்டோ ஆல்பமே வச்சிருப்பாரு. இன்றைக்கி தான் என் பொண்ணோட பிறந்தநாள், இப்போ தான் என் பொண்ணு என்னை முத அப்பான்னு கூப்பிட்டா, அது ரொம்ப சந்தோஷமான தருணமாக இருந்தது. இது என்னோட பையன் ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு கேக்கு வெட்டவே மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து அழுதுகிட்டே இருந்தான் அந்த மெழுகு பற்றியெல்லாம் பார்த்து அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் எழுதி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு போது வந்து ஹீரோயினோட அம்மாவுக்கு தான் அவரை பிடிச்சிருக்கும், ஆனால் ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்காக நிறைய பண்ணியிருப்பாங்க. அப்போ ஹீரோட அப்பா அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாருன்னா, ஹஸ்பண்ட் வந்து கல்யாணம் பண்ணலாமான்னு சொல்லி கேட்கும்போது, அவ்வளோ சீக்கிரம் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் வந்து ஒரு நல்ல மாடலிங்காக ஆகணும், மாடலிங் பண்ணணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 பசங்களையாவது டேட் பண்ணணும், அதுக்கப்புறமா வந்துட்டு எனக்கு சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் வம்பு வளர்த்துருப்பாங்க. அதெல்லாம் வேறு அவர் எழுதி வச்சிருப்பார் அந்த டைரியில். இப்போ இந்த பேஸ்பால் மேட்ச் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிடுறாரு. ஹீரோ அதாவது அவங்க அப்பா கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, ஒரு வேலை இதில் நீ ஜெயிச்சிட்டு அப்படின்னா உடனே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதில் தான் அவங்க கல்யாணம் பண்ணுற மாதிரிலாம் ஆகியிருக்கும். அப்போ எதுவுமே மாறல, எல்லாமே அப்படியே தான் இருக்குது, அவர் இன்னும் அதே மாதிரி பிரியத்தோடு தான் இருக்கார் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் பார்த்துருவாங்க. இப்போ அவங்க அப்பா வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி கூப்பிட்டார்ல, அதனால அந்த பேஸ்பால் மேட்ச் பார்க்கறதுக்காக தனியாக தான் அவர் வந்திருப்பார். இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்களா, அவங்க வந்துட்டு அந்த சிஓ அண்ணன் இருக்கார்ல, அவர்கிட்ட வந்து சொல்லிடுவாங்க, அவங்க வந்துட்டு உங்களெல்லாம் கஷ்டப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தனியாக தங்கி இல்லை, அவர் வந்துட்டு கொஞ்சம் அதாவது என்ன சொல்கிறது, தான் பேரை வந்து கொஞ்சம் நல்ல பேராக கொண்டு வரணும் அப்படின்றதுக்காகவும் கம்பெனிக்காகவும் தான் அப்படி இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அப்போ நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது
கேட்கும்போது இவங்க எதுவும் இப்போ சொல்ல மாட்டாங்க. டேரெக்டாக ஹீரோ கிட்டே கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து ஓப்பனாக ஆமான்ற மாரி சொல்லிடுவாரு. அதோட அங்க கதை அந்த மாரி ஓடிட்டு இருக்கும். இப்போ இங்க ஹீரோயின் அதாவது அப்பா இருக்கார்ல, அவர் இந்த மேட்ச் பார்க்க வரும்போது அம்மாவும் வந்துட்டு அவர் கூட வந்து உட்காந்துருப்பாங்க. 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அவங்க என்ன கேட்பாங்கன்னா, எனக்கு 50 வயசு ஆகுது, உங்களுக்கு 51 வயசு ஆக போகுது. இப்போ நம்ம திரும்பவும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழலாமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு சொல்லிட்டு அப்பா அப்படியே பார்த்துட்டே இருப்பாரு. போதே பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க டீம் வந்து வின் பண்ணிடுது. ஆல்ரெடி வந்து அந்த டீம் வின் பண்ணா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஹீரோயின் அவரோட அம்மா சொல்லியிருப்பாங்கல்ல, அதே மாரி இப்போ நடந்தோனே 2 பேருமே ஓப்பனாவே ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. அவங்க 2 பேர் லைஃப்ல இப்போ அவங்க சேர்ந்துட்டாங்க. அதோட இப்போ ஹீரோயின காட்டுறாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டேவா இருக்கு. அப்போ ஹீரோ இருக்கார்ல, அவர் ஒரு கேக் வாங்கி வந்துட்டு குடுத்துட்டு, அந்த பர்த்டே விஷஸ் சொன்னதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம வந்து ப்ரொபோஸ் பண்ணுன்னு சொல்றாரு. அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்லிடுறாரு. இப்போ ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நீ ஒரு பெரிய இடத்து பையன், அது இல்லாம அது சிஇஓவா அந்த கம்பெனிக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இதெல்லாம் செட் ஆகாதுன்னு தான் தோணுது. ஆனா அதையும் மீறி எனக்கு வந்து உன்னை பிடிச்சிருக்குன்ற விஷயம் வந்து நல்லா வெளியே வர முடியல. நானும் உன்னை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து ஓப்பனா சொல்லிடுறாங்க. ஹீரோயினும் வந்து நிறைய இடத்துக்கு சுத்துறாங்க, போறாங்க, வராங்க, போட்டோஸ்லாம் எடுத்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வந்து அவங்க அப்பா அம்மா பேசிக்கிறாங்க. அப்பா அவங்க 2 பேரும் இப்போ நார்மலாக என்ன பேசுறாங்கன்னா, அந்த பையனை வந்து பொறுப்பேற்றுக்க நீ தான் பொறுப்பேற்று அவனை நல்லபடியாக கொண்டு வரணும். பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இனிமே அவள் ஃபேமிலிக்குன்னு இப்படி இருக்கிறது வந்து சரி கிடையாது. அவளுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. அதுக்காக வந்துட்டு அவள் இன்னுமே நம்ம கூட இருந்துட்டு இருந்தானா அவளை பார்க்க மாட்டா. அவளை தனியாக தான் நான் வச்சு அவளை சரியாக செட்டில் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்ட பேசிட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வராங்க. கதவு தட்டும் போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதுக்குள்ள ஹீரோ வந்து நின்றுட்டு இருக்காரு. நீ பத்திரமா வந்து சேஃப் ஆகிட்டு வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன்னு சொல்லி கேட்குறாரு. நீ தானே வந்து ட்ராப் பண்ண திரும்ப திரும்ப ஏன் சுற்றி வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஒரு வழியாக அனுப்பி வச்சிடறாங்க. சரின்னு சொல்லிட்டு கதவு தட்டிட்டு இருக்காங்க. அம்மா திறக்கவே இல்லை, வீடு பூட்டி இருக்கு. என்னன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அம்மா கிட்ட ஒரு மெசேஜ் வருது. இந்த ஒரு அட்ரஸ் போட்டிருக்காங்க, அந்த அட்ரஸ்க்கு வா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அவங்க கிளம்பி அந்த அட்ரஸ்க்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோனோட திங்ஸ் ஃபுல்லாக கொண்டு வந்து இங்கே செட் பண்ணி வச்சிருக்காங்க. என்னம்மா நீ என் மேலே கோவம்லாம் இல்லைன்னு சொன்ன, திரும்ப என்னம்மா இங்கே வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சிருக்கணும்னு, இனிமே நீ இங்கே தான் தங்க போறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. அம்மா பேசுறது கேட்கும்போது ஹீரோனுக்கு தாங்க முடியல, ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே பாரு, நீ இப்படி தான் இருந்து ஆகணும். இதுக்கப்புறம் வந்துட்டு அவனை கஷ்டப்பட்டு நல்லா வளர்த்துட்டேன். அப்பா இனிமே தம்பியை பார்த்துப்பாரு. இனிமே நீ உன்னோட லைஃப்பை நீ பார்க்கணுன்றதுக்காக இப்படி பண்ணியிருக்கேன். நான் வந்து நான் அவங்க எல்லாரையுமே இப்படி பண்ணதில் நான் ரொம்பவே டயர்ட் ஆகிட்டேன். நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். எனக்கு பிடிச்ச விஷயங்கள் நான் செய்யணும்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு தனிமை தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்பிடுறாங்க. அவங்க பொண்ணு பார்த்துக்க அங்கேயே உட்காந்துட்டு அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்போ வெளியே வந்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்காரவங்கள்ட்ட சொல்லுவாங்க, என் பொண்ணு வந்து இப்போ என்ன தப்பாக தான் நினச்சிட்டு இருப்பா. உங்க கூட நான் சேரணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டேன், தனிமை வேணும்னு நினச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி நினச்சி பண்ணோன்னே, கண்டிப்பாக உங்க பொண்ணு அந்த மாதிரிலாம் நம்ம பொண்ணு அப்படிலாம் நினைக்க மாட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆறுதல் படுத்திட்டே இருப்பாரு. கரல அவர் வந்துட்டு நீ கொஞ்ச நாள் இந்த கராத்தே கிளாஸ் இதெல்லாம் விட்டுட்டு ஆஃபீஸ்க்கு வந்து அங்கே என்ன நடக்குதுன்னு பாரு. ஒரு ஆளாக இருந்து எல்லாத்தையும் பார்க்க முடியாது. அங்கே வந்தால் தான் எல்லா விஷயம் உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த கராத்தே சென்டருக்கு வராங்க. எல்லாத்தையும் உடைக்கிற ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வா, எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து உடைக்கிற அந்த பொம்பளை என்னை விட்டு போயிடுச்சு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ அம்மா மேலே அவங்களுக்கு கோவம் வர ஆரம்பிச்சிருது. ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா சோகமாகவே இருக்காங்க. அப்போ அப்பா வந்து அவங்கள்ட்ட பேசுகிறாங்க. உனக்கு ஏதாவது ஆசை இருக்கான்னு கேட்கும்போது எனக்கு எந்த ஆசை இல்லைன்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. உனக்கு ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்பா என்ன சொல்வார்னா, எனக்கு 2 ஆசை தான். ஒன்று சுற்றி வரணும், இன்னொன்று என் பிள்ளைங்களுக்கு நல்ல அப்பாவாக இருக்கணும்னு சொல்லுவார். வந்துட்டு இப்போ அப்பாவை தேடி ஒரு மெசேஜ் வருது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, திரும்பவும் ஹீரோட அப்பா வந்து நிறைய பணம் போட்டு ஒரு கம்பெனியில் ஏமாந்திருக்காரு. அந்த கம்பெனி வந்து ஒரு ஏமாத்துக்கார கம்பெனி அப்படின்றது இப்போ பையனுக்கு தெரிய வருது. அவர் அதை யோசிச்சுட்டே இருப்பார். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அந்த லேடி இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஓப்பனாகவே வந்துட்டு ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவருக்கு வந்து ப்ரொபோஸே பண்ணிடுறாங்க. எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தைலாம் இருக்கணும்னு மூணு முகரையை பார்த்தாலே தெரியுது, உன் பொண்டாட்டி விட்டு போயிட்டான்னு தனியாக இருக்குன்னு எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படின்னு வந்துட்டு அவருக்கு இப்போ உண்மை தெரிஞ்சிருது. சரின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் இழிச்சு நின்றுட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோனை தனியாக விட்டாங்களா, வீட்டுக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு வராங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் கூட வராரு. போய் திங்ஸ் எடுக்க போறேன்னு போன ஹீரோயின் பார்த்தீங்கன்னா 2 பொருளை மட்டும் எடுத்துட்டு வராங்க. ஒன்று வந்து வீட்டுக்குள்ளே போடுற செப்பல்னு சொல்லிட்டு ஒரு செப்பலும் ஒரு துண்டு எடுத்துட்டு வராங்க. அதை பார்க்குற ஹீரோ வந்து என்ன சொல்றாருன்னா, வந்துட்டு இது வந்து என்ன சொல்றது, இந்த துண்டு வந்து குளிக்கிற டவல் கிடையாது, பாத்திரம் கழுவிட்டு தொடச்சி வைக்கிற டவல் இது. அதே மாதிரி செப்பல் வந்துட்டு வீட்டுக்குள்ளே போட்டு நடக்கிற செப்பல் இல்லை, இது பாத்ரூம் போடுற செப்பல் அப்படின்னு ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இல்லை பொழுதுனைக்கு நான் ஆஃபீஸ்லேயே இருக்கேன், வீட்டில் என்ன திங்ஸ் தேவைப்படும், அதுக்கு என்ன வாங்கணுன்றது எனக்கு தெரியலன்னு, உங்கள் அம்மா வந்து உனக்கு எந்த வேலையுமே தெரியாமல் உன்னை பூ போல வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வார். சரி விடு, நான் உனக்கு எல்லாம் வாங்கி தரேன், ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஹெல்ப் பண்ணுவார். இந்த பர்ச்சேஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து வீட்டில் வைக்கிறாங்க. அந்த வீட்டில் வந்து அவங்க அம்மா ஒரு பேப்பர் எழுதி ஒரு லெட்டர் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. அந்த லெட்டர் வந்து கீழே விழுது. ஹீரோயின் அது என்ன அப்படின்றத அவங்க பார்க்காம இருந்துடுறாங்க. என்ன இவ்வளோ நேரம் ஆகுது, அம்மா நம்மளுக்கு கால் பண்ணவே இல்லை, மொத்தமாக நான் மறந்துட்டாளா அப்படின்ற மாதிரி கோவம் வருது. போய் என்ன நடக்குதுன்னு வீட்டில் போய் பார்க்கலாம் போது அம்மாவும் அப்பாவும் பேசிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க குட்டி நாய் வளர்த்தாங்களே, அது வேறு அவங்க அப்பா கிட்ட இருக்கு. நான் வளர்த்த நாய் கூட எனக்கு துரோகம் பண்ணிடுச்சு, அதுவும் போய் அப்பா கூட சேர்ந்துக்கிச்சான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப வெறியேறிடு. பக்கம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு பார்க்கும்போது அவங்க கோவமா அங்கேருந்து போயிட்டாங்களா. அதோட வந்து அப்பாவை கூப்பிட்டு தனியாக கேட்குறாங்க. இப்போ என்ன கழட்டி விடுற மாதிரி கழட்டி விட்டு நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டே அப்படின்னு கேட்கும்போது, உங்கள் அம்மா என்ன செஞ்சா நல்லதுக்கு அம்மா செய்வா, இதுக்கு மேலே வேறு எதுவும் என்கிட்ட கேட்காதம்மா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா ஒதுங்கிக்கிறாரு. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க அம்மா ஹீரோட அம்மா வந்து ஹீரோவை பார்க்குறாங்க. அவள் சின்ன பொண்ணுப்பா, அவளுக்கு எதுவும் தெரியாது, அவளை நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லும்போது, அவளை பார்த்துக்கிறது அவள் தான் எனக்கு எல்லா விஷயத்தையுமே கற்றுக் கொடுத்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். அதோட அவளை எப்பவும் சந்தோஷமாக வச்சுக்கப்பான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. அதோட ஹீரோயினை கூட்டு வந்து அவங்க ஃப்ரீ டைம்லலாம் அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ நிறைய விளையாடும் போது பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர் ஜாலியாக அந்த மாதிரி பேசிகிட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்பா வந்து அதை பையனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவார். இப்போவே எதுக்கு பிஸ்னஸ்னு ஆசைப்படுறேன்னு கேட்கும்போது, அதில் தான் நம்ம சம்பாதிக்க முடியும், நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லும்போது, படித்து ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் பிஸ்னஸ் பண்ணால் தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும், படித்தா தான் அந்த அறிவு கிடைக்கும், நாலேஜ் கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். அவன் பையன் வந்து அந்த டைம் அந்த ஏஜ் வந்து ஒத்துக்க மாட்டாங்க சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவாருன்னா, இது மாதிரி ரொம்ப கோவமாக பேச பார்த்தீங்கன்னா இவர் வந்து அந்த ஏஜ் வந்து ஏற்றுக்காதில்ல, அந்த டீன் ஏஜ் அப்படின்றத, அதனால வந்து ஒத்துக்க மாட்டேன், நான்
பிஸ்னஸ் தான் பண்ணணும்னு சொல்லும்போது, பிஸ்னஸ் பண்ணணுன்றது வந்து ஆரம்பத்தில் நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு ரூபாய் போட்டு 2 ரூபாய் எடுக்கணும் அப்படின்றது ஒரு ஆசை வர மாதிரி தான். அதாவது இப்போ நம்மளுக்கு லீவ் டைமில் வந்து பார்ட் டைம் ஜாபாக போகிறோம், அங்கே நம்மளுக்கு காசு கிடைக்குதும் போது எதுக்காக நம்ம இனிமேல் ஸ்டடீஸை தொடரணும், வேலைக்கே போனால் பணம் கிடைக்குது அப்படின்றது மாறுறது தான் அர்த்தம் அது. அந்த டைமில் பணத்துக்கு ஆசைப்பட்டோன்னா வாழ்க்கையே போயிடும். நான் இதுக்கு யாரையும் உதாரணம் சொல்ல விருப்பப்படல, நான் என்னையே தான் சொல்லிக்கிறேன். என்னோட கோல் என்னன்றது உனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அதிலிருந்து மீறி நான் வேலைக்கு போனதுனால தான் இன்றைக்கி நான் எதுவுமே இல்லாத மாதிரி நான் ஆகிட்டு இருந்தேன்றது உனக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு அப்பா பையனுக்கு நிறையவே அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாரு. நான் ஆஃபீஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு பார்ட்டி பண்ணுறாங்க. பார்ட்டி பண்ணும்போது ஹீரோ தான் இன்னும் அந்த சேவோட தம்பின்றது தெரியாதுல, அவர் இன்னும் செக்யூரிட்டியாக தான் நடிச்சிட்டு இருப்பாரு. அப்போ அவர் முன்னாடி வச்சு எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, என்னப்பா இன்னும் செக்யூரிட்டியாகவே இருக்க, உனக்கு பின்னாடி வந்தவங்களாம் எவ்வளோ ப்ரொமோஷன் ஆகி போயிட்டாங்க, நீயும் லைஃப்பில் முன்னேற வழியை பாருன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஹீரோனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும், வெளியே சொல்லிடலாமல் நினைப்பாங்க. ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் சொல்லிடாத அப்படின்ற மாதிரி பார்க்கவும் ஹீரோன்னு அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துட்டே இருப்பாங்க. அப்போ தான் அந்த இடத்துக்கு 2 பேர் பைக்கில் வருவாங்க. பார்த்தா மாதம் வந்து இறங்குவாங்க. யாருன்னு பார்த்தா ஹெல்மெட்டை கழட்டும் போது பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா, ஹீரோட அம்மா வந்து வண்டி ஓட்டிட்டு வருவாங்க. பின்னாடி அப்பாவுக்கு வந்துருப்பாரு. இதை பார்த்தோன்னே ஹீரோனுக்கு செம்ம கோவம் வரும். டக்குன்னு அவங்களும் அதை பார்த்துருவாங்க. பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா என்னை கழட்டி விட்டுட்டு 2 பேரும் ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டே இருப்பாங்க. உடனே வந்துட்டு பொண்ணு பார்க்குறாண்டோன்னே இவங்க சுதாரிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே பாரியா தள்ளி நில்லு, அதை விட்டுட்டு என்னை வந்து ட்ராப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், இந்த அப்படி காசு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இந்த மாதிரி கேவலமாக யாராலும் நடிக்கவே முடியாது சொல்லிட்டு ஹீரோனுக்கு ரொம்ப கோவம் வரும். பக்கம் நடந்துகிட்டே இருக்குது. இப்போ ஹீரோனோட அம்மாவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாடலிங் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே ஒரு ஆசை இருந்திருக்கும். இப்போ அந்த ஆஃபர் வந்து அவங்களுக்கு தேடி வரும். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க ஒரு கடைக்கு வந்திருப்பாங்க. அந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பார்க்குறதுக்கு நல்லா இருப்பாங்க, கொஞ்சம் ஏஜ்டாக இருந்தாலும் அழகாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு கடையில் உள்ள அந்த மேனேஜ்மெண்ட் பேசிப்பாங்க. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம புதுசாக நம்ம தயாரிக்கிற கம்பெனி அந்த இது இருக்குல்ல ஒரு க்ரீம், அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க வந்துட்டு அவங்க வயசை கம்மியாக காட்டுறதுக்கான அந்த க்ரீமாக தான் இருக்கும். அந்த க்ரீம் வந்துட்டு இவங்களை வச்சு நம்ம அதை ஆட் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அதுக்காக ஹீரோனோட அம்மா கிட்டே இப்போ கேட்கும்போது இந்த வயசில் நான் ஆட் நடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சிட்டே இருப்பாங்க. அப்புறம் அதை நான் யோசிச்சு சொல்கிறேன்ற மாதிரி கிளம்பி வந்துருவாங்க. இங்கே கடையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் மார்க்கெட்டில் தானே ஹீரோயின் வேறு எதாவது வேலை பார்க்குறாங்க. பார்க்கும்போது அம்மாட்ட பேசும்போது சாப்பிட்டியாமான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்கும்போது, நீ சமைச்சு கொடுத்த மாதிரி கேட்குற, அதான் நான் வேணான்னு ஒதுக்கிட்டே அப்புறம் என்ன கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன எதுக்காக ஒதுக்குறேன்னு இப்போ எனக்கு நல்லா தெரியுது, உன் புருஷனோட ஜாலியாக இருக்க தானே ஒதுக்குனேன், நல்லா பண்ண அப்படின்ற மாதிரி அங்கேருந்து கோமா போயிடுறாங்க. நம்ம கோமா வருது. அங்கேருந்து அவங்க கிளம்பி வீட்டுக்கே வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் பார்க்குறாங்க. ஆஃபீஸ் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு வீட்டு வேலை, பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, வீடை க்ளீன் பண்ணுறது பார்க்குறது அவங்களுக்கு பெண்டு கழுற மாதிரி இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ தான் வந்துட்டு அவங்க சுத்தம் பண்ணும்போது தான் ஒரு பேப்பர் இருக்குது, அவங்க அம்மா எழுதி வச்ச லெட்டர் தான். அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் அம்மா என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னா, வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டை பார்க்குறது வந்து ரேஸ்பட்ட விஷயம் கிடையாது, அதனால் நீ என்ன பண்ணுறேன்னா டெய்லி வந்து துணி துவைக்க முடியாது, 3 நாளைக்கு ஒரு தடவையாக துணி துவைச்சிடு, குப்பையெல்லாம் டெய்லி கொண்டு போய் கொட்டிடு, வீடை வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கோ. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பொண்ணுக்கு வந்து சொல்லிட்டே இருந்திருக்காங்க. அந்த லெட்டர்லேயே வச்சிருக்காங்க. என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் எல்லாம் எழுதிட்டு, என்னைக்காவது ஒரு நாள் அம்மாவை தேடினாலோ இல்லை உனக்கு அம்மா அழுகணும் அப்படின்னு தோணாலும் அம்மா கிட்ட எப்போனாலும் ஓடி வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதி வச்சிருப்பாங்க. இதை பார்த்தோன்னு ஹீரோனுக்கு அழுகையாக இருக்கும். அப்போ அம்மா வந்து நம்மளுக்கு நல்லதுக்கு தான் அப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுப்பாங்க. டக்குன்னு இப்போ வேகமாக வீட்டுக்கு ஓடி வருவாங்க. கதவு திறந்து பார்த்து அம்மாக்கு நீ ரெடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே நீ தானே சொன்ன அழுகணும்னு தோணா என்கிட்ட வந்துருன்னு சொல்லி அதான் வந்துட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ 2 பேரும் பேசும்போது பார்த்தீங்கன்னா இப்போ தான் அவங்க பொண்ணு வந்து சொல்லுவாங்க, வேலைக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டு வேலை பார்க்குறது எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கு அப்படின்றது எனக்கு இப்போ தான் புரியுது அப்படி இப்படின்னு அவங்க பாட்டுக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியே தூங்கிடுறாங்க. மறுநாள் வந்து அவங்க அப்பா இருக்காருல, அவருக்கு ஒரு கால் வருது. யார்கிட்டேருந்து வருதுன்னா, அந்த முன்னாடி உள்ள தாத்தாவோட பொண்ணு இருக்காருல்ல, அவர்கிட்ட கால் வருது. தேவையில்லாமல் இந்த பிரச்சனை என்னை இழுத்து விட்டுறாதுன்ற மாதிரி அப்பா சொல்கிறார். வேறு என்ன பிரச்சனைன்றதை இப்போ வரைக்கும் சொல்ல மாட்டேங்கிறாரு. இன்னொரு இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபீஸில் வந்துட்டு இந்த இவரோட வேஷத்தை கலைக்க நேரம் வந்துருச்சு. இவர் வந்துட்டு செக்யூரிட்டி கிடையாது, என்னோட பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. இவர் வந்து இனிமேல் சேர்மனாக இருப்பார். இவரை வந்துட்டு கைட் பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஹீரோயின் தான் சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. இது ஹீரோயினுக்கு இங்கே ஆச்சரியமாக இருக்கும். ஆச்சரியமாக இருக்குது, என்னத்துக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆமா நீ யார் சொல்கிறதே கேட்க மாட்டேன், அவள் சொல்கிறதான் கேட்குறேன், அவள் தான் உனக்கு சரியானவளாக இருப்பா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. கூட வேலை பார்க்குறவங்களுக்குலாம் பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஆளுங்களுக்குலாம் இப்படிலாம் ஆஃபர் அடிக்கும், நம்ம எதிர்பார்க்கவா செய்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாமே நொந்துக்கிறாங்க. இன்னொரு இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அம்மா இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஆடு நடிக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. அவங்க கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்பவே பில்டப் பண்ணிக்கிறாங்க. உடனே அவங்க வீட்டுக்காரங்க வந்துட்டு ஒரு ஆடு நடிக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறேன்னு கேட்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி திரும்ப அவங்களுக்குள்ள அந்த சண்டையெல்லாம் வருது. சரி எனக்கு கொடை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொடையை பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுன்னு இவ்வளோ காஸ்ட்லியான காராக இருக்கணும்னு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. என்ன தீ விலைக்கு வாங்கிட்டேன்னு கேட்கும்போது இல்லை வாங்கலான்னு தான் நினச்சேன், நீ திட்டுவியோன்னு சொல்லிட்டு வாடகைக்கு தான் எடுத்துகிட்டு வந்து அப்பா சொல்லிட்டே இருப்பாரு. அப்போ எல்லாரும் சுற்றி வந்து நின்று என்ன 2 பேரும் எங்கே கிளம்பிருக்கீங்க கேட்கும்போது என் பொண்டாட்டி வந்துட்டு பெரிய லெவலில் அப்படின்னு ஆரம்பிப்பார். அவர் வாயை பற்றி உள்ள அந்த காரில் ஏற்றி கூட்டு போயிடுவாங்க. ஹீரோயின் வந்துட்டு இப்போ இதாகிட்டாங்களா, அவங்க 2 பேர் பேசும்போது பார்த்தீங்கன்னா இப்போ வேலன் வந்துட்டு நான் அந்த மாதிரி இருப்பேன் இந்த மாதிரி இருப்பேன் ஹீரோயின் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நானும் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு நல்லா அந்த கொஞ்சம் ஈகோவும் செல்லமான சண்டைகளும் அவங்க 2 பேருக்குள்ள வந்துட்டே இருக்குது. இன்னொரு நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோட அம்மா வந்து இங்கே நடிக்கிறதுக்காக வந்துட்டாங்க. வந்தோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் பார்க்க அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அந்த டைம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பண்ணி ஆகணுமா அப்படின்னு எல்லாரும் கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது லைவாக நீங்கள் மேக்கப் போட்டு காட்டணும்னு சொல்லும்போது ஹீரோ அவங்க அம்மா இருக்காங்களா, அவங்க வந்து ஹஸ்பண்ட் கிட்ட நான் அழகாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் ரொம்ப அழகாக இருக்க, இப்போவும் நீ அதே மாதிரி தான் இருக்க அப்படின்னு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தை பிறந்தப்போ கூட அது ஏன் ஜாடையில் இல்லை உன் ஜாடையில் இருக்கும்போது நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமா, அப்போ தான் அது ரொம்ப அழகாக இருக்குது அப்படி இப்படின்னு அவர் சொல்லிட்டே இருப்பார். ஒருத்தர் நடிக்கிறதுக்காக பேச சொல்லியிருக்காங்களே சரின்னு சொல்லிட்டு அவங்க விளம்பரத்தில் நடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ வந்துட்டு நம்ம இளமையாக இருக்கும்போது நம்மளை அதிகமாக நம்மளை பராமரிச்சுப்போம். ஆனால் வயசாக குடும்பம் அப்படி இப்படி நம்ம இருக்கிறதுனால நம்ம அழகுப்படுத்திக்க மாட்டோம். அதனால் நம்ம அழகுப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும், இந்த க்ரீம் யூஸ் பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அழகாக இருக்கும்போது தன்னம்பிக்கை ஏற்படுத்தும் அப்படி இப்படின்னு பேசிடுறாங்க. நான் நல்லா பேசுகிறேன்னு கேட்கும்போது நீங்கள் சூப்பராக பேசிட்டீங்க, இனிமேல் எங்களோட ஆட் எல்லாமே நீங்கள் தான் நடிக்கணுன்ற மாதிரி அவங்களுக்கு பெரிய ஆஃபர் வந்துடுது. அவங்க வீட்டுக்காரங்க கேட்குறாரு இனிமேல் நீ நடிப்ப
நடிப்பேன்னு கேட்கும்போது நான் நடிப்பேன்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டே இருக்காங்க. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஜாலியாக போயிட்டே இருக்கு. இங்கே வந்துட்டு இப்போ ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இதாகுது, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுன்ற மாதிரி அவங்க ஆர்டர் போட்டுட்டு இருக்கிறதும் அப்படி அப்படியே அந்த சீனெல்லாம் அப்படியே ஓடிட்டே இருக்கும். இதே சமயத்தில் வந்துட்டு அப்பா கிட்ட உனக்கு ஏது இவ்வளோ பணம் எப்படி வந்துச்சுன்னு கேட்குறாரு. அவர் திரும்பவும் அமைதியாக தான் இருந்துட்டு இருக்காரு. இதுக்கிடையில அந்த முன்னாடி உள்ள அந்த அப்பார்ட்மெண்ட் தாத்தாவோட பொண்ணு திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருக்கு. அவர் காலை எடுக்காம இருந்துட்டே இருக்காரு. மாதிரி இருந்தாலும் ஹீரோவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப ரொமான்டிக்காக அப்படி அப்படியே மாறி மாறி விட்டு விட்டு அந்த மாதிரி தான் இருந்துட்டே இருப்பாங்க. அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து முன்னாடி நடந்து போயிட்டு இருப்பாரு. பின்னாடி வந்து அந்த ஓனரோட பொண்ணு நடந்து போயிட்டு இருக்கும். இவங்க 2 பேரும் எங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இதே இடத்துல வந்து அப்பாவுக்கு காசு கொடுத்து ஏமாந்தவங்களும் அப்பாவுக்கு தப்பாக பேசும்போது அம்மாவுக்கு கோவம் வந்து அவங்கள்ட்ட சண்டைக்கு போவாங்க. இன்னும் நீங்கள் எப்படி நம்புறீங்கன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நாங்களாம் ஒரே ஃபேமிலி தான், எனக்கு அவர் மேலே நம்பிக்கை இருக்குன்னு சொல்லும்போது அப்பாவால் எதுவுமே பேச முடியாது. அவர் சோகமாகிறது வெளியே வந்துருவாரு சொல்ல வந்திருப்பாங்க. இப்போ தாய்லாந்துலேருந்து இவர் வரும்போது நிறைய பணத்தோட தான் வந்திருப்பாரு. இங்கே அந்த தாத்தா இறந்ததுக்கு இவர் காரணமா அப்படின்றதுக்கு இப்போ விட வந்து இங்கே தெரிஞ்சிடும். அதாவது என்னன்னா அந்த தாத்தா இருக்காருல்ல, அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா நிறைய இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணி ஏமாந்துட்டே இருப்பார். அதனால தான் அவங்க பொண்ணு வந்து சொல்லியிருப்பாங்க நாங்கள் நிறைய கடனாளி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா இப்போ ஹீரோனோட அப்பா என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாரோ அதே மாதிரி தான் அவங்க தாத்தா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டே இருப்பாரு. இந்த மாதிரி நேரத்தில் தான் வந்து ஹீரோனோட அப்பா வந்து வெளிநாட்டில் வந்திருப்பாரு. வந்தவர் பார்த்தீங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டை வேலை பேச வருவார். அந்த நேரத்தில் வந்து இன்னொரு ஆள் வந்துட்டு ஹீரோனோட அப்பா ஏமாந்தார்ல, அவரே வந்து தாத்தாவை ஏமாற்றி திரும்பவும் வந்துட்டு நீங்கள் இதில் காசு போடுங்க அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோனோட அப்பா வந்து அப்பவும் தடுத்து தான் பேசியிருப்பாரு. வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அவருக்கு வந்து ஹீரோனோட அப்பாவை இப்போ அடையாளம் தெரியல. அதோட வந்து நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, இவர் தாத்தா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணட்டும் நிறைய நாளைக்கு இன்னைக்கு ஒன்றுக்கு நாளாக வரும் அப்படின்னு சொல்லி பேசும்போது பார்த்தீங்கன்னா இவர் எவ்வளோ தடுத்து பார்ப்பாரு. அதெல்லாம் மீறி வந்துட்டு அவர் வந்து அதெல்லாம் சைன் பண்ணி அவர் லாஸ் ஆகிட்டே இருந்திருப்பாரு. ஒரு கட்டத்தில் வந்துட்டு தாத்தா வந்து அவரோட சொத்து எல்லாத்தையும் இறந்திருப்பாரு. அந்த அப்பார்ட்மெண்ட்டை தவிர அந்த அவர் இறந்து போகும்போது கூட இந்த அப்பார்ட்மெண்ட்டை வந்து நம்ம விலைக்கு கொடுத்துறணும் யாட்டையாவது, அப்படியாவது நம்ம பொண்ணுக்கு ஏதாவது செட்டில்மெண்ட் பண்ணிட்டு போகும்னு சொல்லிட்டு தாத்தா நினச்சிருப்பாரு. அதுக்காக தான் சொல்லிட்டு ஹீரோனோட அப்பா கிட்ட அவர் வந்து பேசியிருப்பாரு. அதை தான் யாரோ பார்த்துட்டு முன்னாடி நாங்கள் இவங்க 2 பேர் சேர்ந்து உட்காந்து பேசியிருந்த பார்த்தோமே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. மற்றபடி அவர் இறந்து போகிறதுக்கும் இவருக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த தாத்தா என்ன பிளான் பண்ணியிருப்பாரு, நார்மலாக இறந்து போனால் எதுவும் கிடைக்காது, யாராவது அந்த மாதிரி இன்சூரன்ஸ் மாதிரி பணம் வந்தால் நல்லா இருக்கும்ல, அது நம்ம பொண்ணுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு வேணும்னே அவராக ஒரு ட்ராமா பண்ணி வச்சுட்டு அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாரு. அதில் இன்சூரன்ஸ் அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணதான். மற்றபடி ஹீரோனோட அப்பா வந்து அவர் எதுவும் பண்ணல அப்படின்றது இங்கே எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்சு போயிடுது. எல்லாருக்குமே கிளியர் ஆயிடுச்சு. இங்கே தான் அவரோட பொண்ணுலேருந்து பொண்டாட்டிலேருந்து எல்லா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே இங்கே தான் இருந்துட்டு இருக்காங்க. சரி இதெல்லாம் போட்டு உனக்கு எப்படி இவ்வளோ பணம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் அவர் சொல்லுவார். அதாவது வந்துட்டு ஹீரோனோட அம்மா வந்துட்டு ஒரு சின்ன கடை வச்சு நடத்திட்டு இருப்பாங்களா, அதில் தானே நஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்பா வெளியே அனுப்பியிருப்பாங்க. அது கூட என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹீரோனோட அப்பா கிட்ட வந்து ஒரு தடவை என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு கடை வந்துட்டு நாங்கள் இப்போ உங்களுக்கு நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம், அந்த கடையில் எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருவோம், அதில் வந்துட்டு நீங்கள் வந்து பணம் மட்டும் கட்டினா போதும், நீங்கள் எவ்வளோ பணம் அதாவது ஒரு லட்சக்கணக்கில் பணம் சொல்லுவாங்க, அந்த அமௌண்ட் மட்டும் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கடையை வந்து உங்கள் பேருக்கு நாங்கள் எழுதி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. என்ன சொல்வாருன்னா, சரி இதெல்லாம் நல்ல விஷயமா தான் இருக்குது, நான் அப்போ என் பொண்டாட்டிட்டு ஒரு வார்த்தை கேட்டு வந்துடுறேன் தான் அப்போ அவரும் சொல்லுவார். அப்போ அந்த ஆளுங்களை என்ன சொல்லுவாங்கன்னா, என்னங்க நீங்கள் அதுக்குள்ளே போய் எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைக்கிறீங்க, இப்போ பணத்தை மட்டும் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கடை வந்து உங்கள் பேரில் வந்துடும், அப்புறம் உங்கள் ஒய்ஃபுக்கும் உங்கள் பிள்ளைங்களுக்கும் நீங்கள் சர்ப்ரைஸாக அதை காட்டும் போது அதுதானே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு அப்போ அது சரின்னு படும். அதனால தான் என்ன பண்ணியிருப்பாரு, அங்கேயும் இங்கேயும் கடன் வாங்கி எக்ஸ்ட்ரா அமௌண்ட்லாம் வாங்கி கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி இவர் ஏமாந்த மாதிரி அந்த தெருவில் நிறைய பேர் வந்து ஏமாந்துருப்பாங்க அப்படின்றது அப்பா யாருக்குமே தெரியாது. அந்த டைம் பார்த்தீங்கன்னா கடைசியில் அவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி சொன்ன ஒரு பார்த்தீங்கன்னா ஊரை விட்டு எஸ்கேப் ஆயிருப்பாரு. இப்போ வட்டி கடைக்காரங்கள்ட்ட இவர் பணம் வாங்கியிருக்காரு, அந்த விஷயம்லாம் வெளியே தெரிய வரும்போது தான் ஹீரோட ஃபேமிலியோட வந்து பெரிய பிரச்சனையாகி அவங்க பொண்ணே வந்து அவரோட அப்பாவோட பேக்கை தூக்கி வெளியே வச்சு வீட்டை விட்டு அனுப்பியிருப்பாங்க. அப்போ நான் அனுப்புனதோட கூட நான் வெளியே எங்கேயுமே போகல, அதாவது என் தங்கச்சி வீட்டுக்கோ எங்கேயுமே நான் போகலன்னு சொல்லிட்டு அப்பா சொல்லுவார். அப்போ எங்கே தான் போகிறேன்னு கேட்டபோது உங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல தான் நான் குடியிருந்தேன்னு சொல்லிட்டு சொல்லுவார். அது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி மறைஞ்ச இடத்துல வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பாரு. வாழ்ந்துட்டு கொஞ்ச நாள் அங்கே இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு தோணும் நம்மளை ஏமாத்திரம் வந்து அந்த கொரியன் அப்படின்ற ஒருத்தன் தான் வந்து நம்மள இந்த மாதிரி பேசி ஏமாத்திரான், அவன் எங்கே இருப்பான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாரு. அப்போ தான் வந்துட்டு ஒரு அந்த கடையிலலாம் வேலை பார்ப்பாரு, செருப்பு கடை அதெல்லாம் வேலை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் வந்து பேசும்போதே சொல்லியிருப்பான், தாய்லாந்தில் அந்த மாதிரி பெரிய பிஸ்னஸ் இருக்குது, நீங்கள் அங்கே கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒருவேளை அவன் தாய்லாந்து போயிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சிருப்பாரு. அவனை எப்படினாலும் பிடிச்சாகணும், நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க, ஸோ தாய்லாந்துக்கு இப்போ உடனே கிளம்பி போகணும்னு சொல்லிட்டு அப்பா அதுக்கப்புறம் தான் அவர் வந்து தாய்லாந்து கிளம்பி போயிருப்பாரு. அங்கே எங்கெங்கேயோ தேடி தேடி பார்ப்பாரு, அவர் கிடைக்கவே மாட்டார். இப்போ இங்கேருந்து என்ன பண்ணுன்னு தெரியாமல் ஒரு செருப்பு கடையில் வேலை பார்க்குறது, அந்த லேடிஸ் ட்ரெஸ் எல்லாம் போட்டு விற்கிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு அவர் தேடிட்டே இருப்பார். அப்போ தான் இவர்கிட்ட இன்னொருத்தர் வந்து அவர் யாரை தேடிட்டு இருக்காரோ அவரோட ஃபோட்டோ காட்டி இவனை நீ எங்கேயாவது பார்த்துருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பணக்கார ஒரு ஆள் வந்து கேட்பாரு. இவனை இங்கே தேடுறாங்க அப்படின்னா அவன் இந்த நாட்டால் தான் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது, அவனை எப்படியா நம்ம பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் தேடிட்டே இருப்பார். அப்போ ஒரு இடத்துல அவரை பார்த்துருவார். அவர் பின் தொடர்ந்து போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு 2 பேக்கை தூக்கிட்டு போவார். 2 பேக்கை தூக்கிட்டு இவன் எங்கே போகிறான்னு சொல்லிட்டு பின்னாடியே ஹீரோனோட அப்பாவும் போவார். போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரூம்குள்ளே வச்சு லாக் பண்ணுவார். அங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இதுக்கு முன்னாடி நிறைய பேக் அங்கே இருந்துகிட்டே இருக்கு அந்த ரூமில். அவங்களுக்கு தெரியாமல் அவங்க அப்பா ஹீரோனோட அப்பா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே பணம், மொத்தத்தில் 200 கோடி கிட்டே அதில் பணம் இருக்குது. இதை பார்த்தோன்னா என்ன வேலை பார்க்குறானே ஒன்றுமே புரியலையேன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் தெரியுது அந்த ஆள் வந்துட்டு இதே மாதிரி ஏமாற்றி எல்லா நாட்டில் இருந்தும் ஏமாற்றிட்டு இருக்காரு. பணத்தை மட்டும் கிடையாது, பொண்ணுங்களையும் வந்து ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் வந்து தெரிய வருது. போட்டு அவனை போட்டு அடி அடிச்சு உன்னால தான் என் ஃபேமிலி இப்படி அடிச்சுன்னு சொல்லிட்டு பெரிய சண்டையாடுது. இவர் போட்டு அடிச்சுட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பணக்கார லேடி ஒருத்தவங்க வராங்க. அவங்க தான் இவ்வளோ நாளாக இவர் வந்து தேடிட்டு இருந்திருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க ரொம்ப வசதியானவங்க தான், ஆனால் அவங்களோட பொண்ணை வந்து பார்க்கறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு. அதனால பொண்ணு யார் கூட பேசுகிறா பழகுறான்றதை அவங்க கவனிக்கவே இல்லை. பார்த்தோம் அப்படின்னா இந்த பொண்ணு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தப்பான வலையில தானே போய் விழுவாங்க, பணக்கார பொண்ணுங்களா இருந்தால் கொஞ்சம் கவனிக்க மாட்டாங்களா வீட்டில்,
சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவரோட ஏமாத்து வேலையில போய் அவங்க சிக்கியிருக்காங்க. அவங்கள ஏமாத்தி அவங்க வந்துட்டு இவர அந்த பொண்ணையும் ஏமாத்திட்டு அவங்கள்ட்ட உள்ள பணத்தெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அடிச்சுட்டு தப்பிக்க பார்த்துருக்காரு. அதனால அந்த பொண்ணு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டு அது கழட்டி விட்டானேன்னு சொல்லிட்டு அது ஒரு கவலையில இருக்கும்போது, நான் வந்து இவ்வளோ நாளா பிசினஸ் சொல்லிட்டு நான் என்னோட வேலைய பார்த்துட்டே தான் இருந்துட்டேன். என் பொண்ண நான் கவனிக்கல. அவ இப்ப அந்த மனநல பாதிக்கப்பட்டு இருக்கும்போது தான் என் பொண்ண பத்தி தான் அருமை எனக்கு இப்ப தெரியுதுன்னு சொல்லிட்டு இப்ப இந்த அம்மா பேசுவாங்க. இப்ப இவங்க அப்பா எல்லாம் சொல்லும்போது, இவன் இந்த மாரி நெறைய பேர ஏமாத்திட்டான் அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ரூ. 200,00,00,000 இருக்குல்ல, அது எனக்கு தேவையே கிடையாது. ஏன்னா அது என் பணமும் கிடையாது. என்கிட்ட நெறைய பணம் இருக்கு. என் பொண்ண இப்படி ஏமாத்துனவன நான் தண்டிக்கணுன்றதுக்காக தான் இவன தேடிட்டு இருந்தேன். என்ன பண்றேன்னா, நீ தான் இவன கண்டுபிடிச்சு எனக்கு கொண்டு வந்து குடுத்துருக்க. அதனால இந்த பணத்த வந்து மொத்தத்தையும் நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது, இவரு ஹீரோனோட அப்பா என்ன சொல்வாருன்னா, இவனால ஏமாந்தவங்க நெறைய பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட குடுத்தர்றேன் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் செட்டில் பண்ணிட்டு நீ இத குடுத்ததுக்காக நான் உனக்கு இந்த பணத்த குடுக்குறேன் அப்படின்ற மாரி அவங்க சொல்லியிருப்பாங்க. இப்படி தான் அவர்கிட்ட அந்த ரூ. 200,00,00,000 பணம் கிடைச்சிருக்கும். அதுல ரூ. 100,00,00,000 கிட்ட வந்துட்டு அவர் அந்த அவரால ஏமாந்தாங்களா, அவருக்கெல்லாம் செட்டில் பண்ணி முடிச்சிருப்பாங்க. மிச்சம் 100,00,00,000 தான் அவர் கையில வச்சுட்டு இருந்திருப்பாரு. அதுல தான் இப்ப ஊருக்கு வந்தவர் பார்த்தீங்கன்னா, 20,00,00,000 குடுத்து இந்த பில்டிங்கையும் வாங்கியிருப்பேன் அப்படின்ற மாரி கதையெல்லாம் சொல்லுவாரு. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருது. கொஞ்ச நேரம் அப்பா, அம்மாவும் தனியா பேசுறாங்க. அப்ப அவங்கள மீறி அவங்க வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து கிஸ் பண்ணிடுறாங்க. பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு மாரி ஆயிடுது. டக்குன்னு எந்திச்சு உள்ள போயிடுறாங்க. இப்ப மறுநாள் எப்படியா இருந்தாலும் முதல்ல முழிப்பேன் அப்படின்ற மாரி யோசிச்சுட்டே இருக்காங்க. உடனே அவரு தேடி வந்துடுறாரு. போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. நம்ம 2 பேருக்குள்ள இடையில உள்ள கோட்ட நீயே அழிச்சிட்ட. இதுக்கப்புறம் நான் உன்ன விட்டு போகவே மாட்டேன்றவர் அவர் இப்ப சேர்ந்துக்கிறாரு. இப்ப 2 பேரும் சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. திரும்பவும் அம்மாக்கு வந்துட்டு நீங்க நல்லா இந்த மாதிரி விளம்பரப்படுத்த நடிக்கிறதுக்காக மாடலிங் ஃபோட்டோ ஏதாவது கொடுங்கன்னு, அந்த மாதிரி ஃபோட்டோ எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவங்க ஹஸ்பண்டே வந்து நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணுறாரு. அவங்க நல்லா மாடலிங்கில் நல்லா பெரிய ஆளாக வந்துட்டே இருக்காங்க. இவங்க ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன சொல்கிறாங்க, உனக்கு பேஸ்பால் தானே வரும், இப்போ நீ விளையாடலாமேன்னு கேட்கும்போது, இப்போ எப்படி விளையாடுறதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. என்ன சொல்லுவாங்கன்னா, நீ எதுக்கு விளையாடணும், நீ பேசாமல் பேஸ்பால் பசங்களுக்கு வந்து நீ கோச் அதாவது ட்ரைனிங் கொடுக்கலாமே அப்படின்னு கோச்சாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இவருக்கு நல்ல ஐடியாவாக இருக்குது. ஸோ அவர் வந்துட்டு இப்போ அதை வேலையும் அவர் பார்த்துட்டே இருப்பார். அதில் அவருக்கு ஒரு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்போ பையன் இவன் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு ஐடியா பண்ணி வச்சிருப்பார். என்ன அப்படின்னா, படிக்கிறதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை, நான் பிஸ்னஸ் என்னடா பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மானிட்டரில் அவரோட பிஸ்னஸ் ஐடியாவை பற்றி அவர் சொல்லிட்டே இருப்பார். இப்போ நிறைய பணக்காரங்க வந்து கண்டிப்பாக வந்து நாய்க்குட்டிகள்லாம் வளர்த்துட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க ட்ராவல் பண்ணும்போது ஏர்போர்ட்டில் வந்து நாய்க்குட்டியை வந்து தனியாக நாங்கள் வந்து அதுக்குன்னு தனியாக பெட்ஸ் ஏர்போர்ட் இருக்குல்ல, அங்கே தான் வந்து பெட்ஸ் ஃப்ளைட்டுன்னு தனியாக இருக்கும்ல, அதில் தானே வரும். ஆனால் நான் பண்ணியிருக்கிற ப்ராஜெக்ட்டில் வந்துட்டு அந்த நாய்க்குட்டிங்களை அவங்களோடய சேர்த்து கூட்டு போகிற மாதிரி ஒரு புதுசான ஒரு ஐடியா வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த பையன் வந்து அப்பா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. பார்த்தீங்கன்னா, அப்பாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கானா. அவர் என்ன சொல்கிறாரு, நீ சொல்கிற ஐடியா எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணு, நீ வந்து இந்த ஸ்கூல் ஸ்டடீஸை முடிச்சுட்டு ஒரு டிகிரி மட்டும் முடிச்சிரு, அதுக்கப்புறம் பிஸ்னஸ்க்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லும்போது, அவர் கோச்சுக்கிட்டு எல்லாருமே எப்படி தான் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கோச்சுக்கிட்டு போயிடுறாரு. அப்பாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுது. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஹீரோவும் வந்துட்டு நல்லபடியாக ஹீரோன்னு பேசிகிட்டு இருக்கிறது பழகிறதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸில் எல்லாருமே வந்து ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க. இந்த மாதிரி சாதாரணமாக இருந்தவங்களுக்கு வந்து இப்படி ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு ரொம்ப கோவம் வருது. ஹீரோனை யாரும் தப்பாக பேசக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் 2 பேர் லவ் பண்ண போகிறோம், கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மூஞ்சில கரிய பூசுற மாதிரி இப்போ அவங்க 2 பேருக்குள்ள கல்யாணம் ஆயிடுது. இப்போ அவங்க 2 பேர் தனியாகவே இருக்கு. கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க 2 பேர் தனியாக இருக்க மாதிரி அவங்க இருந்துட்டு இருக்காங்க. அம்மா ஒரு பக்கம் மாடலிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா அந்த பேஸ்பால் கோச் கொடுத்துட்டு அவரும் வந்துட்டு கொஞ்சம் கரெக்டாக போயிட்டே இருக்காரு. இப்போ பையனை மட்டும் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ பையனை கூப்பிட்டு அம்மா பேசுவாங்க. என்னடா உனக்கு பிரச்சனை, ஏன்டா படிக்க மாட்டேன்னு கேட்கும்போது, எனக்கு படிப்பு வரல, பிஸ்னஸ் தான் வேணும்னு அப்பா எல்லாத்தையுமே சொன்னாருடா, உனக்காக பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் நாங்கள் பண்ணிட்டோம், இந்த டிகிரி மட்டும் முடிச்சு கொடுத்துட்டு அப்படின்னா கரெக்டாக அந்த 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 பிஸ்னஸ் வந்து நம்ம பண்ண தான் போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பையனுக்கு இப்போ சந்தோஷமாக தாங்க முடியல. அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அது சந்தோஷப்பட்டுட்டு இப்போ அவரும் வந்து இப்போ ஃபேமிலியோட சேர்ந்துக்கிறாரு. இப்போ எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பையனும் இப்போ நல்ல நிலைமைக்கு படிச்சு அவரும் பாஸ் ஆகிட்டு பிஸ்னஸே தொடங்க ஆரம்பிச்சாரு. நல்லபடியாக அதையும் பார்த்துட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்க சந்தோஷமாக இருக்குது. இப்போ அப்பப்போ வந்துட்டு ஹீரோயினும் வந்து வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க. இப்போ ஃபேமிலி மொத்தமாக ஜாலியாக சந்தோஷமாக இருக்காங்க. வருஷம் அவங்க ஃபேமிலியை சேர்ந்து நிற்கிற ஃபோட்டோ எடுப்பாங்க. இதில் அவங்க அப்பாவும் ஃபோட்டோவில் இருக்காரு. இப்போ அவங்க ஃபேமிலி கூட வேணும் அப்படின்றதுக்காக தான் முயற்சி பண்ணி இப்போ பிரிஞ்சிருந்தாலும் திரும்ப ஒன்று சேர்றாங்க. அந்த மாதிரி தான் அந்த கதையை முடிச்சிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரொம்ப ஃபேவரட்டான கதையாக உங்களுக்கு கண்டிப்பாக இது இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதையை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னொரு கதையில் சந்திக்கலாம்.